सीतापते राम 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 श्री रामनाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पति हर हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शौनक भीष्मदल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम बाहवदान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிர விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யுக்தத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் நம்ம போதனா மோட்சத்தோடு பார்த்துருக்கோம், பூர்த்தி பண்ணியிருக்கோம். அப்புறம் போதனா மோட்சத்தை பார்த்து எல்லோரும் ஏதாவது கிரக தோஷங்கள் குழந்தைக்கு பாதிச்சுதானு தெரியல, இது மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு போதனையானவள் இது போல் பகவானை கொல்ல வந்திருக்காளே என்று நந்தகோபர் யசோதையெல்லாம் வருத்தப்பட்டாங்க. அப்போ கோபிகள்லாம் குழந்தைக்கு அந்த கோமியத்தில் பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி வச்சாங்க. அப்புறம் விஷ்ணு பாலா ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தோத்திரத்தினால பகவானுக்கு கவசத்தை அளித்தார்கள், காப்பு அளித்தார்கள். அது ரொம்ப அருமையான ஒரு ஸ்தோத்திரம். அது விஷ்ணுபாலா ஸ்தோத்திரம். அவ்யா தஜோ அங்கிரி மணிமான்ஸ்தவ ஜான்வதோரு யக்ஞ அச்சுதா கடிதடம் ஜடரம் ஹயாஸ்ய. அவ்யாத்து அவ்யான பகவான் அஜோ அப்படிப்பட்ட பிறப்பற்றவனாகிய பகவான், அஜன் ஆகிய பகவான் பகவானுடைய பாதகமலங்களை ரட்சிக்கட்டும். மணிமான் என்ற பகவான் முழங்கால்களை முழங்கால்களை பாத கணுக்களை ரட்சிக்கட்டும், அதான் முழங்கால்களை ரட்சிக்கட்டும். அவருடைய தொடையை யக்ஞ பகவான் ரட்சிக்கட்டும். அவருடைய அச்சுதன் அவருடைய இடுப்பை ரட்சிக்கட்டும். அவருடைய உதரத்தை ஹயன் என்ற பகவான் ரட்சிக்கட்டும். அது ஹிருதயத்தை கேசவன் ரட்சிக்கட்டும். அவருடைய மார்பு இனன் என்ப பகவான் ரட்சிக்கட்டும். ஈசன் அவருடைய மார்பு ஈசன் ரட்சிக்கட்டும். அவர் இனன் என்பவர் கண்டத்தை ரட்சிக்கட்டும். விஷ்ணுவானவர் புஜத்தை ரட்சிக்கட்டும். முகத்தை அவருடைய உருக்கிரம் ரட்சிக்கட்டும். ஈஸ்வரன் சிரசை ரட்சிக்கட்டும். அதே சமயத்தில் முன்னாடி சக்கரத்தை தரித்திருக்கிற பகவான் ரட்சிக்கட்டும். அவருடைய பின்னாடி கதாதரனாகிய பகவான் ரட்சிக்கட்டும். அவருடைய தனுசை தரித்து கொண்டிருக்கிற மதுசூதனன் என்பவர் அவருக்கு வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு பக்கத்துலேயும் ஒரு பக்கம் தனுசை தரித்திருக்கின்ற மதுசூதனன் என்ற பகவானும், அதே சொல்கிற கத்தியை தரித்து கொண்டிருக்கிற அஜனன் என்ற பகவானும், அது அஜித்தன் என்ற பகவானும் ரட்சிக்கட்டும். மற்ற கோணங்களில் 4 திசைகள் இருக்குது, 4 கோணங்கள் இருக்கு இல்லையா, அந்த 4 கோணங்களில் யாருன்னா சங்கபாணியான முகுந்தன் ரட்சிக்கட்டும் என்று சொல்கிறார். உருகாயனாகிய உபேந்திரன் அந்த பகவான் ஆகாசத்தில் ரட்சிக்கட்டும். உருகாயன் அதே சமயத்தில் உபேந்திரன் என்ற பகவான் ஹலதரன் என்ற பகவான் ஹலதரன் யாருன்னா கலப்பையை தரித்து கொண்டிருக்கிற பலராமர் பூமியில் ரட்சிக்கட்டும் என்று சொல்லப்படுறார். புருஷோத்தமனாகிய பகவான் எல்லா திசைகளிலும் ரட்சிக்கட்டும் என்று ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. கோணேஷு சங்க உருகாய உபர் யுவேந்திர தாக்ஷியா ஷிதோ அலதரஹா புருஷ சமந்தாத். இந்திரியங்களை ரிஷிகேஷன் ரட்சிக்கட்டும். இந்திரியாணி ரிஷிகேஷா. பிராணனை நாராயணன் ரட்சிக்கட்டும். பிராணன் நாராயணோ அவதகோ ஸ்வேதத்வீப பதிச்சித்தம். சித்தத்தை ஸ்வேதத்வீபதியான பகவான் ரட்சிக்கட்டும். மனசை யோகேஸ்வரனாகிய பகவான் ரட்சிக்கட்டும். இப்படி ஒவ்வொரு அங்கங்களையும் பகவான் ரட்சிக்க வேண்டும்
அப்படின்னு சொல்லப்படுகிறது. மொத்தத்தில் பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணாலே எல்லா ரட்சணையும் நமக்கு உண்டாகும். எல்லாத்துலேயும் பாருங்கள், இப்போ இடுப்பில், கையில், முகத்தில், சிரசில் எல்லாத்துலேயுமே பகவான் நாமா, இந்தந்த நாமா பகவான் வந்து இந்த ரூபத்தில் இருக்கிற பகவான் ரட்சிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாத்துலேயும் பகவான் நாமா தான் சொல்கிறாங்க இல்லையா? இப்போ அச்சுதன் வந்து, கேசவன் வந்து அஜன் என்ற பகவான் வந்து திருவடிகள் ரட்சிக்கட்டும், மணிமான் என்பவன் வந்து அவருடைய முழங்கால்கள் ரட்சிக்கட்டும், அவருடைய தொடையை வந்து யக்ஞன் ரட்சிக்கட்டும் அப்படின்னா யக்ஞன், மணிமான் இவங்களே யார்? பகவானுடைய நாமங்கள். இந்த நாமங்கள் தான் நம்மளை ரட்சிக்கும். அதனால் சொல்கிற மொத்தத்திலேயே என்னென்னா, பூத பிரேத பிசாசஸ்ச யக்ஷரக்ஷோ விநாயகா கோடரா ரேவதி ஜேஷ்டா போதனா மாத்திருக்கிறதாயா, இதெல்லாம் வந்து துஷ்ட கிரகங்கள். இது மாதிரி கிரகங்கள்லாம் இப்படிப்பட்ட துர்தேவதைகள் இவைகளெல்லாம் வந்து பாதிக்கப்படுகின்றார்கள். யார்? குழந்தைகள், விருத்தர்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறோம் இல்லையா? அப்போ இதெல்லாம் நம்ம பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா உன்மாதாக அபஸ்மாரகா தேக பிராணேந்திரிய கிரகா, அப்படிப்பட்ட உன்மாதம் பைத்தியம் பிடிக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா? இது மாதிரி அபஸ்மாரம் இப்போ வந்து என்னென்னா அபிச்சார பிரயோகம் பண்ணி அப்படி இல்லைன்னா பில்லி சொன்னி வைக்கிறது. இப்போ வந்து நம்மளுக்கு செய்வினை வைக்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து இது மாதிரி தோஷங்கள்லாம் வந்து பாதிக்குது. எது வரைக்கும் இதெல்லாம் பாதிக்குதுன்னா, இதெல்லாம் வந்து உடலையும் நம்மளுடைய பிராண உயிரை கூட பறிச்சிடும், இந்திரியங்களை வந்து பாதிக்கும். இது மாதிரி பூதபேத பிசாசங்களால் வந்து சூட்சமாக வந்து பாதிக்கக்கூடியவைகள் இவெல்லாம். இதெல்லாம் எப்போ போகும்னு சொன்னால், சர்வே நஷ்யந்து தே விஷ்ணோர் நாம கிரகண பீரவகா, பகவானுடைய நாமத்தை எந்த அளவுக்கு விஷ்ணுடைய நாமங்களை எந்த அளவுக்கு நம்ம கீர்த்தனம் பண்ணுறோமோ இதெல்லாம் பயந்து ஓடிப்படுமா. அதனால் நாம சங்கீர்த்தனம் பண்ணாலே இதெல்லாம் நம்ம எல்லாமே பயந்து ஓட்டும். எந்த துஷ்ட கிரகங்களால் எதனாலையும் பில்லி சூன்யத்துலையோ இல்லாட்டி உன்மாதக நம்மளை பைத்தியம் பிடிக்கிறது, இதில் பிசாச பிடிக்குதுன்னு சொல்கிறேன் இல்லையா, பேய் பிடிச்சி ஆட்டுறதுன்னு சொல்கிறேன் இல்லையா, இதெல்லாம் வந்து பாதிக்காது. துஷ்ட கிரகங்கள்லாம் குழந்தைகளையோ வயசானவங்களையோ ஒருத்தர்களையோ வந்து பாதிக்காது. அதே சொப்னத்தில் வந்து கனவுல வந்து பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, அவைகள்லாம் ஒரு துர்தேவதைகள். அவைகளால் வந்து பாதிப்பு ஏற்படாது. எப்படின்னா பகவான் நாமங்களை கீர்த்தனம் பண்ணுறதுனால என்று சொல்லப்படுகிறது. எப்படி கிருஷ்ணனுக்கு காப்பளிக்கிறார்கள், அப்படிப்பட்ட போதனா மோட்சம் பகவான் போதனையை வதம் செய்தானே தவிர பகவானுக்கு ஆபத்து இல்லை. ஆனால் பகவானுக்கு காப்பு ரட்சை அளிக்கிறார்கள். எப்படி இருக்குது. அதுக்கு பிறகு வந்து பகவானுடைய ஜென்ம நட்சத்திரம் ரோஹி நட்சத்திரம். ஜென்ம நட்சத்திரமானது அதனால் மாதம் மாதம் வரக்கூடிய நட்சத்திரத்தில் வருது. அந்த சமயத்தில் வந்து என்னென்னா கிருஷ்ணன் வந்து என்னென்னா கொஞ்ச நாளில் வந்து கவிழ்ந்து கொண்டதுனா குப்பரிச்சு கொண்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குப்பரிச்சு கவிழ்ந்து கொண்டதை ஒரு உற்சவமாக கொண்டாடுகிறாள் யசோதையானவள். அந்த சமயத்தில் குழந்தை என்னென்னா படுக்க வச்சுட்டு அவர் பாட்டுக்கு வந்தவங்களை கவனிக்கிறதுக்கு போகிறார். கோபிகள் கோபர்கள் கவனித்து இருக்கும்போது அந்த குழந்தையானதுனா ஒரு வண்டிக்கு அடியில் படுக்க வச்சுருந்துருந்தா. படுக்க வச்சுருக்கும்போது குழந்தை என்ன பண்ணுற, அது பசினால் பாலுக்கு அழுது. பசங்களாம் விளையாட்டு இருக்காங்க அங்கே பக்கத்தில். பசங்கள்லாம் பார்த்து சொல்லிட்டு தான் போனான். பசங்க விளையாட்டு மும்முரத்தில் குழந்தையை கவனிக்கலை. அந்த குழந்தையான கிருஷ்ணன் என்ன பண்ணால் அந்த வண்டி கடையில் படுத்திருக்காங்க. அந்த வண்டியில் வந்து ஒரு அசுரன் இருக்கான், சகடாசுரன். அவன் வந்து லோமசர்னு ஒரு மகரிஷியை அபச்சாரம் பண்ணிட்டான். அந்த லோமசுடைய சாபத்தினால் இவன் உடலற்றவனாக போய்விட்டான். இவன் வந்து ஒரு கந்தர்வன், அழகான ரூபமுடையவன். அழகான ரூபத்தினால லோமசர் மகரிஷியை கிண்டல் பண்ணிட்டான் பரிகாசமாக. லோமசர்ன்ற மகரிஷி சாபம் கொடுத்துட்டார். அதனால் உனக்கு உடம்பு இல்லாமல் போகக்கூடாது அப்படின்னா எதனா ஒரு ரூபத்தில் தான் அவன் புகுந்துக்கணும். அதனால் வந்து இந்த சகடமன்ற இந்த வண்டியில் புகுந்து கொண்டான் அந்த அசுரனானவன். அப்போது இந்த சகடாசுரன் அதனால தான் அவனை பேர். எல்லாம் கம்சனுடைய ஆட்களால் தூண்டப்பட்டு வந்திருக்கான். அப்போ அந்த வண்டியினால் ஏற்றி கிருஷ்ணனை கொல்ல பார்த்தான். உடனே பகவான் என்ன பண்ணுறார், பாலுக்காக எவ்வளோ அழுது பார்த்தார். ஆனாலும் வந்து பார்த்தா யசோதை காது கொடுத்தே கேட்கலையாம். அது சொல்கிறார், நைவா அஸ்ருணத்துவை ருதிதம் சுதஸ்யசா ருதன்னு ஸ்தனார்த்தி சரணா உதக்ஷிபத்து. அதாவது குழந்தை வந்து என்னென்னா பாலுக்காக அழுதுட்டு இருக்கு. ஆனால் அவள் திரும்பி பார்க்கல. அவள் வந்தவங்களை கவனிக்கிறது மும்முரத்தில் இருந்துட்டா. உடனே பார்த்தார், அந்த வண்டி வருதுன்னு தெரிஞ்சோன்னா அதில் சகடாசுரன் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே பகவான் பாருங்கள், குழந்தை மாதிரி தானே அழுதான், அடுத்த நிமிஷத்தில் ஈஸ்வரன்றது காண்பிக்கிறான் பாருங்கள். அந்த பிஞ்சு பாதங்களாக ஒரு உதவிட்டானா. அந்த வண்டி தூள் தூளாகி போச்சு. அந்த வண்டியினுடைய பொடி கூட கிடைக்கல. அதில் உள்ள பானைகள், சட்டி, என்னென்ன சாமான்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் எல்லாமே அந்த கோடை முறிஞ்சு அந்த வண்டியானது தூள் தூளாக நொறுங்கி போச்சு. அப்போ தான் பார்த்தாங்க, என்ன ஆச்சரியப்பட்டாங்கல்லாம், என்னாச்சு அந்த வண்டி கொடை சாய்ந்து எல்லாமே திரும்பி பார்க்குறாங்க. வண்டி விழுந்த சத்தம் கேட்ட உடனே
அப்புறம் வந்து பார்த்து எப்படி நடந்ததுன்னு அந்த பசங்களாம் சொல்லுதுங்க, இந்த பாப்பா தான் காலில் உதைச்சிது, அந்த வண்டி கொடை சாஞ்சுது அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டேன்றாங்க. ஆனால் இந்த குழந்தைங்க பார்த்தது உண்மை தான். இந்த பிஞ்சு பதங்களாம் உடைச்சி இவ்வளோ பேர் வண்டி கொடை சாயுதா, அது எப்படி முடியும் அப்படின்ட்டு நம்ப மாட்டேன்றாங்க. சில பேர் சந்தேகப்பட்டாங்க. ஆனால் அந்த குழந்தைங்க நான் பார்த்தோன்னு சொல்கிறது. பகவான் கழுக்குன்னு சிரிக்கிறானா. அதான் பகவானை நம்ப இருக்கிறதுக்கு அடையாளம் தான். ஒரு சமயத்தில் குழந்தைய மடியில் வச்சுட்டு இருக்கா யசோதை. பகவானை குழந்தைய நினச்சிக்கிறதுனால தான், நம்ம குழந்தை அப்படின்னு நினச்சிக்கிறதுனால. அதனால் வந்து அவர்கள் பகவான் மாயில் அவர்களை மயக்க வச்சுருக்கான். மாயில் இருந்தால் தான் அவர்கள் வந்து குழந்தை நினச்சி பழகினா தான் நிறைய லீலைகள் பண்ண முடியும். பகவானாக தெரிந்தவன் தான் லீலைகள் நடத்த முடியாது இல்லையா பகவானாக. அதனால் அவர்கள் ஒரு விதத்தில் அஞ்ஞானிகளாக இருந்தாலும் அவர்கள் அஞ்ஞானிகள் இல்லை, அவர்கள் தான் சிறந்த ஞானிகள். சொல்லப்போனால் பகவானை குழந்தையாக நினைத்தார்கள். இந்த குழந்தை எப்படி உதைச்சிருக்கோம் அந்த வண்டியை அப்படின்னு நினச்சாங்க. சரி, ஒரு நாள் என்ன பண்ணுறா, ஏகதா ஆரோகம் ஆரூடம் லாலயந்தி சுதம் சதி கரிமானம் சிசோ ஓடும் ந சேகை கிரிகூடவத்து. ஒரு நாள் யசோதை மடியில் வச்சு கொஞ்சம் தாளாட்டினா அந்த குழந்தையினுடைய பிஞ்சு பற்கள் அதெல்லாம் சின்ன முளைக்க ஆரம்பிக்குது. அதெல்லாம் பார்த்து முகத்தை பார்த்து ரசிக்கிறா. அது கழுக்கழுன்னு சிரிச்சுன்னு இருக்குது. சிரிச்சுன்னு இருக்க உடனே பார்த்தா திடீர்னு கனத்து விட்டது அந்த குழந்தையானது. என்னடா அது, நம்ம பெரிய மலையை பாறாங்கலை சுமக்கிற மாதிரி இவ்வளோ வெயிட் ஆகிடுச்சு. திடீர்னு குழந்தை பார்த்து எப்பா என்ன கணம் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே விட்டாலாம் அவன். பூமோ நிதாயத்தம் கோபி விஸ்மிதா பார பீடிதா. நான் இவ்வளோ திடீர்னு கிருஷ்ணன் இவ்வளோ குண்டாயிட்டானே, இவ்வளோ பாரமாக இருக்கானேன்னு பாதி ஒரு நேரம் கொஞ்சம் நேரம் ஜாலியாக இருந்தான், தக்கையாக இருந்தான். எப்போ தானே இப்படி குண்டாயிட்டானே, இவ்வளோ பாரமாயிட்டானே ஆச்சரியப்பட்டாலாம். விஸ்மிதா ஆச்சரியப்பட்டாலாம். அவன் உடனே பார்த்தேன், பகவானே இது என்ன, இது எனக்கு ஒன்றுமே புரியலையே, எனக்கு என்ன திடீர்னு குழந்தை கணக்குது அப்படின்னு சொல்லிட்டு பகவானை உடனே அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் கஷ்டம்னா உடனே பகவானை தான் தியானம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட பாகவதர்கள் அவர்கள். அப்போ சொல்கிற மகாபுருஷம் ஆதித்யோ தியானம் பண்ணிட்டு ஜகாதாமாச கர்மசு வீட்டு வேலைகளை செய்ய போயிட்டாகும். அப்போ தைத்தியோ நாம்னா திருநாவர்த்தா கம்சனுத்திய பிரதோதிதா. கம்சனுடைய வேலைக்காரனாகிய திருநாவர்த்தன் என்பவன் கம்சனால் ஏவப்பட்டு வந்திருக்கான் கோகுலத்துக்கு. சக்கரவாத ஸ்வரூபேன ஜஹார் ஆசின் அற்பகம். உடனே நம்ம புயல் காத்த வடிவத்தில் வந்தானா. புயல் காத்த வடிவம்னா கோகுலத்தில் சர்வமாவரணம் உஷ்ணம் சக்ஷுஷும் ரேணுபிகி ஈரையன்னு மகா கோராம் சப்தேன பிரதிசோதிஷா. அந்த புயல் காற்று உஷுன்னு பயங்கரமான காற்று அடிக்குதுல, அந்த சப்தம் பயங்கரமாக இருக்குது. அப்படியே கூரையெல்லாம் பிச்சுன்னு போகிறது. அவ்வளோ புயல் காற்று அடிக்கிறேன். உடனே அந்த கோகுலத்தை மண்ணெல்லாம் எல்லாருடைய கண்ணுலேயும் மண்ணை தூவிட்டானா. அந்த கண்ணுலாம் மண்ணு மூடிப்பா. எதிரில் பக்கத்தில் யார் இருக்காங்க, எதிரில் யார் இருக்காங்க தெரியலையாம். ஒரே தூசு மயமாக இருக்குது அந்த கோகுலத்திலே. உடனே என்ன பண்ண, டக்குன்னு அந்த புயல் காற்று ரூபமாக வந்து கிருஷ்ணனை தூக்கி போயிட்டான். ஆகாசத்தில் போயிட்டான். அப்போ ஆகாசத்தில் போயிட்ட உடனே முகூர்த்தம் அபுபத்து கோஷ்டம் ரஜசா தமசா விரதம். ஒரு முகூர்த்த காலம் அந்த ரஜஸ்னால் அந்த மண்ணால் மூடப்பட்டார்கள் தான். அந்த கோகுலமே மூடப்பட்டு தான், மண்ணால் மூடப்பட்டிருக்கான். இவன் புயல் காற்று ரூபத்தில் மண்ணை வாரி அரிச்சிட்டான். எல்லாரும் கண்ணையும் மறைச்சிட்டு எல்லா கண்ணையும் மண்ணை தூவிட்டு குழந்தைய தூக்கி போயிட்டான். அப்போது ஆகாசத்தில் தூக்கி போயிட்டான். எவ்வளோ தோல் தூக்கி போகிறான் பார்க்கலான்னு பகவானை பார்த்துட்டு இருந்தார். டக்குன்னு பகவான் கழுத்தை பிடிச்சிட்டு இவன் மேலே போகிறான். மறுபடியும் பகவான் கீழே இருக்கிறார். கீழே வாடான்றார். திடீர்னு பார்த்தா இவன் பாறை அவங்க நம்ம அன்னை யசோதையினுடைய மடியில் எதுக்காக கணத்தானே இப்போ புரியுதா? திருநாவர்த்தனை வதம் பண்ணுறதுக்காக தான். பகவான் அவளுக்கு கனமாக இருந்தான். அப்படியேப்பட்ட குழந்தைய தூக்கி போயிட்டான். இன்னும் கனமானார் பகவான். மலை என்னடா அது, நம்ம குழந்தைய தூக்கணும் சரியான பாறாங்களை தூக்கி வந்துட்டோமா, இவ்வளோ வெயிட்டாக இருக்குது இந்த குழந்தை அப்படின்னு திருநாவர்த்தன் ஆச்சரியப்பட்டான். உடனே பார்த்து காலை பிடிச்சி அந்த குழந்தைய கீழே விட்டுலான்னு பார்த்தான். ஏன்னா அவனால் சுமக்க முடியல, அந்த குழந்தைய மேலே தூக்கி போய் சுமக்க முடியல. உடனே பகவான் காலை பிடிச்சானோ இல்லையோ உடனே கழுத்தை பிடிச்சிட்டான் பகவான். திருநாவர்த்த மோட்சம். அதுதான் கீழே விழுந்து மண்டை உடைஞ்சி இறந்தான். அப்படி திருநாவர்த்தனுடைய மார்பிலேருந்து ஒரு மலையிலேருந்து நீல ரத்தத்தை கொண்டு வர மாதிரி அழகாக அந்த கோபிகள் கிருஷ்ணனை எடுத்தாங்களாம். அதுக்கு பிறகு பகவான் பல லீலைகளை புரிகின்றான். திருநாவர்த்த மோட்சம். திருநாவர்த்த சாந்தரியோ வாத்தியரூபதரோ ஹரன் கிருஷ்ணம் நபோகதகந்தம் நாசக்னோது புரிவார்கள். அப்படிப்பட்ட பகவானுடைய பாரத்தை தாங்க முடியாமல் கீழே விழுந்தான். பகவான் கழுத்தை நெரிச்சு அவனுடைய விழிப்பதுங்க அவன்
உயிரிழந்தான். திருநாவர்த்தனுக்கு மோட்சம் அளித்தார் பகவான். அப்படி இருக்கும்போது ஒரு சமயத்தில் என்ன பண்ணார், கர்க்காச்சாரியார் இடத்துல வசுதேவர் மதுரா நகரத்தில் இருக்கார் இல்லையா, இப்போ விடுவிச்சிட்டானே அவன் தான். கம்சன் அடிக்கடி விடுவிப்பான், அடிக்கடி சிறையில் போட்டுருவான் வசுதேவர் தேவகி. இப்போ வந்து குழந்தை தான், பெண் குழந்தையாக இருக்குது, அதுதான் ஆகாசத்தில் பறந்து போச்சுன்றதுனால விடுவிச்சிருக்கான். வசுதேவர் என்ன பண்ணார், கர்க்காச்சாரியர் ரகசியத்தில் கூப்பிட்டு, கோகுலத்தில் என்னுடைய பிள்ளை வளர்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் நாமகரணம் பண்ணணும் என்று சொல்கிறார். கோகுலத்தில் பிள்ளைகள் வளர நாமகரணம் பண்ணணும்னு சொன்னோன்னே கர்க்காச்சாரியார் நந்த கோகுலத்துக்கு வரார். வந்த போனே நந்தபாபா அவரை வரவேற்கிறார். மகத்து செல்லடம் துடாம் கிரகீனாம் தீனச்சேதசாம் நிர்ஷயசாய பகவன்னு கல்பதே நான்யதா கொசித்து. அப்படி வீட்டினுடைய காரியங்களே குடும்ப விஷயங்களையும் மும்முரமாக மூழ்கி கொண்டிருக்கிற அந்த சம்சாரிகளை கரையேற்றுவதற்காகவே மகான்கள்லாம் அப்படி தேடி போவாங்களாம் அந்த சம்சாரிகளை கரையேற்றத்துக்குன்னே. அவர்களுக்கு மோட்சத்தை பற்றி மோட்சம் அடையணுன்ற ஒரு ஞாபகமே இல்லாமல் கிரக காரியங்களில் வந்து மும்முரமாக ஈடுபட்டிருக்காரு இல்லையா, அவர்களை அப்பா இதெல்லாம் அநித்தியமானது, இந்த வாழ்க்கை நிரந்தரமானது கிடையாது, இதுக்கு மேலே நம்ம மோட்சத்தை அடையணும், பகவானை கொஞ்சமாவது திரும்பி பார்க்கணும் அப்படின்னு அவர்கள் அந்த நல்லறிவை உணர்த்துவதற்காக வீடு தேடி போவாங்களாம். அந்த சம்சாரிகளை கதையத்துக்குன்னே சஞ்சரிக்கிறாங்களாம் மகாரிஷ்கள். அப்படியோட கர்க்காச்சாரியார் பார்த்து சொல்கிறார், நிர்ஷயசாய பகவன், அப்படி மோட்சத்தை மார்க்கத்தை காட்டுவதற்காகவே நீங்கள் இதுபோல் சம்சாரிகள் வீடுகளுக்கு தேடி போகிறீர்கள். வேறு அந்த சம்சாரிகளால் சன்னியாசிகள் மகான்களுக்கு ஆக வேண்டியது ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். நந்தபாபா அப்படி கர்க்காச்சாரியரை போகிறார். அப்படி எங்கள் வீடுக்கு தேடி வந்திருக்கீங்களே, எங்களுடைய க்ஷேமத்துக்காக தேடி வந்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அப்போது நீங்கள் சாதாரணமானவங்க கிடையாது. ஜோதிஷா மயனம் சாட்சாத்து எத்த ஞானம் அதிந்திரியம் பிரணீதம் பவதா ஏன புமான் வேத பராபரம். அதாவது நீங்கள் முக்காலம் அறிந்த ஞானி, அவர் ஜோதிஷ சாஸ்திரத்தை எழுதினவராம். யார்? கர்க்காச்சாரியார். முன்னாடி நடந்தது, இப்போ நடக்குது, பின்னாடி நடக்க போகிறது எல்லாமே தெரியும். அந்த ஜோதிஷத்தில் வந்து ஒருத்தனுடைய முன் ஜென்மம் பெண் ஜென்மம் எல்லாத்தையுமே கணித்து சொல்ல முடியுமா? அப்படியேப்பட்ட ஜோதிஷன்ற சாஸ்திரத்தை வெளியிட்டிருக்காராம் அவர். அதனால் அப்படி புகழ்கிறார். அப்படி புகழ்ந்துட்டு அப்போ நந்த மகாராஜா சொல்கிறார், சுவாமி நீங்கள் யாதவர்களுக்கு ஆச்சாரியர்கள் தான், எல்லாம் ரொம்ப பூமியில் புகழ் பெற்றீர்கள். என்னுடைய அப்படிப்பட்ட நீங்கள் வந்து சம்ஸ்காரங்கள், அதாவது நாமகரணம் பண்ண குழந்தைகளுக்கு என்று கேட்டுக்கொள்கிறார். யார்? நந்தபாபா நாமகரணம் பண்ணிட்டு கேட்டுக்கிறார். கேட்ட உடனே அப்போ சொல்ல கர்க்காச்சாரியார், நான் யாதவர்களுக்கு ஆச்சாரியன், இப்போ உன்னுடைய பிள்ளைக்கு நான் நாமகரணம் பண்ணேன்னு சொன்னால் கம்சனுக்கு சந்தேகம் வந்துடாதா? அவர் யாதவர்களுடைய பிள்ளை, அப்படின்னா வசுதேவருடைய பிள்ளை இங்கே வளருதா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுரும். அதனால் வந்து நான் எப்படி நாமகரணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார் கர்க்காச்சாரியார். எது நாம் அகம் ஆச்சாரியா கிராதஸ்ட புவி சர்வதா சுதம் மையா சம்ஸ்கிருதம் தே மன்யதே தேவகி சுதம். இப்போது பலராமர் யாருன்னா, பலராமர் யார்? வசுதேவருடைய பிள்ளை, அது தெரிஞ்ச கதை, ரோஹிணியுடைய பிள்ளை. ஆனால் நந்தபாபானுடைய பிள்ளைன்னு தான் கிருஷ்ணனை நினச்சின்னு இருக்கார். யார்? ஆனால் நந்தபாபாவுக்கு தெரியும் இது நம்ம பிள்ளை இல்லை, வசுதேவருடைய பிள்ளை தான் அப்படின்னு. அதனால் வந்து கர்க்காச்சாரியர் சொல்கிறார், இப்போ நீ வந்து நான் நாமகரணம் பண்ணால் கம்சனுக்கு சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா நாமகரணம் விசேஷத்தை வந்து நல்லா பிரபல்யமாக எல்லோரும் 4 பேர் கூப்பிட்டு எல்லாம் பண்ண வேண்டாம், நம்ம ரகசியமாக பண்ணலாம்னு சொல்லிட்டு மாட்டுக்கோட்டிலேயே நாமகரணம் பண்ணுறாங்க. யாருக்கு? கிருஷ்ணருக்கு. பலராமருக்கு கிருஷ்ணருக்கு நாமகரணம் பண்ணுறாங்க. அப்போ கர்க்காச்சாரியர் சொல்கிறார், அயம் ஹி ரோஹிணி புத்ரோ ராமயன் சுஹ்ருதோ குணஹி ஆக்கியாஸ்யதே ராம இது பலாதிக்காத் பலம் விதுகு. இந்த ரோஹிணி புத்திரனாகிய இந்த குழந்தை முதல் பிள்ளை இருக்கான் இல்லையா, இவன் வந்து என்னன்னா தன்னுடைய உறவினர்கள்லாம் ரமிக்க செய்ய போகிறான். அதனால் இவனுக்கு ராமன்னு பேர். அதே சமயத்தில் ராமன் மட்டும் இல்லை, பலத்தில் சிறந்தவனாக விளங்கப் போகிறான். அதனால் இவன் பலராமன் என்று அழைக்கப்படுவான். அதனால் பலன் என்றும் ராமன் என்றும் அழைக்கப்படுவான் என்று சொல்கிறார். அதே சமயத்தில் இந்த 2வது பிள்ளை இருக்கான் பார், உன் பிள்ளை இந்த இருக்கான் பார்த்தியா, இவன் இருக்கானே, இவன் சாதாரண பிள்ளை இல்லை.
அதே சமயம் பலராமருக்கு இன்னொரு பேரே வைக்கிறார், சங்கர்ஷணன் ஒரு பேர் வைக்கிறார். ஏன்னா கம்சனுக்கு பயந்து யாதவரெல்லாம் பிரிஞ்சு வாழறாங்க இல்லையா, அவரெல்லாம் ஒன்றா இணைக்க போகிறாராம் பலராமர். அதனால் அவருக்கு வந்து சங்கர்ஷணன்னு பேர். சங்கர்ஷனை எல்லாரையும் ஒன்றாக இணைக்கப் போகிறார். அப்படி சங்கத்தில் ஆகர்ஷணம், அதாவது எல்லாரையும் ஒன்றா இணைக்க போகிறார் அப்படின்னு அர்த்தம் சொல்லப்படுகிறது. அதுபோல் ரெண்டாவது கிருஷ்ணனை பார்த்து சொல்கிறார், யார்? கருக்காச்சாரியார் சொல்கிறார், இவன் வந்து என்னென்னா ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு நிறங்கள் கொண்டவனாக இருக்கின்றான். அதே சமயத்தில் வெண்மை நிறம் உடையவனாக இருக்கிறான், அப்படியே மஞ்சள் சிவந்த நிறம் அது மாதிரி உடையவனாக இருக்கிறான். இந்த பிறவியில் வந்து இவன் கருப்பு நிறம் உடையவனாக இருக்கிறதால இவனுக்கு கிருஷ்ணன் என்று பெயர் சுட்டுகிறார். கிருஷ்ணன்னா கருப்பு நிறம் மட்டும் இல்லை, கிருஷ்ணனாவே சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படின்னு அர்த்தம். கிருஷின்ற தாது வந்து என்னன்னா நம்ம சம்சாரம்னு சொல்கிறேன். என்னன்றது அந்த சம்சாரத்தை போக்குவது, அது பாபத்தை போக்குபவன் கிருஷ்ணன்னா. அது கர்ம வினைகளை போக்குபவன். இதுபோல் பல அர்த்தங்கள் இருக்குது. பாபங்களை போக்குபவன், கர்ம வினைகளை போக்குபவன், சம்சாரத்தை போக்குபவன் கிருஷ்ணா அப்படின்னா. கிருஷி நானா ஆனந்தம், கிருஷினா விருத்தி அடைய செய்யுது, ஆனந்தத்தை விருத்தி அடைய செய்பவன் என்று ஒரு அர்த்தம் கிருஷ்ணன்னா. இதுபோல் கிருஷ்ணன்னா பரபிரம்ம ஸ்வரூபம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இதுபோல் பல சச்சிதானந்த ஸ்வரூபம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அது மாதிரி பல அர்த்தங்கள். அதனால் கிருஷ்ணன்னு பேர் வைக்கிறார். அப்புறமா மகான்கள்லாம் வந்து இவரை வாசுதேவன் என்று அழைப்பார்கள். ஏன்னா முன்னாடி வசுதேவருடைய புத்திரனாக பிறந்திருந்ததுனால இவருக்கு வாசுதேவன் என்று மகான்கள்லாம் அழைக்கிறார்கள் என்று சொல்கிறார். பிராகையும் வசுதேவஸ்திய கொச்சித் ஜாத தவாத்மஜா. இப்போது வசுதேவருக்கு தான் தெரியும் நந்தகோபருடைய பிள்ளை கிருஷ்ணன் வந்து யாருன்னா தன்னுடைய பிள்ளைன்னு தெரியும். ஆனால் நந்தபாபாவுக்கு தெரியாது. நந்தபாபாவுக்கு என்னன்னா தனக்கு பெண் குழந்தை பிறந்தது தெரியாது, தனக்கு கிருஷ்ணன் பிறந்தது தான் தெரியும். தன்னுடைய பிள்ளையாக தான் நினச்சிருக்காரு. ஆனால் கர்க்காச்சாரியர் என்ன சொன்னார்னா, இப்போ பலராமருக்கு பேர் வைக்கும்போது என்னென்னா கிருஷ்ணனுக்கும் பேர் வைக்க சொல்கிறாரு. யார்? நந்தபாபா. அப்படி பேர் வைக்கும்போது நாமகரணம் பண்ணும்போது என்னென்னா ரோஹிணி புத்திரன் இங்கே தான் வளர்றான் அப்படின்னு தெரிஞ்சு கொள்றதுக்கு முற்படுவானே கம்சன் என்று பாபமதி படைத்தவன் என்று கர்க்காச்சாரியர் சொல்கிறார். அப்போ அதனால தான் ரகசியத்தில் கொட்டிலில் வந்து நாமகரணம் பண்ணுறாங்க. அப்படி செய்து கொண்டு இருக்கும்போது பகவானுக்கு கிருஷ்ணனுக்கு வந்து வாசுதேவன் ஒரு பேர். வசுதேவருடைய புத்திரனாக முன்னாடினா இந்த ஜென்மத்தில் முன் ஜென்மத்தில் எப்போது பிறந்திருக்கலாம் அப்படி நினைக்கிற மாதிரி அப்படி சொல்கிறார் கர்க்காச்சாரியார். அதனால் முன்னாடி வந்து வசுதேவருக்கு புத்திரனாக இவன் இந்த குழந்தை பிறந்திருக்கான், அதனால் மகான்கள்லாம் இவனை வாசுதேவன் என்று அழைப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஓகே, புரிஞ்சுக்கினார். அப்புறமா சொல்கிறார் நாராயணனுக்கு சமமானவர் இவர் அப்படின்னு சொன்னோடனே ஆச்சரியப்படுறார். யார்? நந்தபாபா. நாராயண சமோ குணைஹி அப்படின்னு சொல்கிறார். நாராயண சமோ குணைஹி அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி இவனுக்கு வந்து இப்போ நான் சொன்னது இந்த கிருஷ்ணன், இந்த வாசுதேவன், இது மாதிரி இந்த 2-3 நாமா தான் கிடையாது. இவனுக்கு வந்து நிறைய நாமாக்கள், ஆயிரக்கணக்கான நாமாக்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறார். விஸ்வம் விஷ்ணு வஷர்கார பூத பவ்ய பவத் பிரபு பூதகிருத். என்ன சுவாமி, குழந்தைக்கு ஜபிக்கிறீங்களா? குழந்தைக்கு குழந்தைய ரட்சணை பண்ணுறதுக்காக விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறீங்களான்னு? இல்லைப்பா, மொத்தமே இதெல்லாம் இவனுடைய பேர் தான், இந்த குழந்தையுடைய பேர் தான். இத்தனையும் இந்த குழந்தையுடைய பேருன்னா? ஆமாம். இந்த குழந்தை யார் தெரியுமா? யாருன்னா தஸ்மன் நந்தாத்மஜோ அயம்தே நாராயண சமோ குணைஹி. சாக்ஷாத் நாராயண சமான குணங்கள் கொண்ட விஷ்ணு தான். விஷ்ணு பட்சத்தை சார்ந்தவர்களை எப்படி அசுரர்களால், விஷ்ணு பட்சம் சார்ந்த தேவர்களை எப்படி அசுரர்கள் பாதிக்க முடியாதோ அது மாதிரி இந்த கிருஷ்ண பட்சத்தை சார்ந்த பக்தர்களை எதிரிகளால் பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாருங்க. அதனால் யார் வந்து இப்போ கிருஷ்ணனுக்கு பேர் வச்சுருக்கா, கிருஷ்ணன்னா நாராயணன் பேர் வைக்க முடியுமா? அவ்வளோ நாராயணா எவ்வளோ நாராயணன் இருக்காங்க. அழகாக கொஞ்சம் மாதிரி ஒரு பேர் ஒன்றுனா கண்ணன்னு பேர் வைக்கணும். அது கண்ணன்றது அதான் கிருஷ்ணன். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஆசையை கூப்பிட்ற மாதிரி பேர் வச்சுருக்காரு. கிருஷ்ணன்ற பேர் வச்சுருக்காராம். அப்படி கிருஷ்ணன்ற பேர் வச்சுருக்காரு கர்க்காச்சாரியார். அதுதான் இங்கே சொல்கிறார். ஒரு சமயத்தில் ராஜா இல்லாத சமயத்தில் ரொம்ப கஷ்டப்படுறது மக்கள் எல்லாம். அப்போ வந்து பிருது சக்கரவர்த்தியாக வந்து இந்த உலகத்தை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்கிறார். புராதனே கஜபதேகே சாதவோ தஸ்யு பீடிதா. திருடர்களால் மக்கள்லாம் பாதிக்கப்பட்ட போது இவர் வந்து அராஜகே ரக்ஷியமானஹா ஜிக்யூர் தஸ்யுன்னு சமேதிதா. அந்த திருடர்களை ஒழித்து கட்டுவதற்காக பிருது சக்கரவர்த்தியாக அவதரித்திருக்கிறார். அப்படியேப்பட்ட இந்த யார் வந்து இந்த கிருஷ்ணனிடத்தில் அதிகமான பிரீதியை செலுத்துகிறார்களோ, பக்தியை செலுத்துகிறார்களோ, ஏதஸ்மின் மகாபாகாக, அவர்கள் மகாபாக்கியசாலிகளாம், சாதாரணமானவங்க கிடையாது.
பாக்கியம் இருந்தால் தான் கிருஷ்ண பக்தி பண்ண முடியும். அவ்வளோ லேஸில் பண்ண முடியாது. இல்லை நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், நீ எதையாவது பண்ணிட்டு எங்கேயாவது போய் அலைஞ்சிட்டு லோலோன்னு அலைய வேண்டியது தான். புத்திசாலித்தனம் எதுனா கிருஷ்ண பக்தி பண்ணுறது, ராம் பக்தி பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். அதான் சொல்கிறேன், ஏதஸ்மின் மகாபாகா பிரீதிம் குர்வந்தி மாணவாக. யார் பாக்கியசாலிகளாகிய கிருஷ்ணனிடத்தில் வந்து பிரீதி அதிகமான பக்தியை செலுத்துகிறார்களோ அவருக்கு நான் அறையோ அபிபவந்தியேதான் விஷ்ணு பக்ஷான் இவா அசுரஹா. விஷ்ணு பக்ஷத்தை சேர்ந்த தேவர்களுக்கு அசுரலால் பாதிப்பு ஏற்படாதது போல எதிரிகளால் கிருஷ்ண பக்தர்களுக்கு பாதிப்பு ஏற்படாது என்று சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம எந்த எதிரிகள்னா காமம் குரோதம் போன்ற எதிரிகளால் விஷ்ணு பக்ஷத்தை சேர்ந்த பக்தர்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. இந்திரியங்களில் நம்மளுடைய சத்ருவாகிய மனசு மாயை இதெல்லாம் வந்து காமக்குரோதங்களால் நம்மளை போட்டு அழுத்தலையும் இந்த முக்குணங்களான மாயை இவைகளாலேயும் பாதிப்பு ஏற்படாது. நல்லா புரிஞ்சுக்கணும். மற்ற எதிரிகள்லாம் பெரிய வெளிப்புறமான எதிரிகள்லாம் இருக்காங்க, ஓகே, அந்த எதிரிகளை ஒழிச்சு கட்டுறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் மனசுக்குள்ளே எதிரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள எதிரிகளாக நினைக்கிற புத்தி, அந்த எதிரியை பகவான் அழிச்சிடுவான். அவன் வந்தால் கிருஷ்ணன் வந்தாவே நமக்குள்ள அஜ்ஞானம் போயிடும். கிருஷ்ணனாவே பகவத்கீதையில் ஞானத்தை பிரகாசிக்க செய்துக்கிறான் இல்லையா, அதுதான் அந்த எதிரிகள் வந்து பாதிக்கப்படும், அந்த எதிரிகளால் பாதிக்கப்படும். ஏன்னா ந குரோதம் ந சமாச்சரியம் ந லோபம் ந அசுபாமுதிகி ந பக்தான புருஷோத்தமே எத் பக்தியா பண்டிரக்ஷன் ஸ்தவி சரி. அப்போது குரோதம் மாச்சரியம் பொறாமை காமம் குரோதம் போன்ற தோஷங்கள்லாம் வந்து புருஷோத்தமனுடைய பக்தருக்கு வந்து பாதிக்காதான். ஜென்ம மிருத்யு ஜராவியாதி பயம் நைவோபஜாயது. பிறவி ஏற்படும், ஜென்மம் வரும், ஜரை வரும், முதுமை வரும், மூப்பு வரும், மரணம் வரும், எல்லாம் வரும். ஆனால் அவைகளால் பயம் மட்டும் ஏற்படாதான். அதெல்லாம் வந்து ஆஸ் யூஷுவலாக உடம்புக்கு தானே ஏறுது, எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு இருப்பாங்களாம். சொல்லியிருக்கு, ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி, இந்த வியாதிகள் உடம்புல வருது, பிறவி வருது, இறப்பு வருது, முதுமை வருது, இவைகளால் பாதிக்கப்பட மாட்டாங்களாம். யாருன்னா விஷ்ணு பக்தர்கள். ஜென்ம மிருத்யு ஜராவியாதி பயம் நைவோபஜாயது. அவைகளால் வரக்கூடிய பயத்தினால பயமானது அவங்களுக்கு உண்டாகாது. அவைகள்லாம் உண்டாகும், ஆனால் அவைகளால் வரக்கூடிய பயத்தினால விடுபட்டுருவாங்களாம். எல்லாம் சொல்லியிருக்கு இல்லையா, பகவான் நாமா சொன்னால் அந்த அளவுக்கு பகவானை சார்ந்தவர்களாக தாவகாக பகவானை கிருஷ்ணனை சார்ந்தவர்களாக நம்ம ஆகிடணும். அப்படி ஆகிட்டோம்னா நம்மளுக்கு இந்த உடலுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் கூட இந்த ஆத்மாவானது பாதிக்காமல் சந்தோஷமாக இருக்குமா, திருப்தியாக இருக்குமா. அதான் இங்கே சொல்கிறார், ஏதஸ்மின் மகாபாகா பிரீதிம் குர்வந்தி மாணவாக நான் அறையோ அபிபவந்தியேதான் விஷ்ணு பக்ஷான் இவாசுரஹா அஸ்மா. அதனால் சொல்கிறார், இவன் வந்து நாராயணனுக்கு சமமான குணங்கள், அந்த நாராயணுக்கும் மேலானவன், அப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கணும். தஸ்மான் நந்தாத்மஜோ அயம் தே நாராயண சமோகுணகி ஸ்ரீயா கீர்த்தி அனுபாவேன ஓபாயஸ்ப சமாஹிதா. இவன் வந்து இவனால் நல்ல புகழ் அடைய போகிறார், நல்ல செல்வங்களை அடைய போகிறாய், கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறார். அதனால் இவனால் வந்து எல்லா கஷ்டங்களையும் நீங்கள் கடக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறார். எல்லா கஷ்டங்களையும் நீங்கள் கடக்க போகிறீங்க. அனேன அதான் சொல்கிறார், ஏஷவை ஸ்ரேயா ஆதாசியத்து கோபகோகுல நந்தனகா. நீ மட்டும் இல்லை, இந்த கோபர்கள் கோகுலவாசிகள் எல்லாருமே வந்து பலவிதமான கஷ்டங்கள்லிருந்து நீங்கள் விடுபட போகிறார். அனேன சர்வ துர்க்கானி யூயம் அஞ்சஸ்தரிஷ்யதா. சுலபமாக நீங்கள் எல்லா துக்கங்களையும் கடக்கப் போகிறீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படி எல்லா கஷ்டங்களையும் நீங்கள் கடக்கப் போகிறீர்கள். ஏஷவ ஸ்ரேயா ஆதாசியத்து கோகுல நந்தனக. கோபர்கள் கோகுலம் அந்த கோகுலநந்தனாகிய நந்தகோப ராஜாவே, நீ எல்லாருமே இந்த கோகுலமே அனேன சர்வதுர்க்கானி எல்லா கஷ்டங்கள் இருந்தோம். மழை புயல் காற்று அடிக்கும் போது அப்போ கோபத்தின் உத்தாரணம் பண்ண போகிறான். காளியனை நர்த்தனம் செய்து அந்த விஷஜலத்தை அமிர்த ஜலமாக மாற்றப் போகிறான். எல்லா கஷ்டங்கள்லேருந்து பகவான் வெளியே போகிறான். காட்டு தீயினால் பாதிக்கப்படும் போது அவைகளை காப்பாற்றப் போகிறான். அப்படியே அகாசுரன் பகாசுரன் போன்றவர்களிடத்துலாம் பகவான் காப்பாற்ற போகிறான். அதெல்லாம் இங்கே சொல்கிறாருங்க. அதே நந்த மகாராஜா வந்து ஒரு பாம்பு வாயில் அகப்பட்ட போது
அப்போ பகவான் அந்த பாம்பை தன் காலை தொட்டு அவனுக்கு கந்தர்வனாக்கி அவன் சாப மோஷனம் பண்ணி செய்து அப்படி அந்த பாபாவை காப்பாற்ற போகிற அப்போ வருண பகவான் லோகத்துக்கு அழிச்சும் போகும்போது நந்த பாபாவை கடத்தி போகும்போது பகவான் தான் போய் வருண லோகத்துக்கு போய் நந்த பாபா அழிச்சுன்னு வர போகிறார். இது மாதிரி பல கஷ்டங்கள்லேருந்து பகவான் விடுவிக்கப் போகிறார் என்று கர்க்காச்சாரியார் முன்னமே பார்த்து சொல்கிறார். அவர் தானே ஜோதிஷ சாஸ்திரத்தை எழுதினவர். அவருக்கு ஜாதகம் கணிக்கும் போது இவன் பின்னாடி என்னென்ன பண்ண போகிறான்றது எல்லாம் தெரியும். அதனால் முன்னாடியே ஒரு குறிப்பாக லைட்டாக சொல்கிறார். இதை மனசில் வாங்கிட்டார். ஆனால் ரகசியமாக வச்சுட்டார், யாருக்குன்னு சொல்லாமல் வச்சுருக்கார் நந்த பாபா. இந்த விஷயம்லாம் கேட்டு பிறகு அவருக்கு தட்சணை கொடுத்து நல்லபடியாக அவர் அனுப்பி வைக்கிறார் கர்க்க மகரிஷியை. பிறகு பகவான் என்ன பண்ணுறான், நல்லா குப்பிரிச்சிக்கிட்டான். அப்புறமா நல்லா கொஞ்சம் தவழ ஆரம்பிக்கிறான். தவழ்ந்து போகும்பொழுது கிருஷ்ணன் பலராமனும் ஜாலியாக விளையாடுறாங்க. 2 குழந்தைங்களும் ஆனந்தமாக விளையாடிட்டு இருக்குது. தோல் மேல் கைப்பட்டுன்னு சந்தோஷமாக விளையாடிருக்கு. இது என்னென்னா செக்கச்செவேல்னு இருக்குது பலராமர், இது கண்ணங்கரையல்னு இருக்குது கிருஷ்ணன். இது மரகத மலை மாதிரி இருக்குது, அது வெள்ளி மலை மாதிரி இருக்குது. அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு கிருஷ்ணன். அப்போது இவர்கள் பண்ணுற லூட்டி கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ இல்லையோ, லூட்டி தானே ஓவராகுது. இந்த குழந்தைங்க அப்படி தத்தி நடக்கும்பொழுது அந்த தரை என்னென்னா நல்லா மெழுகி தடையானது, நல்ல சுத்தமான ஸ்படி கல்லில். ஆனால் அந்த தரையானது என்னென்னா பளபளன்னு மின்னுமா. அந்த தரையில் பார்த்தா இந்த கண்ணாடி எங்கேயாவது சரி தரை இல்லை இருக்கட்டும். ஏன்னா அந்த காலத்தில் நந்த பாபா தான் ராஜா அந்த கோகுலத்துக்கு. அதனால் கொஞ்சம் நல்ல மாளிகை கட்டின்னு இருப்பார் இல்லையா. நந்த மகாராஜா மாளிகை இன்னி கூட இருக்குது. நம்ம போனால் பிருந்தாவனத்தில் பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது அதில் பார்த்தா ஒரு கண்ணாடியில் ஏதோ ஒன்று பார்க்குறாரு பகவான். பார்த்த உடனே தன்னுடைய முகத்தை பார்க்குறாரு. பார்த்த உடனே அதனோட பேசுகிறாராம் பகவான். என்ன பேசுகிறாருன்னா, பாப்பா பாப்பா அப்படின்னு சொல்கிறார். அப்போ யசோதை சொல்கிறா, நீதாண்டா அது, நீதான் நானா அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி சொல்லிட்டு வான்னு கூப்பிட்றான். அது என்ன சொல்லுது, அந்த கண்ணாடியில் பாப்பா என்னது, கிருஷ்ணன் வான்னு அது கூப்பிடுது. நான் வரவா சொல்லிட்டு அப்படியே போய் கட்டி பிடிச்சிக்கிறான். அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே புரள்றான், அந்த தரையிலேயே புரள்றான் அந்த பாப்பா மேலே. அது இந்த முக்தமான இந்த நிலையை பார்த்த உடனே ரோஹிணி யசோதை எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. இது என்ன இவர் ஏமாளித்தனம், இவன் தான் அந்த பிரதிபிம்பம். அந்த பிரதிபிம்பத்தை பார்த்து வான்னு கூப்பிட்றான், அது இவனை கூப்பிடுது. அப்புறம் என்னென்னா போய் கட்டி பிடிச்சிக்கிறான். அப்போ இது ஒன்று பாப்பா ஒன்று அழறான். என்னென்னா பாப்பா வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அழறான். சொல்ல தெரியல, பாப்பா வரமாட்டேங்குதுன்னு அப்படின்ட்டு அவன் அழறான். இல்லைடா அது நீ தாண்டா, அது எப்படா வரும், நீ தாண்டா அதுன்னு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறான். இவன் என்ன இது மாதிரி ஒரு முக்தமாக இருக்கானா பகவான். அதாவது என்னென்னா ஒன்றும் தெரியாதவனா இருக்கானா கிருஷ்ணன். அதாவது என்னென்னா பகவானுடைய பிரதிபிம்பம் தான் நாமெல்லாம், பகவானுடைய அம்சம்தான், பரமாத்மாவுடைய அம்சம்தான் ஜீவாத்மா. அதனால் பகவான் என்னென்னா அந்த பிரதிபிம்பத்தை அழைக்கிறான்றது என்னென்னா நம்மளையெல்லாம் பகவான் அழைக்கிறானோ அப்படின்னா நம்ம வரலன்றதுனால பகவான் அழறானோ நமக்காக அப்படின்னு அர்த்தம். அப்போ இவர்கள் அடிக்கிற லூட்டியானது தாங்க முடியல. கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பண்ணுறேன்னா போய் என்னென்ன இவங்களுக்கு நடவண்டி என்னன்னா கண்ணுக்குட்டி பிடிச்சிப்பாங்க. கண்ணுக்குட்டி வாழை பிடிச்சின்னு ஓடுவானா. அந்த கண்ணுக்குட்டி மேனு கற்றுட்டே கண்ணுக்குட்டி வர்றா அது உதச்சிட்டு போகுது, காலில் உதச்சிட்டு போகுதுன்னு. இவன் கையில் மாட்டியிருந்தா அந்த கண்ணுக்குட்டி படாத பாடுபடுது. அது மேன்னு இழுக்குது. அது கொஞ்சம் போகிற மாதிரினா பிடிச்சி நல்லா இழுத்துட்றான். நல்லா இழுத்துறோன்னா 2 அடி 4 அடி பின்னாடி வந்துடுது. அது அந்த கண்ணுக்குட்டி இழுக்கிற பழம் இருக்கான பகவானாச்சே, என்னதான் நீ குழந்தைன்னு நினச்சி நீ இழுத்தும் பழம்னு பார்த்தா அதுக்கு எங்கேயா சேரலுக்கிறதுல அது பொட்டியத்தும் போயிட்டு போகுதுன்னு பயப்படுறாங்க யசோதையும் ரோஹிணியும். இவங்களை மாட்டியிருந்தால் அது முழிக்குது, வாழை பிடிச்சிருந்தா அது மேன்னு கத்துறது பிடிச்சிருக்கான். மொல்லமாக போன்ட்டு அது இழுக்கிறான். அவன் மொல்லமாக போனால் அது நடவண்டி, அதை பிடிச்சின்னா அப்படியே நடந்து போவாங்களாம். யார் கிருஷ்ணன் பலராமரும் இப்படி பண்ணுறாங்க. அதெல்லாம் அதான் சொல்கிறேன். அங்கனா தர்ஷனீய குமாரலீலவுன்னு அந்தர்விஜே தத் அபலா பிரகிரகீத புச்சைகி அப்படிப்பட்ட கண்ணுக்குட்டியுடைய வாழை பிடிச்சிருந்து அப்படிலாம் போயிட்டு இருந்த அப்படி அதான் நடவண்டி பழக்கிறதான் அப்படிலாம் பண்ணுறானா பகவான். வத்சை இதஸ்தத்ர உபாவு அனுகிருஷ்யமானோ பிரேக்ஷந்திய உஜ்ஜித குர்ஹா ஜஹருஷர் அசந்தியா. அப்படிப்பட்ட பகவான் என்ன பண்ணுறான், श्रृंग अग्नि ध्वंस शशि जल ध्वज खंडकेभ्य क्रीडापरो अधिचलो स्वसुदौ निषेधुं गृह्याणि कर्तुमपि यत्र न तज्जनन्यो शेखाद आपुदुर अलं मनसो अनवस्थाम. திடீர்னு போகிறான், அருவாமனையில் கை வைக்கிறான். அருவாமனை அர்த்தங்கண்டா அருவாமனை சொன்னால் கேளுடாங்க. இப்போ கிருஷ்ணன் பாலம் 2 பேரும் அப்படி தான் பண்ணுறாங்க. அருவாமனை குழந்தைக்கு தெரியுமா அருவாமனை. சரி உடனே என்ன பண்ண வேலையை விட்டு தானே காய்கறி அஞ்சிருந்தால் உடனே
அந்த அருவாமனை தொட பார்க்குறான். டக்குன்னு அந்த காய்கறி வரதை விட்டு குழந்தைய அப்படியே அந்த அருவாமனை தொட விடாதபடி தூரத்தை தள்ளி வைக்கிறான். தள்ளி உட்கார வைக்கிறாங்க. மறுபடியும் என்னென்னா அடுப்பை மூட்டை போகும்போது அந்த நெருப்பு போய் தொட பார்க்குறான். அது சுற்றாது குழந்தைக்கு. உடனே டேய் இங்கெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது. என்னடா இவனை பார்த்துக்கிட்டே சரியாகுது. அப்படின்னா நான் ஒரு காய்கறி நறுக்க முடியல, ஒரு சமையல் செய்ய முடியல. அது உடனே வந்து அங்கேயும் வந்துடுறான், அம்மாவோட வந்துடுறான். உடனே அந்த நெருப்பில் வந்து அந்த விறகுலாம் வைக்கிறாளா, உடனே இவனை போய் அப்படியே விறகுலாம் கை வைக்க போகிறான். எதனா சுட்டுச்சுன்னா அதெல்லாம் சொல்கிறார். ஸ்ருங்கி அக்னி தம்ஷ்ட. உடனே பார்த்தா குரங்கெல்லாம் வந்து விளையாடுது இல்லையா, அந்த குரங்குடைய வாயிலெலாம் கை வைக்கிறான். அது வந்து கடிச்சிச்சுன்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லையா. அதெல்லாம் நிறைய அதெல்லாம் வாயிலாம் கை வைக்கக்கூடாது. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய பிடிச்சி தடுக்கிறாங்க. அப்போ அந்த அவைகளை அந்த பல்ல கடிச்சு போதுன்னு பாதிக்கும் போது பயப்படுறாங்க. இப்படி அந்த நெருப்புலேருந்தும் குரங்குலேருந்து அந்த நாய் போன்றவைகள்லாம் வாய் வைக்கிறாங்க இல்லையா, அந்த நாயிலெல்லாம் அது வாயில் வைக்கும்போது அது கடிச்சு போதுன்னு உடனே ஒரு பெரிய மாட்டு பெருசாக அந்த கொம்பானது நல்லா பெருசாக இருக்கும். அந்த கொம்பை போய் பிடிக்கிறானா ஸ்ருங்க. அந்த கொம்பை போய் பிடிச்சுன்னா கொம்பு இடிச்சிடாது, குத்திடாது. அதனால பயப்படுறாங்க. உடனே டே மாட்டு கொம்பெல்லாம் பிடிக்கூடாதா வாடா அப்படின்றாங்க. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் தடை பண்ணுற பார்க்குறாங்க. ஆனால் இவர்கள் குறும்புத்தனம் ஓவரு. இவர்கள்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பரமாத்மாவாச்சு, கிருஷ்ண பரமாத்மா அந்த மாடு கொம்பு தான் முட்டி என்ன பண்ண முடியும்? இல்லை குரங்கு அந்த பல்லுக்கெல்லாம் கடிச்சு இல்லை நகத்தினால் பெரிய என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. பகவானுக்கு ஒன்றும் பாதிப்பு ஏற்படாது. அதனால் இவர்கள் சுதந்திரமாக விளையாடுறாங்க, குழந்தைத்தனமாக விளையாடுறாங்க. குழந்தைங்க எல்லாத்தையும் தைரியமாக போய் தொடுவோம் இல்லையா, தைரியமாக போய் நெருப்பில் கை வைக்கும். வெளியில் பார்த்தா அழும், வெயில்னு அழும், நெருப்பு சுட்டுச்சுன்னா. அப்போ கத்தியில் போய் கை வைக்கும், உடனே கையில் ரத்தம் வரும். இதெல்லாம் பண்ணும் இல்லையா. குழந்தைங்க முள்ளில் போய் விளையாடும், அந்த முள் குத்திக்கும். ஆனால் இதெல்லாம் குழந்தைகளுடைய சாபல்யம். அந்த குழந்தைக்கு முக்தமாக எதுவும் தெரியாது. அது அப்படியே பகவான் அதை பிரகடனப்படுத்தி காமிக்கிறான். அப்போ ரோஹிணி கோபிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே இந்த குழந்தைய தடுக்க முடியல. ஜல துவஜ கண்டகேப்பியா அப்படி முள்ளில் போய் விளையாடுறானாம். அப்புறம் பார்த்தா ஜலம் தண்ணியில் போய் தத்தி விளையாடுறான். தொட்டியில் போய் எட்டி பார்க்குறான். தொட்டியில் விழுந்துச்சுன்னா குழந்தை கவிழ்ந்துச்சுன்னா என்ன வருது? எத்தனையோ குழந்தை எனக்கு சின்ன வயசுலேயே தெரிஞ்சு தொட்டியில் கவிழ்ந்து உயிரை விட்டுச்சு. தொட்டியில் விழுந்து உயிரை விட்டுருக்கு குழந்தை. பெரிய தொட்டி இருக்கும் அப்போலாம், அது மண் தொட்டி. அதில் போய் கவிழ்ந்துச்சுன்னா உயிரை விட்டுரும். அதனால் அந்த தொட்டியில் போய் தண்ணியில் எட்டி பார்க்குறானா. அப்போ உடனே அந்த குழந்தைய போய் தடுக்கிறான். டே தொட்டிலாம் எட்டு பார்க்கக்கூடாதா, இப்படி வாடான்னு சொல்லிட்டு பிடிக்கிறாங்க. எவ்வளோ தடுத்து பார்த்தாலும் இவர்களுடைய லூட்டி தாங்க முடியல. ரொம்ப அட்டகாசம் பண்ணுறான். இப்போ பலராமரும் அப்படி தான் பண்ணுறாரு. கிருஷ்ணரோடு சேர்ந்து அவரும் ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாரு. இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒருத்தருக்கும் ஒரு வேலையும் ஆகலையாம். யாருக்கு? யசோதிகா ரோஹிணிகான்னா அந்த ஊரில் இருக்கிறவங்க யாருக்குமே கோகுலத்தில் இவர்களுடைய இந்த லீலைகளை பார்த்து இவர்களை தடுக்கிறதுக்கும் இவர்களை வந்து பிடிச்சி நிறுத்தத்துக்கு சிரமப்படுறாங்க பற்றியாங்களா அந்த ரோஹிணி யசோதியும். அதை பார்க்குறதுக்கு எல்லாரும் ஒன்றா கூட்டிட்டாங்களாம் ஊரில் இருக்கலாம் இந்த சாபல் இல்லை. ஆனால் என்னென்னா தொல்லையாக இருந்ததான்னு கேட்டால், தொல்லை இன்பத்தின் இறுதி கண்டாலாம் அவள். இந்த தொல்லைகளுடைய அதுவே இன்பமாக இருந்தான் அந்த குழந்தைகளை பிடிச்சி. ஏன்னா குழந்தைகள் மேலே அதிகமான அக்கறையை காட்டுறான். இது பௌதிகமான ஒரு சிசு இடத்துல அக்கறையை காட்ட அது பந்தத்தை உண்டாகும். பகவான் இடத்துல அக்கறையை காட்டும் போது அது பந்தத்தை போக்கும் இல்லையா. பந்தத்தை போக்கும்போதே ஒரு தனி ஆனந்தம், பிரம்மானந்த சௌக்கியம் கிடைக்குமே. சத்துவம் சுத்திய தஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் இல்லை. மனசு சுத்தமாயிடுச்சுனாவே பிரம்ம சௌக்கியம் தானே அங்கே பிரகாசிக்கும், தன்னாலே பிரகாசிக்கும் இல்லையா. அந்த தொல்லையின் இன்பத்தின் இறுதி கண்டாலாம். அந்த பிரம்ம சௌக்கியத்தை அனந்தம்னா அந்த 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 பழமையான இன்பம். தொல்லைனா பழமையான இன்பம்னு ஒரு அர்த்தம். அந்த ஆனந்தத்தின் எல்லையை கண்டாலாம். கிருஷ்ணனை பார்த்துக்கணும், கிருஷ்ணன் நம்ம தான் பார்த்துக்கணும், கிருஷ்ணன் நம்ம தான் பார்த்தோம். நெருப்பில் கை வச்சிடக்கூடாது, முள்ளில் போய் கை வச்சிடக்கூடாது, கத்தியில் கை வச்சிடக்கூடாது, குரங்குடைய பல்லில் கை வச்சிடக்கூடாது, மாட்டு கொம்பை பிடிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் தான் நம்மளை பாதுகாக்கணும்னு நினைக்கிற நம்மளை விட நம்மளால் பகவான் பாதுகாக்கப்பட வேண்டும் நினைக்கிற இந்த பக்தி ரொம்ப வசதி. அப்போ இந்த பக்திக்கு தான் பகவான் ஆசைப்பட்டு பகவான் லீலைகள் புரிந்தான். அப்போ அவர்கள் அப்படி பாதுகாக்கிறது தெரிஞ்ச உடனே அதில் சந்தோஷமாக, அது தொல்லையாக நினைக்கல. ஆனால் ஒரு வேலையும் ஆகலை, ஆனால் அது சந்தோஷமாக தான் இருந்துதான். யாருக்குன்னா ரோஹிணிக்கு யசோதைக்கு மட்டும் இல்லை, அந்த ஊரில் இருக்கிறவங்க கோகுலத்தில் எல்லாருக்குமே சந்தோஷமாக தான் இருந்துதான். இப்படி பண்ணுறான் பகவான். இப்படிலாம் கொஞ்சம் நடப்பழகி நல்லா நடக்கிறதுனா ஓட ஆரம்பிச்சிட்டான். நல்லா பசங்களோட விளையாட ஆரம்பிச்சிட்டான். இனிமேல் லூட்டித்தனம் இன்னும் அதிகமாகிடுச்சு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, குழந்தை தவழும் போதே நடக்கும்போதே தத்தி நடக்கும்போதே இது போல் அதில் கை வச்சிடறான், அதில் கை வச்சிடறான், நெருப்பில் கை வச்சிடறான், முள்ளில் கை வச்சிடறான்னு சொல்கிறேன் இல்லையா. அதுக்கு பிறகு இன்னும் லூட்டித்தனம் அதிகமாகுது. என்னென்னா திருட ஆரம்பிச்சிட்டான். திருட்டு லீலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்தேய யோகி. அந்த நவநீத லீலை மகான்கள்லாம் அனுபவித்து ரசித்த ஒரு லீலை இது.
அப்படிப்பட்ட மகான்கள்லாம் திருப்பி 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 படித்து கண்ணீர் வடிக்கின்றது லீலை. பகவான் திருடுறதுன்னா வெண்ணை திருடுற மாதிரி நம்மளுடைய ஹிருதயத்தை திருடக்கூடியது. ஹிருதயத்தை திருடுறது எவ்வளோ பெரிய பெரிய மகான்கள்லாம் ரசிச்சிருக்காங்க இந்த லீலைகளை. அவரெல்லாம் ஸ்மரிச்சிக்கணும் கண்டிப்பாக. எப்படி பெரியாழ்வார்லாம் அப்படி அனுபவித்து பாடியிருக்காங்க. எவ்வளோ மகான்கள்லாம் பாடியிருக்காங்க. சுகாச்சாரியார் விதை போட்டார், வியாசாச்சாரியார் போட்ட விதை தான். அப்போல்லாம் பார்த்தா பலவிதமான லீலை. அந்த நவநீத லீலைக்கே பில்லமங்கல தாராச்சாரியெலாம் அப்படி பில்லமங்கல தாகராச்சாரியார் நிறைய அந்த லீலைகள்லாம் அப்படி வர்ணிச்சிருக்காரு. நிறைய மகான்கள் வர்ணிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம பாகவத்தில் இருக்கிறத மாத்திரம் பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு மேலே மற்ற மகான்கள் அனுபவிச்சதையும் கொஞ்சம் முடிஞ்சால் பார்க்கலாம். அப்போது ஒரு தடவை என்ன பண்ணுறேன்னா, கோபிகள்லாம் ஒன்றா சேர்ந்து யசோதை இடத்துல சொல்கிற மாதிரி ஒருத்தர் ஒரு கோபிகள் இன்னொரு கோபிகள் சொல்கிறாங்க. என்னென்னா, யசோதை புள்ள பண்ண அட்டகாசத்தை யசோதை காது கேட்குற மாதிரி யசோதைக்கு நேரடியாக சொல்லாமல் இன்னொரு கோபிகளை சொல்கிற மாதிரி சொல்கிறாங்களாம். யசோதை காது பட கேட்க. ததஸ்து பகவான் கிருஷ்ண வயஸ்ய விரஜபாலகைஹி சஹ ராமோ விரஜஸ்திரீனாம் ஜிக்ரீடே ஜனகன்முதம் கிருஷ்ணஸ்ய கோபிய ருச்சிரம் பீக்ஷிய கௌமார சாவலம். அப்படிப்பட்ட குழந்தைத்தனமாக அந்த லீலை பண்ணுற கௌமாரம், அந்த 5 வயசு குழந்தை பண்ணுற லீலை, அவன் பண்ணுற திருட்டுத்தனம், அந்த வெண்ணத்திர லீலையே சொல்கிறாங்களாம். சுன்பத்தியா கில தன் மாதிரி இது ஹோச்சு சமாகதாக. அவங்க அம்மா கேட்குற மாதிரி யசோதை கேட்குற மாதிரி காதுபட சொல்கிறாங்களாம். இப்போ ஒரு புதுசாக ஒரு திருடன் வந்திருக்கான் தெரியுமாடி, கருப்பாக இருப்பான். ஆமாம், அவங்க அண்ணனோட சேர்ந்து வந்துடுறான். பசங்களோட இப்போல்லாம் புதுசாக என்னென்னா ஒரு செட்டு சேர்த்துக்கிட்ட பசங்களோடு சேர்ந்து வந்து பயங்கரமாக வெண்ணெல்லாம் வீட்டில் இருக்க வெண்ணெல்லாம் திருடுறோம் பயங்கரமாக. அவங்க வீட்டில் வெண்ணெய் ஒன்றும் இல்லாமல் இல்லை, தயிர் பால் எல்லாமே இருக்குது, நிறைஞ்சிருக்கு. ஆனால் திருடி சாப்பிட்டா தான் சுவை அதிகமாக. அது கிருஷ்ணன் என்ன பண்ணால் அதை திருடி சாப்பிட்றானா. இந்த யோகத்தை மட்டும் பகவான் தான் கடைப்பிடிக்கணும், நம்ம கடைப்பிடிக்கிறது. இது ஸ்தேய யோகை, இது திருட்டு யோகம். பகவத்கீதையில் பார்த்தா என்னென்னா கர்ம யோகம் இருக்குது, ஞான யோகம் இருக்குது, ராஜயோகம், தியான யோகம், பக்தி யோகம், எல்லா யோகங்களும் இருக்குது. ஆனால் இந்த ஸ்டே யோகம் மட்டும் எங்கே இருக்குன்னே தெரில. இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது. ஆனால் நான் கடைப்பிடிக்கிறது என்னென்னா ஸ்தேய யோகை. நீங்கள் கடைப்பிடிக்கிறது கர்மயோகம், ஞான யோகம், தியான யோகம், பக்தி யோகம் என்று நம்மளுக்கு பகவத்கீதையை ஒப்படைச்சிட்டு இவன் ஒரு யோகத்தை கடைப்பிடி ஒன்று வச்சுருக்கானா. என்னென்னா இதுக்கெல்லாம் ஒன்றும் முடியல, உங்களால் கர்மயோகம் செய்ய முடியல, தியான யோகம் சொல்ல, ஞானம் சொல்ல, சரி விட்டுருங்க பரவாயில்ல, நான் உங்களை பிடிக்கிறேன். நீ என்னை பிடிக்கிறது தானே இந்த யோகம் பண்ணுற. யோகம்னா பகவானோட லிங்க்கு, அந்த லிங்க் பண்ண முடியல, தொடர்பு கொள்ள முடியல. நான் உங்களோட தொடர்பு கொள்ள எப்படின்னா ஸ்தேய யோகி. இந்த வெண்ணத்திர லீலைகளை நம்ம ஸ்மரணம் பண்ணால் கிருஷ்ணன் நம்ம ஹிருதயத்தில் வந்துடுறான். அப்புறம் பகவான் நம்மளை பிடிச்சிடுறான். இந்த வெண்ணத்திர லீலைகளை கேட்கும்பொழுது பகவான் நம்மளை பிடிச்சிடுறானா, நம்ம ஹிருதயத்தை திருடுறானா பகவான். அதான் வெண்ணத்திறது. அப்போ சொல்கிறார், வத்சான் முஞ்சன் கொச்சித சமயே குரோஷ சஞ்சாதஹாசா. ஒரு சமயம் மாடு கறக்க பால் கறக்க என்னென்னா காலையில் ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு பால் கறக்க போவாங்க இல்லையா. இவன் என்ன பண்ணுறான், நைட்டு 2 மணிக்கே நான் கண்ணுக்குட்டிலாம் அழுத்து விட்ருவானா. கண்ணுக்குட்டிக்கெலாம் கிடைச்சது லாட்ரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே நல்லா முகமுகமுன்னு அந்த பசு மாடியில் போய் நல்லா முட்டி பால் குடிச்சிடுமா. அது பாலோட அது கடைவாய் வழி சோறு அப்படின்னு சொல்கிற மாதிரி வாயெல்லாம் நிறையா தள்ளுமா. அந்த கண்ணுக்குட்டிகளுக்கு வயிறு ஃபுல்லாக நிரம்பிடுமா. கண்ணுக்குட்டிகளுக்கும் உடம்புக்கு ஆகாது ரொம்ப கொடுத்தாலும். அதனால் என்னென்னா பால் கறக்கும் போது கண்ணுக்குட்டி அழுத்துடுவாங்க. அப்போ பால் அது என்ன பண்ண கண்ணுக்குட்டிக்காக பால் சுரக்கும் போது என்னென்னா அது கொஞ்சம் குடிச்சுன்னா உடனே பிடிச்சி இழுத்து கட்டிடுவாங்க கண்ணுக்குட்டி. அது பிறகு இவங்க வேண்டிய பாலை கறந்துப்பாங்க. யார், கோபர்லாம் கறந்துப்பாங்க, கோபிகள்லாம் கறந்துப்பாங்க. அப்போ அது ஊட்டுறது அந்த சமயத்தில் அழுத்து விட்டாலும் பரவாயில்ல. இவன் என்ன பண்ணுறேன்னா அந்த அவுத்து விடுற சமயத்தை விட்டுட்டு மற்ற நேரத்தில் அன்டைமில் பகவான் அவுத்து விட்டான். அதை மங்கன்னு குடிச்சிட்டு நல்லா வயிறு நிறைய வச்சு கிருஷ்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ், சபாஷ், ரொம்ப தேங்க்ஸ். இந்த கோபிகள்லாம் என்னை அழுத்து விட மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. நீ நல்ல மாதிரி பெரிய ஹெல்ப் பண்ணியா பாருங்க. அது என் சுபாவம், நீ கவலைப்படாதீங்க, நல்லா குடிங்க. உங்கள் தாயுடைய பால் குடிக்கிறதுக்கு அவங்க யார் தடுக்கிறதுக்கு, நீ சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்கன்னு பகவான் நான் ஃப்ரீயாக விட்டுருவான். அந்த கண்ணுக்குட்டிகள்லாம் கிருஷ்ணன் பார்த்தா ரொம்ப பிடிக்கும். அது எப்போதும் அழுது விட்டுறானே பகவான். இதெல்லாம் டெய்லி நடக்கிற விஷயம். இவங்க என்ன பண்ணுவாங்க, காலையில் போய் சரி பால் கறலான்னு சொல்லிட்டு அப்படியே கோட்டை விடா அப்படின்ட்டு சொல்லிட்டு காம்பில் கை வச்சா புறங்களால் உதைக்குது. இவங்க சொம்போடு போய் கீழே வராங்களாம் கோபிகள்லாம். என்னடா இது, இத்தனை நாள் உதைக்காது இந்த மாடு இப்போ ஏன் உதைக்குது அப்படின்னு பார்த்தா திரும்பி பார்த்தா கண்ணுக்குட்டிலாம் அழுத்து விடப்பட்டிருக்குது. என்னடா இது கண்ணுக்குட்டிலாம் அழுத்து விடப்பட்டுதுன்னு பார்த்தா கண்ணுக்குட்டி வாயில் பார்த்தா நிறையா தள்ளுறது. நல்லா வயிறு பார்த்தா நல்லா குண்டாக இருக்குது வயிறு.
அதுதான் வள்ளல் பெரும் பசுக்களாச்சே, பாலை நல்லா குடிச்சிட்டு இருக்கு. அது பாரு நைட்டு 2 மணிலேருந்து பாலை ஊட்டியிருக்கு 2 மணி நேரம். அப்போ திடீர்னு இப்போ 5 மணிக்கு போய் காம்பில் கை வச்சா உதைக்காதா பெண்ணை? உத விட்டு தான் போய் விழுந்தாங்களாம். அவ்வளோதான். ஏன்னா கிருஷ்ணனுக்கு வெண்ணெய் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. திருடன்னு சொல்லிட்டு வந்து கிருஷ்ணனுக்கு ஒளிச்சு வைக்கிறாங்க இல்லையா? கிருஷ்ணனுக்கு வந்து வெண்ணெய் கொடுக்காம தயிர் கொடுக்காம ஒளிச்சு வைக்கிறாங்க இல்லையா? அதனால் வந்து இவங்களுக்கு இது போல் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு பகவான் ஏற்பாடு பண்ணான். உடனே யார் அந்த வேலையை பண்ணுது? இந்த கண்ணுக்குட்டிலாம் அவிழ்த்து விடப்பட்டது. யார் அவிழ்த்து விட்டாங்க? இல்லை நாம தான் வந்து கட்டுறதுக்கு மறந்துட்டோமா நைட்டு? இல்லை தன்னாலே அழுத்துக்குச்சா அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு செவுத்தோரமாக ஒரு மயில் பிழி மட்டும் தெரியுது. மயில் பிழி தெரியுதுன்னு பார்த்தா யாரா நீ அப்படின்னா டக்குன்னு நான் தான் மாமி அப்படின்னு எட்டி பார்க்குறான். அடப்பா இங்கோட சொல்லிட்டு உடனே அவனை போய் பிடிக்க போகிறாங்க. கோபிச்சுக்கிறாங்க. ஏன்டா அப்படி பண்ணேன்? பால் கறக்கும் போதாவது அழுத்து விட்டாலும் பரவாயில்ல, அன்டைமில் அழுத்து விட்டு பாட்டு மொத்த பாலை குடிச்சிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் பாலுக்கு அப்படின்னு சொன்னேன். சிரிக்கிறானா. ரோச சஞ்சாத ஹாசகா, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டால் சிரிக்கிறானா. திட்டினா வந்து யாரையோ திட்டாங்கன்னு திரிப்பானா, முகத்தை திரிப்பானா, யாரையோ திட்டாங்கன்னு நினச்சிப்பானா. அவங்க திட்டி வாயே வலிக்குமா. ஏன்டா உன்னை தான் திட்டுறாங்கன்னு. என்ன தான் திட்டினீங்களா, நான் யாரையோ திட்டேன்னு நினச்சிக்கிட்டேன் அப்படின்ட்டு சிரிப்பானா. சிரிச்சிட்டு வெவ்வேறு காட்டு ஒரே ஓட்டம் ஓட்டுருவானா. இப்படிலாம் பண்ணுறாண்டி இவன், அன்டைமில் கண்ணு விட்டு அழுத்து விட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரசிச்சு சொல்கிறாங்க. இதை கேட்டு என்ன பார்த்தா கிருஷ்ணனை பார்த்தா அப்படியே திருட்டு முழிக்கிறான். அவனை பார்த்து யசோதைக்கு சிரிப்பு தான் வருதே தவிர அவனை கண்டிக்கணும்னு தோணலையா யசோதைக்கு. வத்சான் முஞ்சன் கொஷித சமயே குரோச சஞ்சாத ஹாசகா ஸ்தேயம் ஸ்தாத் பத்தியத ததிவய கல்பிதை ஸ்தேய யோகி. அந்த வெண்ணெய் பால் இதெல்லாம் திறத்துக்கான உபயோகங்களை அந்த தந்திரம் தெரிஞ்சு வச்சுருக்கான். கபடன் ஆச்சேவன் தான். இவனுக்கு தெரியாத விஷயம்னு ஒன்று இருந்தால் எப்படின்னா அவங்க எப்படின்னா ஒளி வைக்கிட்டோம். மேலே உரியில் மேலே கட்டி வச்சுருக்காங்களாம். எங்கே பர்ண மேலே இல்லை, அந்த மேலே வந்து அந்த மேலே மூங்கில் இருக்கு இல்லையா? அப்போல்லாம் ஓலை வீடு தானே, அந்த மூங்கில் மேலே வந்து உரியில் கட்டி வச்சுருப்பாங்க, தொங்க விட்டுருப்பாங்க. குழந்தைங்களாம் வந்தால் எட்டாது. அப்போ எட்டாத போது அது பண்ணலாம். ஆனால் பகவானுக்கு எல்லா வித்தையும் தெரியும், எப்படி அதை எடுக்கணும் அப்படின்லாம் தெரியுமா. அங்கே இருந்தால் கூட அவ்வளோ உச்சியில் இருந்தால் கூட அதை போய் திருடி எடுத்து சாப்பிடுவானோ. அதனால் நம்ம பகவானுக்கு எட்டாதவங்களாக இருந்தாலும் நம்ம ஹிருதயத்தை கொள்ளை கொண்டு நம்மளை பகவான் திருவடியில் சேர்த்துக்கிறதுக்கு அவனுக்கு உபாயம் தெரியுமா. அந்த யோகம் அவனுக்கு தெரியும். அதனால் நம்மளை எப்படி பிடிக்குதுன்னு அவனுக்கு தெரியும். அந்த நேரம் தெரியும். நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்களை எப்படி பிடிக்கணும்னு தெரியும். பாரத தேசத்தில் இருந்தால் தான் கிருஷ்ணன் பாரத தேசத்துலேருந்து அவதாரம் பண்ணால். அதனால் இங்கே இருக்கிறதுனால இங்கே இருக்கிறவங்களும் பக்தி, இங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் பகவான் பக்தனாக மாற்றுவான், மற்றவங்க யாரும் பக்தனாக அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் உங்களை பிடிக்கணும்னு நினச்சானா பகவான் பிடிச்சிடுவான். அதனால் எவ்வளோ உயரத்தில் அந்த பானைகள் இருந்தாலும் சரி, அந்த பானையில் இருக்கிற வெண்ணெயை திருடுதுன்னா திருடுன்னு நினச்சா திருடிடுவான். அதுக்கான உபாயம் பகவான் தெரிஞ்சவன். அதான் சொல்கிறார், ஸ்தேயம் ஸ்வாத்தியத ததிபய கல்பிதை ஸ்தேய யோகி மர்க்க அன்போக்ஷன் விபஜதி நாத்தி பாண்டம் பிணத்தி. என்ன பண்ணுவான் பகவான்? திரவியாலாபே ச கிரகிருகுபிதோ யாத்யுபக்ரோஷ்ய தோகான் அஸ்தா அக்ராஹ்ய ரசயதி விதிம் பீடக உலுகலாத்தி சித்தியம் ஹந்த நிகித வயுனக சிக்கிய பாண்டேஷு தத்வித்து துவாந்தாகாரே ததமணிகணம் ஸ்வாங்கம் அர்த்த பிரதீபம் காலே கோப்தியோ யர்ஹி கிரகத்தியேஷு சுவ்யக்ரச்சித்தாக. அதாவது என்னென்னா, சரி எட்டலை என்ன பண்ணுவானா, அந்த வீட்டில் ஸ்டூல் வச்சுட்டு போயிடுவான். இதெல்லாம் கிருஷ்ணன் வந்தால் எல்லாத்தையும் திருடுவான்ட்டு உயரக்கு கட்டினவ எல்லாம் பண்ணவ ஸ்டூலை எங்கன்னா ஓரம் வச்சுட்டு போனோம் இல்லையா? ஆனால் அந்த ஸ்டூலை வச்சுட்டே போயிடுவான். அந்த கவனிக்கலை, பகவானுடைய மாயை அவளை மறந்துட்ட மாதிரி பண்ணுறார். அப்போ அந்த பீடத்தை வச்சுப்பான். அந்த பீடம் பார்த்தா அந்த ஸ்டூலை பார்த்தா கம்மியாக இருக்குது. உடனே அதுக்கு மேலே ஒரு உரல், அந்த மேலே உரல் எடுத்து என்ன பண்ணுவோம், அங்கே உரல் இருக்கு இல்லையா, அதான் இடிப்பான். அப்போல்லாம் உரல் தானே வச்சுருப்பாங்க. இப்போ தானே எல்லாமே கிரைண்டர் அதெல்லாம் வந்துடுச்சு. அப்போல்லாம் உரல் வச்சு தானே இடிப்பாங்க எல்லாத்தையும். அந்த உரல் உலக்க அதெல்லாம் இருக்குமே. உடனே அந்த உரல் என்ன பண்ணால் எடுத்து அதை தலைகீழ போட்டு அதை மேலே ஏறி நின்றுப்பான். அதுவும் பத்தலை சொன்னால் ஒரு பையனை நிற்க வச்சு, ஒரு குண்டான ஒரு பையனை நிற்க வச்சு அதை மேலே ஏறி அவருக்கு அந்த பானைக்குள்ளே தன்னுடைய புல்லாங்குழலினால் ஓட்டையை போட்டு அதில் உள்ள தயிரெல்லாம் வழியே அப்படியே குடிப்பான். கடைவாய் அப்படியே பகவான் என்ன பண்ணுவான், பசங்களாம் டே எங்களுக்குடா எனக்குடா அப்படின்னு சொன்னா, டே நீ மட்டும் தயிர் சாப்பிட்ற எனக்குடான்னு சொன்னால் அப்படி என்ன பண்ணுவான், 2 கையில் பிடிச்சி சாப்பிட்றான் இல்லையா. சாப்பிடும்போது பகவானுடைய உச்சிஷ்டம் அவன் சாப்பிட்ட மிச்சமானது அந்த கை வழியே அந்த முழங்காய் வழி வர அப்படி வரும்போது என்னென்னா பசங்களாம் அப்படியே பிடிச்சி அந்த உச்சிஷ்ட கிருஷ்ண பிரசாதத்தை சாப்பிடுவாங்களாம். அந்த தயிர் வெண்ணெயெல்லாம் சாப்பிடுவாங்களாம்.
அப்படி வழியும் போது அந்த பால்லாம் குடிக்கும்போது அந்த பால்லாம் வழியுமா, அந்த பசங்கள்லாம் கூட கீழே இருந்த பசங்கள்லாம் அப்படியே பிடிச்சி குடிப்பாங்களாம் அவனுடைய உச்சிஷ்டத்தை. அப்படி திருட்டு யோகம் பண்ணி மொத்தத்தையும் என்ன பண்ணுவான், சாப்பிட்ருவான், எல்லாத்தையும் காலி பண்ணுவான். இந்த கோபிகள் வந்து பார்த்தா பானையில் ஒன்றுமே இருக்காது, ஒரு வெண்ணெய் இருக்காது, தயிர் இருக்காது, பால் இருக்காது, எல்லாம் காலியாக இருக்கும். என்னடா நம்ம உயர்ந்த இடத்துல தானே வச்சுருந்தோம், ஆனாலும் பார்த்தா ஒன்றுமே எல்லாம் காலியாக இருக்கணும். கிருஷ்ணன் பார்த்து சிரிப்பான், எல்லாம் பார்த்தா வாயெல்லாம் வெண்ணையாக இருக்கும், தயிரெல்லாம் போய் பசங்களாம் பார்த்தேன் மாமி வெவ்வேறு காட்டு அதோட மாமியை நாங்கள் தான் சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு அவங்கள இது பண்ணுவேன், விட்றா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வட்டம் ஓடுவான். அதுதான் பசங்களாம் எப்போ இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடி எஸ்கேப் ஆகிடுவாங்க. இது மாதிரி வெண்ணெய் பால் எல்லாத்தையும் திருடி சாப்பிட்றது, அது ஒரு விளையாட்டாக பகவான் செய்கிறான் கபடமாக. அது பிறகு ஒரு நாள் என்ன பண்ணுறான், ஒரு இவன் வெண்ணெய் சாப்பிட்டா பரவாயில்ல, ஒருத்தி சொல்கிறா இது மாதிரி இது போல் சாப்பிட்டுட்டு ஒரே வட்டம் ஓடிடுறாங்க. அவன் பார்த்தா திரும்பி பார்த்தா பானையில் பார்த்தா ஒன்றுமே இருக்காது, சொட்டை வழித்து சாப்பிட்டுறானுங்க. அவன் பார்த்தா என்னன்னா பசங்களாம் பார்த்தா முகத்தில் பார்த்தா வெண்ணெய் தயிரெல்லாம் அப்படியே முகம் அந்த வெண்ணெய் துவந்த வாயோட காட்சியளிக்கிறாங்களாம் பசங்களாம். பசங்களை எப்படின்னா ஒரே வட்டம் ஓடியாது. இது மாதிரி பண்ணுறாண்டி அந்த பையன் கிருஷ்ணன் வந்து இப்போ பண்ணுறான் அப்படின்னு யசோதை காதுபட சொல்கிறாங்க. இதெல்லாம் அவர் ஒரு சமயத்தில் என்ன பண்ணுறான், ஒரு வீட்டில் உணர்த்தி சொல்கிறா, இந்த கூத்த கேளு, அவன் வெண்ணெய் மட்டும் சாப்பிட்டா பரவாயில்ல, அந்த வெண்ணெய் பானையை உடச்சிட்றாண்டி, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாளாம். என்னென்னா போய் நான் பசங்களை நம்ம கும்பலை கூட்டி அந்த பசங்க மேலே ஏறி தோல் மேலே ஏறி நின்று அந்த வெண்ணெய் பானை உடைக்கிறான், அந்த பானையை ஒரு ஓட்டை போடுறான், அது வந்து எடுத்து சாப்பிட்றான், சட்டியாக எடுத்து சாப்பிட்றான், அந்த பானையை எடுத்து சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு என்ன பண்ணால் ஒரு இடத்துல பார்த்தா வெண்ணெய் நாற்றம் அடிக்குது, அது ஊழ நாற்றம் அடிக்குது. அந்த ஒரு பானை என்ன பண்ணால் அது ரொம்ப பழைய பானையாக அது, அந்த பானை போட்டு உடச்சிட்டான். அது மாதிரி எல்லாம் பார்த்தா ஊழ நாற்றம் அடிக்கிற பானையெல்லாம் தூக்கி போட்டு உடச்சிட்றான். அப்போது ஒரு கோபிகை சொல்கிறான், டேய் இது மாதிரி அவன் வெண்ணெய் சாப்பிட்டா கூட யார் வேணான்னு சொன்னது, வெண்ணெய் சாப்பிட்டு போட்டோம், அந்த பானையை போட்டு உடச்சிட்றானே, ஏன்னு அந்த பானையை போட்டு உடைக்கிறான் அப்படின்னு கேட்குற யசோதி. ஏண்டா டே, அவங்க ஆசையாக வச்சுருக்காங்கல்ல வெண்ணெய், சரி வெண்ணெய் போய் சாப்பிட்டா சரி, எதுக்குடா பானைலாம் உடைக்கிறேன், போமா, குரங்கு கூட சாப்பிட்டு மாற்றுமா அந்த வெண்ணெயை, ஒரே ஊழ நாற்றம் அடிக்குது, நான் அந்த பானையை மாற்றுன்னு அந்த ஆயாக்கள் எவ்வளோ சொல்கிறது. நான் அந்த பாட்டிகள் இந்த தினத்தோட சொன்னேன், பாட்டி பானையை மாற்று பாட்டி, நான் உன்னதோட வரும்போது இந்த பானை தானே உடச்சிட்டுவேன்னு சொன்னேன். ஏய் வந்து திருடுறதும் இல்லாமல் அவங்க வீட்டில் போய் பானையை உடைச்சுன்னு சொல்கிறேன் நீ திமுறா அப்படின்னு. ஆமாம், நான் வரும்போது உனது இந்த பானை இருக்கக்கூடாது அப்படின்ட்டு பகவான் கண்டிஷனாக சொல்லிட்டு போனேன். எத்தனை தடவை சொன்னம்மா பானையை மாற்றுன்னு சொன்னம்மா, அந்த பாட்டி பானையை மாற்றவே மாட்டுறாம்மா, அதான் தூக்கி போட்டு உடச்சிட்டேன். போடி அந்த பானை தான் அந்த மாமியார் வீட்டிலேருந்து கொண்டு வந்த பானை, அதில் வெண்ணெய் வச்சாதான், அதில் தயிர் வச்சாதான் அது மாடு நல்லா பால் கறக்கும் தெரியுமா, அது ராசி உள்ள பானை தெரியுமா அப்படின்னு. அதுக்காக ஊழ நாற்றம் அடிக்கிற பானையை வச்சு நிற்பாங்க இவ்வளோ நாளாக, அதை உடச்சி போடணும், அதனால தான் இப்போ பானையை மாற்றுவா பாரு, அதனால தான் உடைச்சிட்டேன் அப்படின்ட்டு கிருஷ்ணன் கிண்டலாக சொல்கிறான், கேலியாக சொல்கிறான். இது ஒரு கோபிகை வந்து சொல்கிறான், இது மாதிரி பண்ணுறான் கிருஷ்ணன். அப்போ நாத்தி பாண்டம் பிணத்தி அந்த 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 வெண்ணெயை குரங்கு கூட சாப்பிட மாட்டோமா. ஆமாம், குரங்கு கொடுத்தா கூட சாப்பிட மாட்டோம். அப்போ நாங்களாம் பசங்களாம் நான் சாப்பிடுவோமா, மனுஷன் சாப்பிடுவோமா, குரங்கே சாப்பிட மாட்டோம், மனுஷன் சாப்பிடுவோமா. இவன் தான் குரங்குகளுக்கு சகாவாச்சே ராமாவதாரத்துலேயே, கிருஷ்ணாவதாரத்துலேயே அவள் குரங்குகளை கூட்டமாக சேர்த்து போனான். இவர்களெலாம் சாப்பிட்டு என்னன்னா குரங்கெல்லாம் பார்த்தோன்னா அது கொஞ்சம் கொடுப்பானோ தாராளமாக, உருண்டை ஊட்டி இவனுடைய தாராள மனசை பயன்படுத்தி நல்லா லப்புன்னு நல்லா சாப்பிடுமா குரங்குலாம். இவர் திருடுறதெல்லாம் குரங்கு போய் என்னன்னா ஃபஸ்ட்டு போய் எட்டி பார்த்துட்டு எல்லாம் சிக்னல் கொடுக்குமா, ஆள் யாரும் இல்லை நீ வரலாம் கிருஷ்ணா அப்படின்ற. கிருஷ்ணன் இருக்கும் பசங்களுக்கு பசங்களெல்லாம் என்ன சொல்லிட்டு அந்த குரங்கு தான் சிக்னல் கொடுக்குறது தான், போய் பார்த்துட்டு கிருஷ்ணா வரலாம், வா யாரும் இல்லை, எல்லாம் போயிட்டாங்க, எல்லாம் கழனிக்கு போயிட்டாங்க, அங்கே நெல் தர போயிட்டாங்க, மாடு மேய்க்க போயிட்டாங்க, யாரும் இல்லை, வா அப்படின்ட்டு. வெளியே வேலைக்கு போயிருக்க, வெளியே துணி துவைக்க குளத்தங்கரைக்கு போயிருக்காங்க, வா கிருஷ்ணன். சிக்னல் கொடுக்குது யாருன்னா குரங்கு தானா. இந்த குரங்கு சிக்னல் கொடுக்குதுன்னா உடனே நேராக உள்ளே வந்துடுவாங்களாம். அப்போது இது மாதிரி குரங்குனாலே ஹெல்ப் பண்ணுதுன்னா அதே குரங்கு தாராளமான பயன்படுத்தி நல்லா சாப்பிடும். இப்படிலாம் பண்ணுறான் கிருஷ்ணன். அப்போது கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், எட்டாத போது பகவான் இது போல் உரி போட்டு அந்த ஸ்டூல் போட்டு அது மேலே உரலை போட்டு அது மேலே ஏறி ஒரு பையனை நிற்க வச்சு இது பண்ணுறான். அப்படி இல்லை ஸ்டூல் இல்லை ஒரு வீட்டில் என்ன பசங்களை கும்பலாக நிற்க வச்சுப்பான், அது மேலே ஒரு 2 பையன் நிற்க வச்சுப்பான், அது மேலே ஒரு பையன் நிற்க வச்சுப்பான், அது மேலே கிருஷ்ணன் ஏறி நின்று அந்த பால் வெண்ணெய் தயிரெல்லாம் திரைத்து சாப்பிடுவான். இப்படி இருக்கும்போது ஒரு சமயத்தில் என்ன ஆச்சு, ஒருத்தி கிருஷ்ணா நீ வச்சாதானே எல்லாம் பண்ணுறேன், மொத்தத்தையும் வழிச்சு நான் விற்கிறதுக்கு பால் தயிரெல்லாம் வெண்ணெய் விற்கிறதுக்கு போயிடுவாங்க இல்லையா, பானை ஒரு பானை இல்லை, ஒரு பானைக்கு மேலே இன்னொரு பானை அப்படி எடுத்துன்னு போவாங்க.
அது எப்படி தான் எடுத்து போவாங்க தெரியல, அவ்வளோ சூப்பராக எடுத்து போவாங்க. அந்த சிம்மாடை தலையில் வச்சுட்டு அது மேலே பானை வச்சுன்னு போவாங்க. அப்படி விற்றுன்னு போவாங்க. அப்படி தயிர், பால், வெண்ணெய் எல்லாத்தையும் விற்றுன்னு போவாங்களே. அப்படி வயசு எடுத்து போயிட்டான் ஒருத்தி வயசு எடுத்து போனோடனே பார்த்து கோவம் வந்துச்சு கிருஷ்ணனுக்கு. அதனால தான் என்ன பண்ணால் அந்த பாத்திரங்கள்லாம் உடச்சிடுறது பகவான். எனக்கு வைக்காமல் நீ எடுத்துன்னு போயிடுறியா அப்படின்னு. இப்படி வயசு எடுத்து போயிட்ட உடனே பார்த்து என்ன பண்ணுறேன், பூட்டு வேறு போட்டு போயிருக்கா. சரி வேறு கொல்லப்புறத்துலேயே போயிடலாம். போய் அங்கே பானையை பார்த்தா எல்லாம் காலியாக இருக்குது. ஆஹோ உனக்கு அவ்வளோ திமுறா, நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு கை குழந்தை இருக்குது. அந்த குழந்தை எப்படின்னா 6 மணி நேரம் தாளாட்டினா 1/2 மணி நேரம் தூங்குமா. இடுபட்ட குழந்தை எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? அவ்வளவு அழையும் அது ஒரே சேஷ்டை. அதை தூங்க வைக்கிறதுக்குள்ளே அந்த அம்மாவுக்கு போதும் வேணும். அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ளே வீட்டு வேலை மொத்தத்தையும் செய்துடணும். எப்படி செய்ய முடியும்? அதனால் அவன் என்ன பண்ணுறான், மொல்லா தாளாடி தூங்க வச்சுட்டு, பால் கொடுத்து தூங்க வச்சுட்டு அப்போ வெளியே வேலையை பார்க்கறதுக்கு போயிருக்கான். இவன் கிருஷ்ணன் என்ன பண்ணால், அது பிஞ்சு குழந்தை. அந்த குழந்தை இவனே நல்லா வெண்ணெய் பால் எல்லாத்தையும் சாப்பிட்டு நல்லா குண்டா நல்லா கசு முசுன்னு இருக்கான். இவன் புசுன்னு இருக்கான் இந்த கிருஷ்ணன். இவன் கை அது அந்த குழந்தை தாங்குமா? பார்த்தா எனக்கு கொடுக்க மாட்டேன் வெண்ணன்னு மொத்தம் வழிச்சு வச்சுட்டா போகிற நீ, உனக்கு நான் பண்ணுறேன் பாரு சொல்லி உடனே அந்த குழந்தையினுடைய தொடைய இந்த ஆள்காட்டு விரலையும் கட்டை விரலையும் கொடுத்து ஒரு 180 டிகிரி திருப்பிட்டான். அந்த பிஞ்சு குழந்தை கத்த ஆரம்பிச்சது, வீல் அழுதுது. அம்மாவுக்கும் குழந்தைக்கும் 1 வாரம் ஜுரம். அப்படி கத்த ஆரம்பிச்சிட்டு அந்த குழந்தை, பிஞ்சு குழந்தை அப்படி கிள்ளி அழவச்சிட்டு போயிடுவான். அதே குழந்தைங்கள பார்த்தா விளையாடும், ஜாலியாக விளையாடும். கிள்ளணும் இல்லை, அது கிள்ளணுன்னு சும்மா ஜாலியாக பாசத்தினால அதிகமாக விளையாடுறதுனால அது கிள்ளிட்டு அந்த குழந்தை ஆடும். இது நம்ம சின்ன குழந்தைங்கள பார்த்துருப்போம் அப்போ விளையாடும் போது. ஆனால் இவன் கிருஷ்ணன் என்ன பண்ணால் வேணும்னே நல்லா கிள்ளிட்டோடனே அது குழந்தை வீல் அழுதுட்டு போகிற. அம்மாவுக்கும் குழந்தைக்கும் 1 வாரம் ஜுரம். அப்படி அழ வச்சுட்டு போயிடறான். அந்த கோபிக்கு சொல்கிறா, கம்ப்ளைண்ட் பண்ணுறான், இது மாதிரி பண்ணுறான், நான் வெண்ணெய் வைக்கல பால் வைக்கலன்னு சொல்லிட்டு இது மாதிரி என் குழந்தைய அழ வச்சுட்டு போயிடுறான் அந்த கிருஷ்ணன் பையன் அப்படின்னு அப்படியே தலை கொஞ்சம் அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி முழிக்கிறான் கிருஷ்ணன். திருட்டு மொழி முழிக்கிறான். அவர் உணர்த்தி சொல்கிறான். ஒருத்தி என்ன சொன்னால், பானையெல்லாம் உடச்சிட்றான். அது போல் வெண்ணெய் பானையெல்லாம் கேட்டால் என்ன நாத்தி பாண்டம் பிணத்தி நாத்தம் அடிக்குது, அது போல் நாத்தம் அடிக்குது, குரம் கூட சாப்பிட மாட்டேதுன்னு சொல்கிறான். உணர்த்தி என்ன சொல்கிறா, இது போல் குழந்தைய அழ வச்சுட்டு போயிடுறான். இன்னொருத்தி சொல்கிறா, நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா விளக்கெல்லாம் அணைச்சிடுறோம், இருட்டில் இந்த குழந்தைங்க திருடாதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா இவர்கள் அணிந்த நகைகள் இருக்குது பற்றி, அந்த ரத்தனங்கள் உடம்புலலாம் நகைகளை போட்டுருக்காங்க இல்லையா யசோதை, எல்லாம் தங்க நகைகள் ரத்தனங்கள்லாம் போட்டப்படுகிறது, நவரத்தனங்கள். அந்த உடம்புலாம் கழுத்தில் மணிகள்லாம் அணிந்திருக்காங்க இல்லையா. இந்த காந்தியினால் அந்த வெண்ணெய் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி திருடுறாங்களாம். யார்? கிருஷ்ணனும் பலராமர்லாம் அந்த வெண்ணெய் அதை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக எடுத்துடுறாங்களாம். அந்த வெளிச்சத்தில் இருட்டில் புகுந்து எடுத்துடுறாங்க. இது சரி அந்த நகைகளை கழட்டிடலாம்னு சொல்லிட்டு ஒரு தடவை பிடிச்சி அவன் நகையெல்லாம் கழட்டிட்டு விட்டால் கூட மறுபடியும் பார்த்தா தன்னுடைய உடம்புலேருந்து ஒரு தேஜஸ் உண்டாகுதான் கிருஷ்ணனுக்கும் பலராமனும். அந்த தேஜஸ் பிரகாசத்தினால பகவான் வெண்ணெய் தயிரெல்லாம் இருக்கிறது கண்டுபிடிச்சி சாப்பிட்டுறானோ. இப்படி நடக்குது. அப்போ ஒருத்தி பார்த்தா கண்டார மணி, அதாவது ஒரு மணி இருக்குது. அந்த மணி என்ன பண்ணால் வாசலில் கட்டி வச்சிட்டா. அதனுடைய நாவு எங்கே இருக்குன்னா வீட்டில் இருக்குது. நாவு எங்கே? உரி தொங்குது இல்லையா, அந்த உரியில் கட்டி வச்சுருக்கா. இவன் கிருஷ்ண நைஸாக உள்ளே புகுந்து அந்த உரியில் கை வச்சான்னா, அந்த உரியை பிடிச்சி இழுத்தான்னா டங்குன்னு அடிக்கும் வெளியே. இவன் என்ன பண்ணுறா, வாசலில் போய் வேலை செய்கிறான். மற்ற வேலை செய்கிறான், எல்லா வேலைகளும் செய்யறதுக்கு போயிட்டாகும். வெளியில் போய் வேலை செய்கிறா. இந்த வீட்டுக்குள்ளே யாருன்னா வந்துடுவாங்கன்னா, அப்போல்லாம் வீடெலாம் திறந்தே தான் இருக்கும். அப்போல்லாம் போட்டு அதெல்லாம் ரொம்ப முக்கியமே இருக்காது. அப்பாடி என்னென்னா வீடு சாதாரணமாக திறந்தே தான் இருக்கும். இவன் என்ன பண்ணுறான், அந்த வாசலுக்கும் உள்ளே இருக்கிற பானைக்கும் மணி கட்டி வச்சுருக்கான். இவர்கள் வெளியே போய் வேலை செய்துருக்கான். மணி அடித்தா போகலாம், கிருஷ்ணன் வந்தான்னா அந்த பானையை தொட்டானா உடனே மணி அடிக்கும். அப்போயே பாருங்கள், இப்போல்லாம் இந்த காலிங் பெல் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ண செவுத்து தொட்டால் உடனே மணி அடிக்கும் உள்ள. அது மாதிரிலாம் இப்போ வந்துடுச்சு இல்லையா. ஆனால் அந்த காலத்துலேயே அதை பண்ணிட்டாங்க பாருங்கள் அந்த மணி. அப்போ அந்த மணி என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான், போய் கிருஷ்ணன், மணியே, அது வைஷ்ணவ மணியா. அதனால் அந்த மணிகளை போய் சொல்கிறான் கிருஷ்ணன், பேசுகிறான், மணியே, நான் போய் உள்ளே வெண்ணெய் சாப்பிட போகிறேன், நீ அடிக்கூடாது, புரியுதா அப்படின்னு. அடியேன் அப்படின்னா, சரி சபாஷ். அடியேன்னா அடிக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஒரு அர்த்தம். அடியேன்னு அர்த்தம்,
அடியன்னா அடியன் ராமானுஜதாசன் ஸ்ரீ வைஷ்ணவத்தை சொல்லுவாங்க இல்லையா, அடியன் அடியன். இவன் என்ன நினச்சா, சரி அடியன்னு சொன்னோடனே அடிக்காது அப்படின்னு நினச்சின்னு இவன் என்ன பண்ணால், பகவான் போய் நேராக உள்ளே போய் வெண்ணெயை சாப்பிட ஆரம்பித்த உடனே டங்கட கட கடன்னு நல்லா அடிச்சிச்சு. ஆள்தான் உடனே கிருஷ்ணன் தான், நான் தான் நீ அடிக்க மாட்டேன்னு சொன்னேன், எதுக்கு அடிச்சேன்னா அடியன் நடா அடியன்னு அடியன்னா அடிக்க மாட்டேன்னு சொன்னேன், இப்போ என்ன அடியன்னா அடியன் வந்து நான் பகவானுடைய தலிகை பண்ணும்போது, பகவான் நைவேத்தியம் பண்ணும்போது நான் அடிக்கிறது தானே என்னுடைய சுபாவம். நான் வைஷ்ணவம் பண்ணியாச்சே, அதனால நான் அடியேன்னு சொல்லுவேன், அடியாருக்கும் அடியேன் நான் அப்படின்னா. அடக்கடல், நீ அப்படி சொன்னியா, நான் தப்பாக பற்றி இப்போ நான் மாட்டி நிற்பேன்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம் ஓட்டாங்க. இது மாதிரி இன்னொருத்தி என்ன பண்ணுறா, அதே மாதிரி என்ன பண்ணுறா, இது நல்ல ஐடியாவாக இருக்கே, சரி மணி கட்டினா பகவான் மாட்டிப்பான் அப்படின்னா, ஒரு மணி மாட்டி விட்டுச்சுல, அது வைஷ்ணவ மணி, மற்றது சாதாரண மணி ஒரு மணி. அந்த மணி என்ன பண்ண, நான் அதே மாதிரி கட்டி வச்சுட்டா, வாசலில் கட்டி வச்சுட்டு அந்த கயிறை கொண்டு போய் பானையில் கனெக்ஷன் கொடுத்துட்டான். கனெக்ஷன்னே பசங்களாம் என்ன பண்ணாங்க, வந்தாங்க உள்ள. அந்த வீட்டுக்குள்ளே வந்தபோது பசங்களாம் இந்த மணியை பார்த்தாங்க. ஓஹோ, எல்லாமே இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா, மணி கட்டுறது என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு உடனே அம்மா வந்து என்னுடைய எப்பொழுதும் பார்த்தா என் உடம்புல பார்த்தா இந்த ஒரு பட்டு துணி இடுப்பில் கட்டினா வஸ்திரம், மேலே ஒரு வஸ்திரம் கட்டினா, ஆனால் இந்த ஒரு துண்டு மட்டும் எதுக்காக தனியாக போடுறான்னு எனக்கு தெரில. நீ திருட போகும்போது இதெல்லாம் தேவைப்படும்டா, சிறு திரும்பும் பல்குத்த உதவுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனால் இது தேவைப்படும்னு சொல்லிட்டு அந்த துண்டை எடுத்து போய் என்ன பண்ணுறான், அந்த மணியுடைய நாவை அழகாக பகவானை பசங்களை நிற்க வச்சு அது மேலே ஏறி அந்த மணியினுடைய நாவை நல்லா கட்டி விட்டான். நல்லா கட்டி விட்ட உடனே இப்போ என்னென்னா, அந்த மணி அடிச்சு தான் மெத்துன்னு தான் இருக்கும், அது தங்கதான் சத்தம் கேட்காது. அவன் என்ன பண்ணால், வெளியே வேலை செய்கிறவன் என்ன பண்ணுறான், மணி அடிச்சா போகலாம் இவனுக்கு போய் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக என்ன பண்ணுறான், நல்லா பானையில் இருக்கிற வெண்ணெய், தயிர், பால் நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியாக வயிறு நிரம்படே. போதுமாடா உங்களுக்கு, போதும் கிருஷ்ணா, வயிறு நிரம்பிடுச்சுன்னு. சரி போதும்னா சொல்லு, இல்லை இன்னும் ஒன்றுனா சாப்பிடு, ரிலாக்ஸாக சாப்பிடு. அந்த மாமி வரமாட்டான், ஏன்னா நான் மணி நான் கட்டிட்டேன், அவள் மணி அடிச்சா போகலான்ட்டு அவள் பாடி ரிலாக்ஸாக வருவான், நம்ம பொறுமையாக சாப்பிட்லான்னு. உடனே குரங்குகள்லாம் நல்லா நிறைய வெண்ணெல்லாம் ஊற்றி கொடுத்து அதெல்லாம் நல்லா சாப்பிட்டு போதுன்னு கிருஷ்ணானே சரின்னு சொல்லி உடனே என்ன பண்ணான், பானையெல்லாம் தூக்கி போட்டு உடச்சிட்டு ஒரே அட்டகாசம் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஜம்முன்னு, எனக்கு மறைச்சி வைக்க தானே நீங்கள் மணிலாம் கட்டுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன பானை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் உடச்சி போட்டு அப்படியே ஜம்முன்னு வெளியே வரான். எங்கேருந்துலாம் வரீங்க நீங்கள், உள்ளேருந்து தான் வரோம், என்னடா பண்ணுன, எல்லாம் வெண்ணெய் பால் எல்லாம் சாப்பிட்டு வரோம் அப்படின்னு. புட்றாவனு சொல்லி பிடிக்க போனால் எல்லாம் ஒரே ஓட்டம் ஓட்டாங்க. எப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தா, அந்த மணி நாவலை பார்த்தா துணி கட்டி வச்சுருக்கான். பாரு உன் பிள்ளைனுடைய துணி அப்படின்னு அந்த கோபிக்கு வந்து காட்டுறா, யசோதை எடுத்து சொல்கிறான், இது மாதிரி பண்ணுறான்டி அப்படின்னு. அதுக்கப்புறமா இப்படி நிறைய சொல்ல போனால் இந்த நவநீத லீலையெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. அப்போ யசோதை சொல்கிறா, சரி இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், எப்படியோ துணி எங்கேயாவது அவன் துணியை விட்டு வந்திருப்பான், அந்த துணி கூட எடுத்து வந்திருப்பீங்க, அதெல்லாம் முக்கியம் இல்லை, நீங்கள் கையும் காலமோ பிடிச்சி அவனை அழிச்சிட்டு வாங்க, அப்போ நான் ஒத்துக்கிறேன்னு சொல்கிறேன் யசோதை. அப்போ பார்த்து ஒரு நாள் என்ன பண்ணால், எல்லாம் கோபிகளை மறைஞ்சிருந்து எப்போ வருவான்னு காத்துன்னு இருக்காங்க. அப்போ ஒரு வீட்டில் போய் என்ன பண்ணுறான், அந்த பால் திருடப்பான், அந்த பால் வெண்ணெய் திருட பசங்களோட வந்தானா, டக்குன்னு கோபிகள்லாம் வந்தாங்க, பசங்கள்லாம் விட்டாங்க, கிருஷ்ணனை மட்டும் பிடிச்சிட்டாங்க. கிருஷ்ணனை மட்டும், இன்றைக்கி நீ ஆச்சு, இன்றைக்கி நானாச்சு, யசோதை ஆச்சு, வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணனை அழிச்சும் போகிறாங்க. யசோதை இங்கே வா அப்படின்னு. என்னடி நான் வேலையாக இருக்கேன்னு, எந்த வேலை என்ன இருந்தாலும் அப்படியே போட்டு வா, இன்றைக்கி நீ ஆச்சு, உன் பிள்ளை ரொம்ப யோகின்னு சொல்கிறேன், என் பிள்ளை ரொம்ப யோகியும், எந்த தப்பும் பண்ண மாட்டான், குறும்பே பண்ண மாட்டான், பாவம் அப்பாவி அப்படின்னு சொன்னி பாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணால், இன்றைக்கி உன் பிள்ளை கையும் களவும் பிடிச்சிட்டு வந்திருக்கான், வா கைகாலம் பிடிச்சினா சொல்ல பிடிச்சிட்டு வந்திருக்கான் வா அப்படின்னு. வந்த உடனே என்னடி ஒரே கத்துற அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தேன், அந்தோ உன் பிள்ளைய பிடிச்சுன்னு இருக்க, நீ சொன்ன இல்லையா என் பிள்ளை கைகாலமோ பிடிச்சோன்னே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைய காமிச்சு, ஏண்டி என் பிள்ளைய பிடிச்சின்னு வரேன்னு சொல்லிட்டு உன் பிள்ளைய பிடிச்சின்னு வந்திருக்கேன், ஏன் உன் பிள்ளை உனக்கு அடையாளம் தெரியலையா அப்படின்னு அவள் சொல்கிறான். என் பிள்ளை எனக்கு அடையாளம் தெரியலையா, இல்லாட்டி உன் பிள்ளை உனக்கு அடையாளம் தெரியலையா அப்படின்னு யசோதை கேட்குறான். என்னடி சொல்கிற அப்படின்னு திரும்பி பார்த்தா என் வீட்டு ராமுவா இருக்கான். உங்கள் வீட்டு கிருஷ்ணன் எங்கடின்னு, என் வீட்டு கிருஷ்ணன் என் வீட்டில் தான் இருப்பான், எங்கே கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு. தூக்கத்தில் எழுந்து வரானா கிருஷ்ணன், என்னம்மா கொஞ்ச நேரம் தூங்க கூட விட மாட்டேங்க ரொம்ப, டே கிருஷ்ணா நீ தானே எங்கள் வீட்டுக்கு வந்தேன்னு, நான் எங்கே மாமி உங்கள் வீட்டுக்கு வந்தேன், நான் எங்கள் வீட்டில் இப்போ தான் தூங்கி வந்துடுறேன், என்னம்மா நான் இப்போ தானே தூங்கி வந்துடுறேன், ஆமாம் என் குழந்தை தூங்கி வந்து வரான், ஏண்டி உன் பிள்ளை வீட்டில் வீடாக போய் திருடிட்டு உன் பிள்ளை திருட்டு பையனாக இருக்கும்போது என் பையன் மேலே அபாண்டமாக பழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். உடனே ரைட் அபவுட் 10 உடனே ஒரு வார்த்தை கூட பேச முடியல,
ராமு நீ எப்படா வந்த, நீ தானே என்ன திருடன்னு சொல்லிட்டு இட்டுன்னு வந்த அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அவன் பையன் அந்த ராமு கொஞ்சம் தள்ளி 4 வீடு தள்ளி போனாலே இல்லையோ ராமன் கிருஷ்ணன் ஆகிட்டான். அந்த ராமன்ற பையன் கிருஷ்ணனாக மாறிட்டான். கிருஷ்ணா நீ எப்படா வந்தேன்ன, நீங்கள் தானே என்னை அழைச்சிட்டு வந்தீங்க, எங்கள் அம்மாவுக்கு கிட்ட போய் காமிக்க போகிறேன்னு. வேணாம் மாமி, ப்ளீஸ் மாமி, தயவுசெய்து என் அம்மாங்களுக்கு பாட்டி கொடுக்காத மாமி அப்படின்றான். மறுபடியும் பழையபடி. என்னடா நீ என்னை ஏமாத்துற, என் பிள்ளையா இப்போ கொஞ்ச நேரம் போது என் பிள்ளையா இருந்த நீ இப்போ பாரு கிருஷ்ணனாக மாறிட்டேன். இன்றைக்கி நீ ஆச்சு நானாச்சு யசோதை ஆச்சு, வாடா பார்க்கலாம் சொல்லிட்டு மறுபடியும் யசோதை வீட்டுக்கு போனேன். மாமி ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் வேலை வெட்டி இல்லை, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், எத்தனை தடவை கூப்பிட்டாலும் நான் வருவேன். ஆனால் முதல் தடவை வரும்போது உன் பிள்ளையாக மாறியிருந்தேன், அடுத்த தடவை வரும்போது உன் புருஷனாக மாறிட்டேன், அதுக்கு சம்மதம் தான் என்னை ஆயுஷம் போவாங்க. அடக்கடலை என் பிள்ளைக்கு திட்டுப்பட்ட வந்தது போதும், என் புருஷனுக்கு திட்டுப்பட்ட வேணாண்டா, அவரே சாதுடா அவரு, என் புருஷனுக்கு திட்டுப்பட்ட வேணாம், நீ என்னடா பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலாம். அது அப்படின்னு. அப்போ என் பிள்ளை எடுத்து வந்து அவன் வந்து என் புருஷனை எடுத்து வந்து இவர் தான் இந்த பாரு உன் பிள்ளை திறன் நான் பாரு அப்படின்னு. ஏன்டி நான் உன் புருஷன்டி அப்படின்னு சொன்னார்னா என்ன ஆகிடும் யோசிச்சு பாரு. அது தன் பிள்ளைக்கு கெட்ட பேர் வந்த போதும் தன் புருஷனுக்கு கெட்ட பேர் வரவேணான்னு சொல்லி விட்டுட்டான். இப்படிலாம் லூட்டி அடிக்கிறான் கிருஷ்ணன். இப்படி நவநீத லீலை. அவருக்கு பகவான் என்ன பண்ணுறான், ஒரு சமயத்தில் பலராமர் பசங்களோட விளையாடுறான் இல்லையா, அப்போ மண்ணை அள்ளி 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 பகவான் சாப்பிட்றான். அப்போ சாப்பிடும்போது மண்ணை அள்ளி அள்ளி சாப்பிட்றான்னு சொல்லிட்டு பசங்களாம் போய் சொல்கிறாங்க, ஐயோ கிருஷ்ணன் மண்ணை அள்ளி அள்ளி சாப்பிட்றான், உடம்பு நோய் வந்துடுறதா அப்படின்னு சொல்லிட்டு யசோதை இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போது பசங்களாம் பார்த்து சொன்ன உடனே யசோதை பார்த்து கேட்குறா, என்னடா உங்கள் அண்ணன் பலராமர் சொல்கிறார், பசங்களாம் சொல்கிறாங்க நீ மண்ணை சாப்பிட்டியாமே அப்படின்னு. இல்லைம்மா அவங்களுக்குலாம் நான் வெண்ணெய் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்க சும்மா என் மேலே பொய்யா சொல்கிறாங்க, நான் மண்ணெல்லாம் சாப்பிட்லம்மா, அவர்கள் பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான் கிருஷ்ணன். நாகம் பக்ஷிதவானம்ப சர்வே மித்யாபிசம்சினக எதி சத்திய கிரஸ்தர்கி சமக்ஷம் பஷ்யமே முகம். அம்மா அவர்கள் பொய்யாக சொல்கிறார், உண்மை நீ மண்ணு சாப்பிட்டு நீ நம்பலன்னு சொன்னால் என் வாயை நீயே திறந்துப்பார் அப்படின்னு சொன்ன உடனே வாயை திறந்து காமி அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்து காமி அப்படின்ற உடனே வாயை திறந்து காமிக்கிறான். வாயை திறந்து காமிச்சா பகவான் சகல உலகங்களையும் பகவான் காண்பிக்கிறான். சாதத்த தத்ருஷே விஸ்வம் ஜகத் ஸ்தாஸ்னுச்ச கம் திசக. உலகத்தையெல்லாம் வாயில் காணும், உலகுண்ட பெருவாயன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த உலகங்களையெல்லாம் பகவான் காண்பிக்கிறானா, விஸ்வத்தையே காண்பிக்கிறானா. ஜகத்து ஸ்தாஸ்னுச்ச கம் திசக, ஆகாசம் திசைகள், அதே சமயம் மலைகள், தீபங்கள், சமுத்திரங்கள், சப்த சமுத்திரங்களையும் காண்பிக்கிறானா பகவான். பல விதமான மலைகளை காண்பிக்கிறானா, பல தீபங்களை, எத்தனையோ தீபங்களை காண்பிக்கிறானா, மலைகளை காண்பிக்கிறானா, சமுத்திரங்களை காண்பிக்கிறான், பூர்லோகம் 14 உலகங்களையும் பகவான் காண்பிக்கிறானா. எந்த இடத்துலலாம் வாயு அக்னி ஆகாசம்லாம் இருக்கோ அந்தந்த உலகங்கள் எல்லாத்தையும் காண்பிக்கிறானா. வாயு அக்னி இந்து தாரகம் சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் தாரைகள் கிரகங்கள் எல்லாத்தையும் பகவான் தன் வாயில காட்டுறானா, அத்தனை உலகங்களையும் காட்டுறானா. ஆகாசம் பூமி மலைகள் தீபங்கள் ஜோதி சக்கரங்கள் ஜலம் சமுத்திரம் எல்லாத்தையும் பகவான் காண்பிக்கிறான். இதை பார்த்த உடனே ஆச்சரியப்பட்ட யசோதை, ஏன்னா வாயில் இவ்வளோ உலகங்கள்லாம் காணப்படுகிறதே, அப்புறம் நான் எல்லாத்தையும் உலகங்களையும் 14 உலகங்களையும் காட்டுறாங்கன்னா அதில் ஒரு மத்திய லோகமாக, அதில் ஒரு பாரத வருஷமாக, அதில் ஒரு நந்த கோகுலமாக, அந்த கோகுலத்தில் கிருஷ்ணன் மண்ணை திறன்றது தான் அந்த வாயை திறந்து காமின்னு யசோதை கேட்க, அந்த வாயில் 7 14 உலகங்களை காண்பிக்கிறான்னா அதில் ஒரு மத்திய லோகம், அதில் ஒரு பாரத வருஷம், அதில் கோகுல் தாமா, அதில் கிருஷ்ணனை கையை பிடிச்சி மண்ணை தண்ணியாக வாய் திறந்து காண்பின்னு யசோதை மிரட்ட அதில் ஒரு கிருஷ்ணன் தெரியானா அதில் ஒரு 14 உலகம். இப்படி எல்லையற்று பார்த்தானா கிருஷ்ணனையும் யசோதையும் தண்ணியும் சேர்த்து கிருஷ்ணனோட அந்த வாயில் எல்லா உலகங்களையும் பார்த்தாலாம். இப்படி எல்லையற்று பார்த்தாலாம். இதை பார்த்த உடனே இவ ஆச்சரியப்பட்டா யசோதை. நான் காண்பது என்ன கனவா இல்லை புத்தி பிரம்சமா, கிம் ஸ்வப்னஹா ஏததுத தேவமாயா, இது தேவருடைய மாயையா, நான் விழிச்சிருந்தாலும் இருக்கேன், நான் சொப்னம் காட்டுறதுக்கு பிரமாணம் இல்லையே, ஏவம் சொப்னஹா சொப்னம் இல்லையே, ஒருவேளை மாயையா அப்படின்னு பார்க்குறான். இது மாயையா இருக்க நல்லா கண்ணுக்கு பார்க்குறேனே, இது மாயை இல்லையே, உண்மையாக தெரியுது, வாயில் உலகங்கள்லாம் தெரியுது. கிம்பா மதியோ பத புத்தி மோககா, என் புத்தி பேதளிச்சு போச்சா, எனக்கு பைத்தியம் படிச்சு போச்சா, இல்லையே நான் தெளிவாக இருக்கேனே, கிருஷ்ணனை கையில் படிச்சிருக்கேன், நான் யசோதன் தெரியுது, அவன் தெரியுது, புத்தி மோகம் கிடையாது அப்படி சொல்கிறது. அதோ அமுஷைவ
மாமா அத்பகஸ்திய ஏ கஷ்டன் ஔத்பத்திக ஆத்மயோகா. இல்லை, இந்த கிருஷ்ணனானவன் சர்வேஸ்வரனாக இருப்பானா, அந்த சர்வேஸ்வரனுடைய தன் ஆத்மயோகத்தினால தன் ஆத்மசக்தியினால் இப்படி வாயில உலகங்களையெல்லாம் காட்டுறானா சர்வேஸ்வரனா அப்படின்னு நினைச்சாலாம். அப்போ தத்துவத்தை உணர்ந்தாள். அப்புறமா நினைக்கிறா, ஆஹா, அவள் ஆத்மஸ்வரூபத்தில் லயிச்சதுனால இந்த தேகத்தை தனியாக பிரிக்கிறாள். நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த கோகுலத்துக்கெல்லாம் அதிபதியான நந்தபாபானுடைய மனைவி என்றும், நந்தபாபா என் கணவர் என்றும், இந்த குழந்தை என்று என்னுடைய குழந்தை என்றும், பரமாத்மாவோ என்னுடைய குழந்தை என்றும், இந்த கோகுலத்திலுடையவர்கள் என்னை சார்ந்தவர்கள் என்றும் நான் நினைக்கிற இந்த அஜ்ஞானம் எப்படி வந்தது எனக்கு அப்படின்னு ஒரு சொந்தத்தில் தத்துவத்தை உணர்ந்தாலாம். அடுத்த நிமிஷம் அந்த தத்துவத்தை உணர்ந்த உடனே அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டான் யசோதை. ஒரு க்ஷணம் தான், கொஞ்ச நேரம். உடனே பகவான் என்ன பண்ணுறான், மாயை வீசி தத்துவத்தை உணர்ந்தால லீலை பண்ண முடியும் பகவான். அவள் தத்துவத்தை உணர்ந்த அடுத்த க்ஷணத்தில் அவளுக்கு மாயை வீசி பகவான் தன் குழந்தையா நினைக்க வச்சானான். இத்தம் விதித தத்வாயம் தத்வாயம், அந்த தத்துவத்தை உணர்ந்தவர் இல்லையா, தத்வாயம் கோபிகாயம் ச ஈஸ்வரஹா வைஷ்ணவிம் வெதனோன் மாயாம் புத்திர ஸ்நேக மயி விபுகு. உடனே மாயை வீசனே அடுத்த நிமிஷத்தில் ஒரு க்ஷணத்தில் மறைஞ்சிடுச்சு எல்லாமே. குழந்தையா நினச்சி குழந்தை அப்போ வாயெல்லாம் தடவி, டே மண்ணெல்லாம் சாப்பிடக்கூடாது புரியுதா, ஆமாம் அஃபெக்ஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வாயெல்லாம் தொடச்சி விட்டு வாயை கழுவி விட்டு அவனை பால் கொடுத்து தூங்க வைக்கிறான். இப்படி லீலை பண்ணுறான் பகவான். அப்போ தான் அடுத்தது ஒரு நாள் பார்த்தா வேலைக்காரிகள்லாம் மற்ற வேலைகள் ஈடுபட்டிருக்கும் போது யசோதை ஆனவள்னா தானே தயிர் கடை ஆரம்பிக்கிறான். தயிர் கடை ஆரம்பிக்கும் போது கிருஷ்ணன் என்ன பண்ணா, இவள் யானிச்ச கீதானி தத் பால சரிதானிச்ச பகவான் பண்ண லீலைகள்லாம் இருக்கு இல்லையா, அருமையான லீலைகள். அப்போ அந்த லீலைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு பாட்டாக பாடி அவளை அந்த பகவான் பண்ண லீலைகள்லாம் மனசில் அப்படியே தியானம் பண்ணிட்டு அவள் பாட்டு தயிரை கடையிறாளாம், அந்த வெண்ணெய் கடையிறான். யானிச்ச கீதம் பகவான் என்னென்ன லீலைகள் பண்ணான, போதனா மோட்சம் திருநாவர்த்த மதம் எல்லாம் அவருக்கு தான் ஆபத்து வந்தது. கிருஷ்ணனுக்கு ஒரு ஆபத்து கூட வரல பத்தியா. அதே சமயத்தில் சகடாசுரனும் வதம் பண்ணப்பட்டான், திருநாவர்த்தம் வதம் பண்ணப்பட்டான். அப்போ வாயில உலகங்கள்லாம் காட்டினானே, இதெல்லாம் என்ன அதிசயம் அப்படின்னு அதெல்லாம் மறந்துட்டா. இருந்தாலும் கிருஷ்ணன் பண்ண இந்த திருட்டுத்தனம் என்னென்ன நவநீதெல்லாம் பண்ணா இல்லையா, அதெல்லாம் நினச்சி பார்க்குறாள். அதெல்லாம் நினச்சி சந்தோஷம் அடைஞ்சு இந்த வெண்ணெய் தானே சாப்பிடுவான் இவனுக்கு. அது அந்த வெண்ணெய் கடையிறதே இவனுக்கு தான், கிருஷ்ணனுக்கு தான். கிருஷ்ணன் சாப்பிட்றதுக்காக தான் அந்த தயிரை கடையிறான். அந்த வெண்ணெய் குழந்தைக்கு போய் சேரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு பாட்டுக்கு கடையிறான். கடைஞ்சிட்டு தான் கிருஷ்ணனுடைய லீலைகள்லாம் பாட்டாக பாடிக்கொண்டு அப்படியே கடைஞ்சிருக்கா. அதை பார்க்கும்பொழுது அந்த கிருஷ்ண பக்தியில் தலைச்சியாவ அப்படியே பெருத்து காணப்படலாம். கிருஷ்ண பக்தி கிருஷ்ணனுடைய கதைகளை பேசினாவே குண்டாயிடுவாங்க. அவள் அப்படி குண்டா இருக்கா காணப்படுறாளாம், அழகாக காணப்படுகிறாளாம். குண்டாக காணப்படுறாலாம், அழகாக காணப்படுறாலாம். அவள் வளையல்கள் குலுங்கு தான், அந்த சப்தம் கேட்குறது தான், அவளுடைய தலையிலேருந்து புஷ்பங்கள்லாம் நழுவி விழுறது தான், அவள் முகத்தில் வேர்வை அரும்புறது தான், அவளுக்கு ஸ்தனத்தில் பால் சுரக்கிறது தான். கிருஷ்ணன் இப்போ இருந்தால் பால் கொடுக்கலான்னு நினச்சாலாம். அடுத்த நிமிஷம் கிருஷ்ணன் அங்கே வந்துட்டானா. என்ன பண்ணுறானா, பகவான் இப்போ அவார்டுக்கு கடைஞ்சிருக்கா இல்லையா, அந்த மற்ற கடைஞ்சிருக்கா இல்லையா, அந்த தயிர் கடையிறா இல்லையா, அப்போ எங்கே பிடிச்சா நிறுத்துவா, கையை பிடிச்சா நிறுத்த மாட்டான். சரி, கயிறை பிடிச்சாலும் நிறுத்த மாட்டான். உடனே என்ன பண்ணானா, மற்ற பிடிச்சிட்டா நிறுத்திடுவா அப்படின்னு. தாம் ஸ்தன்ய காம ஆசாத்தியம் மத்னந்திம் ஜனனிம் ஹரிஹி ஆசாத்தியம் மத்னந்திம் ஜனனி ஹரி கிரகித்வா ததிமந்தானம் யசேதத்து பிரீதிமாவகன்னு. அந்த தயிர் கடையில மொத்த பிடிச்சிட்டானா நிறுத்திடலாம். நிறுத்திட உடனே அப்போ பிரீதியோட அம்மா கன்னத்தில் வச்சு, அம்மா பசி எடுக்குதுமா அப்படின்னா, உடனே வாடா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணனை மடியில் வச்சுட்டு பால் கொடுத்துன்னு இருக்கா. பால் கொடுத்துனே அந்த குழந்தை அடிக்கடி டக்குன்னு அப்படி முகத்தை பார்க்குது. அந்த புன்சிரிப்பு சிரிக்குது. அந்த புன்சிரிப்பு சிரிக்கிற அந்த அழகை பார்த்து ரசித்து பால் கொடுத்துன்னு அப்போ தயிரும் கடைய ஆரம்பிக்கிறான். அப்படி அந்த வெண்ணெய் கடைஞ்சிருக்கும் போது குழந்தைய ரசித்து பால் கொடுத்துக்கும் போது உடனே அடுப்பில் பொங்கி வழிகிற பால் இறக்க போயிட்டான். அடுப்பில் திடீர்னு பார்த்தா பொங்கி வழியுது. டக்குன்னு குழந்தைய கீழே விட்டுட்டு ஓட்டான். ஆனால் குழந்தைக்கு பசி இன்னும் ஆறலை. திருப்தி அடையாத குழந்தைய பாதி பால் குடிக்கும்போது டக்குன்னு விட்டு போய் அடுப்பில் பொங்கி வழிகிற பாலை இறக்கி போயிட்டான். அந்த பால் இறக்கிறதுக்கு போயிட்டா இல்லையா, அந்த பால் யாருக்குன்னா அதுவும் கிருஷ்ணனுக்காக தான். இப்போ பால் நடுவோம். இப்போ தண்ணி பாலத்தை குடிச்சு தண்ணி பானம் பண்ணிட்டுவான். அப்புறம் மறுபடியும் பால் வேணும்னு சொன்னால் அந்த பால் தான் அவன் காய்ச்சி கொடுக்கணும்.
அதனால் அது இறக்க போயிட்டான். உடனே கிருஷ்ணனுக்கு வந்தது கோபம் பாருங்கள். அதிருப்தம் உத்சுஜ்ய ஜவேன சா யயோ உத்சுஜ்யமானே பைசித் பதிஷ்யதே சஞ்சாத கோபா ஸ்புரித அருணாதரம் சந்தியஸ்ய தத்வி ததிமந்த பாஜனம் பித்வா ஸ்மஷா அர்ஷு திருஷத் அஸ்மனா ரஹோ ஜஹாச ஹையங்கமம் அந்தரம் கதக. கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், ஒரு அம்மிக்கோழி எடுத்து அந்த பானையை உடைச்சிட்டான். வெண்ணெய் திரண்டு வர நேரத்தில் பானை உடைக்கிறதுன்னு சொல்லுவாங்களே ஒரு பழமொழி, அதுதான். அந்த வெண்ணெய் திரண்டு வரும்போது, இந்த தயிர் கடைந்து வெண்ணெய் திரண்டு வரும்போது உடனே அம்மிக்கோழி எடுத்து பாலும் உடைச்சிட்டான். எனக்கு பால் கொடுக்கறத விட்டுட்டு நீ அடுப்பில் பொங்கி வழிய பால் இறக்க போயிட்டியா? எனக்கு பால் கொடுக்குறது முக்கியமாக, அடுப்பில் பொங்கி வழிய பால் முக்கியமாக அப்படின்னு. அந்த பால் ஏன் பொங்கி வழிந்தது, அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுப்பாங்க. அந்த பால் என்ன, மகாத்மாக்கள் அந்த பால் என்னென்னா கிருஷ்ணனுடைய வயிற்றில் போகணும்னு ஆசைப்படுது அந்த பால். அதனால் என்னன்னா, கிருஷ்ணன் வயிறு நிறைய யசோதை மடியிலே பால் குடிச்சிட்டான்னா அப்புறமா நம்மளை குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்போ அது பொங்கி வந்து தான் பால். என்ன கொடி கிருஷ்ணா அப்படின்ட்டு அந்த பால் பொங்கி வந்து தான் அடுப்புலேருந்து. அப்புறம் இன்னொருத்தர் வியாக்கியானம் பண்ணுறாரு, அந்த பால் ஏன் பொங்குச்சுன்னா இன்னொரு அர்த்தம் என்னென்னா, அந்த கிருஷ்ணன் வயிற்றில் போகாத நாம நெருப்பில் விழுந்து உயிரை விட்டுடுன்னு சொல்லி அதனால் பொங்கி வந்து தான் அந்த பால். உசிஜ்யமானே அப்படின்னு சொல்கிறேன். உசிஜ்யமானே பைசித் பரிஷ்யதே, அதனால் பொங்கி விழுந்து தான் பால். அப்போ சொல்கிறேன், பகவான் போக்தாராம் யக்ஞதபசான்னு சொல்லியிருக்கு இல்லையா. அதனால் நம்ம நெருப்பில் விழுந்துட்டால் அந்த நெருப்பினுடைய அந்த அக்னி பகவான் என்ன பண்ணுவார், நம்ம ஹவிர் பகவான் நம்மளை கொண்டு போய் பகவானுக்கு உணவாக அளிப்பான் என்றதுனால நெருப்பில் அது பொங்கி விழுந்து தான் அந்த பாலானது. அப்போது பகவான் என்ன நினைக்கிறாராம், பகவான் திருப்பார் கடலே அவனுக்கு சொந்தமாக இருக்கும் பொழுது இந்த யசோத மடியில் போய் பால் குடின்னு ஆசைப்பட்றான்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தில் பொங்கிச்சான் அந்த பால். இதை பார்த்தோடனே ஆச்சரியம், என்ன பாக்கியம் பண்ணான் இந்த யசோதை, என்னத்தவம் செய்தனே யசோதா. அதனால் அந்த பொங்கி அந்த மனசில் சந்தோஷத்தில் பொங்கி அப்படி வந்து தான் பாலானது. இப்படி பல வியாக்கியானக்காரர்கள் வியாக்கியானம் பண்ணுறாங்க அந்த பால் பொங்கிடுச்சுல அதுக்காக. அப்போ பார்த்தா அம்மி கோழினால அந்த பானையை உடைச்சிருக்கான். அப்புறமா என்ன பண்ணால் வேறு பானையில் இருக்கிற வெண்ணெயை கொண்டு போகிறான். வெண்ணெய் கொண்டு போய் மூணு அழறான். அம்மா வரும்போது என்னென்னா பானை உடைச்சிட்டுன்னு சொன்னால் அம்மா அடிப்பான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அம்மா பாதி பால் கொடுத்துட்டு பசி நிரம்பாத வயிறு நிரம்பாத குழந்தைய விட்டு போயிட்டாலே அந்த கோபத்தினால பகவான் உதற துடிக்க அழறானான். அழுது என்ன பண்ணால் அழறானே தவிர பொய்யான நீலிக்கண்ணீர் இது. ஆனால் என்ன பண்ண வயிறில் பார்த்தா பானையிலேருந்து என்னென்னா வெண்ணெயை ஊற்றி விட்டு நல்லா வாயில் பார்த்தா ஊன்னு சாப்பிட்றான். லபக்கு லபக்குன்னு வெண்ணெயும் போட்டு முழுங்குறான். மறுபடியும் ஊன்னு அழறான். மறுபடியும் லபக்கு லபக்குன்னு வெண்ணெய் போட்டு வெண்ணெய் முழுங்குறான். அப்புறம் என்னென்னா பின்னாடி கொல்லப்புறத்தில் போய் என்னென்னா ஒரு உரல் மேலே உட்காந்துருந்து அந்த உரலில் போய் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கான் அந்த வெண்ணெயெல்லாம். பின்னாடி இந்த உரல் தான் அம்மா கட்ட போகிறா, நம்ம எடுத்து சாப்பிட்லாம் இல்லையா அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறான், பக்கத்தில் குரங்குலாம் அந்தாந்த அம்மா வந்துட்டு போகிறான், சீக்கிரம் சாப்பிடுன்னு சொல்லிட்டு திருட்டுமொழி அம்மா வந்துட்டு போகிறாங்க. அப்படி இப்படின்னு சுற்றி பார்க்குறான், திருட்டுமொழி மொழிக்கிறான். ஆனால் என்ன பண்ணுறான், ஏன்னா குற்றம் செய்துட்டான் இல்லையா, பானையை உடைச்சிட்டான். அம்மா எப்படியும் அடிக்க வருவான்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணால் அந்த உரல் மேலே உட்காந்துருக்கான். குழந்தைகள்லாம் தாராளமாக கொடுக்குறான். ஒரு பானையில் வெண்ணெய் எல்லாம் எடுத்து கொடுக்குறான். இவனும் கொஞ்சம் வாழை சாப்பிட்றான். அப்போ ஊன்னு அழறான். அழவும் செய்கிறான், வெண்ணெயும் சாப்பிட்றான். இதை பார்த்துட்டா இவன் என்ன பண்ணுறான், பால் இறக்கி வச்சுட்டு பார்த்தா அப்படியே கிருஷ்ணனுடைய பெருமைகள் சிதறி கடந்த மாதிரி அந்த தயிர்லாம் சிதறி போயிருந்தான். இது பட்டத்திரி அழகாக வர்ணிக்கிறார். அந்த தயிர் எப்படி சிதறினா, பகவானுடைய புகழானது சர்வலோகங்களும் சிதறி இருக்கிற மாதிரி, அது மாதிரி அவனுடைய புகழ் சிதறி இருக்கிற மாதிரி அந்த தயிர்லாம் சிதறி போயிருந்துதான். அப்போ அந்த பானை உடஞ்சி போயிருந்தது. அதை பார்த்த உடனே மூக்கில் விரல வச்சுன்னு சிரிச்சாலாம். பத்தியா எவ்வளோ கோபம், பத்தியா நான் பால் கொடுக்காமல் போயிட்டேன்னு சொல்லிட்டு என் மேலே எவ்வளோ கோபத்தினால இந்த பானை வச்சிருக்கான் பத்தியா அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணால் சிரிச்சிட்டான். ஆனால் சிரிக்கக்கூடாது, அவனை கண்டிக்கணும். லூட்டித்தனம் அதிகமாக பண்ணான், அவனை கண்டித்து வச்சா தானே மறுபடியும் தப்பு பண்ண மாட்டேன், குழந்தை திருத்தனமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கோபம் வந்த மாதிரி நடிச்சுட்டு ஒரு பெரம்பு எடுத்துன்னு போகிறான். ஒரு தடியை எடுத்துன்னு பின்னாடியே மொல்லமாக போகிறான். அவன் பார்த்தா நான் கொல்லப்புறத்தில் உட்காந்துன்னு அந்த குரங்களுக்கு கொடுக்குறான். சுற்றி முற்றி பார்க்குறான் திருமணி. பின்னாடி அம்மா கொம்பு வருவாள் எடுத்து வரான்னு தெரிஞ்ச உடனே 8ஆம் ஓட்டம் ஒரே ஓட்டம். அம்மா பார்த்த உடனே டக்குன்னு உரலேருந்து குதிச்சு ஒரே ஓட்டம் ஓடுறான். டேய் திருட்டு பயலே, வரையா இல்லையே, இப்போ நீ வந்தனா அவ்வளோதான் சொல்லிடு, வா முதல்ல கிட்டவான்னு சொல்லிட்டு அவனை துரத்தி ஓடுறான். இப்படி ஓடுறான் அப்படி ஓடுறான். அப்போ தான் சொல்கிறான், அவனை பிடிச்சிடுவா யசோதே, அவனை பிடிச்சிடுவா நீ. எந்த யோகிகளாலும் ஞானிகளாலும் அவனை ஹிருதயத்தில் பிடிக்கணும்னு பார்க்குறான் அந்த கிருஷ்ணனை நீ பிடிச்சிட முடியுமான்னு அவர் பாட்டு சொல்லினே இருக்கார். இவை பிடிச்சிட்டாலாம்.
யசோதை பிடிச்சிட்டாலாம். அம்மா 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 அடிக்காதம்மா அடிக்காதம்மா, நான் கொம்பை அடிக்கிறப்ப எவ்வளோ என்ன ஏன்டா பானையை உடச்சேன், ஏன்டா பானையை உடச்சேன், உன்னை பற்றி கோபிகள்லாம் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது. விடுபட வினது அங்கே போய் பானையை உடைக்குது, இப்போ நம்ம வீட்டிலே பானையை உடைக்க ஆரம்பிச்சிட்டேன், நீ உன்னை என்ன பண்ணுறப்பார் சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு கொம்பாவெல்லாம் அப்படியே பயந்து நடுங்குறான். அம்மம்மா அடிக்காதுமா வலிக்குதுமா அடிக்கணும். அடிக்கல அதுக்குள்ளே அழறியாடா. என்ன அடிக்கிறதுக்கு முன்னாடி அழுதுட்டா தான் அம்மா அடிக்க மாட்டாளாம், அதனால் முன்னாடி அழறானா. அப்போ அவன் அழுதை பார்த்து குழந்தை ரொம்ப பயந்துட்டான்னு சொல்லிட்டு தடியை தூக்கி போட்டான். இவனை ஒன்று என்ன பண்ணுறான் பாரு, சரின்னு சொல்லிட்டு விட்டா என்ன பண்ணால் கோச்சிண்டு மறுபடியும் வந்தால் அம்மா அடிக்க போகிறான்ட்டு வச்சுட்டு கோச்சிட்டு காட்டுக்கு போயிட்டு போகிறான். ஏன்னா ராமவதத்தில் அப்படி தான் கோபிச்சுன்னு காட்டுக்கு போயிட்டான். அதனால் 14 வருஷம் போது தான் திரும்பி வந்தான். அதனால் அந்த கௌசல்யை பயந்தா இல்லையா, அதனால் இது மாதிரி ரோஷக்காரன் கிருஷ்ணன் காட்டுக்கு போயிட்டு போகிறோம் சொல்லி இவனை கட்டி போட்டலாம், நம்ம வீட்டிலே கட்டி போட்டலான்னு சொல்லிட்டு, அப்போ தான் எங்கேயும் போக மாட்டான்னு சொல்லிட்டு உரலில் கட்டப்போட என்ன பண்ணால் கயிறை தந்து சுற்றுறா இந்த தலைப்புக்கும் அந்த தலைப்புக்கும் முடிச்சு போட முடியல, 2 அங்குலம் குறையா இருக்குது. அப்போ சொல்கிறார், தொயங்குலேனம் அபுத்தேன சந்ததே அந்யஸ்ய கோபிகாः தத்தாம பத்தியமானஸ்ய ஸ்வார்பகஸ்ய கிருதாகசः त्वया अङ्गुलेन अबुत्तेन सन्तते अन्यस्य गोपिका यदासीत् तदपि न्यूनं ध्यानान् यदपि सन्तते तदपि त्वयङ्गुलं न्यूनं यदा तत् बन्धनं எந்தெந்த கயிறு எடுக்கிறாலும் அதெல்லாம் 2 அங்குலம் குறையா இருக்குது. அதனால் நான் எனதுன்ற இந்த அகங்காரம் மமகாரம் இருக்கிற வரைக்கும் பகவானை கட்ட முடியாதுன்னு அர்த்தம். அதான் 2 அங்குலம். அப்படி இருக்கும்போது நான் கட்டிடுறேன் நினைச்சா கட்ட முடியாது கிருஷ்ணன் அழறான், அம்மா கட்டாதம்மா அப்படின்ட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி அழறான். ஆனால் கட்டுப்பட மாட்டான். வீட்டில் இருக்க கயிறு, கொல்லப்புறத்தில் இருக்க கயிறு, மாடு கட்டுற கயிறு எல்லாத்தையும் கொண்டு வந்து கட்டி பார்க்குற கட்ட முடியல. பசங்க எல்லாம் கோபிகளாம் சரி, இது என்னடி அதிசயம், இவ்வளோ கயிறு கட்டுற. ஆனால் கிருஷ்ணன் வயிறு பெருசாக இருக்கணும், இல்லை கயிறு சின்னதாக இருக்கணும், 2மே இல்லையே. கயிறும் பெருசாக இருக்குது, வயிறும் பார்த்தா சின்னதாக தான் இருக்குது. ஆனால் பார்த்தா கட்ட முடியலையேன்ட்டு எல்லாம் விழுந்து சிரிக்கிறான். இவளும் பார்த்து சிரிக்கிறான். ஆனால் சிரமம் வந்துடுச்சு, உடம்புலாம் வேர்வை வழியிறது இவளுக்கு. அப்போ புஷ்பங்கள்லாம் நழுவுறது, அப்படி சிரமப்பட்டு கூந்தல்லாம் அவிழ்ந்து போச்சு. அப்படி இருக்கும்போது என்னால் முடியலடா கிருஷ்ணா, அப்படின்னு கட்ட முடியும், ஏன்டா இப்படி படுத்துறேன் என்ன அப்படின்ட்டு மனசு நொந்து போயிட்டோன்னே அம்மா ரொம்ப வேதனை பற்றக்கூடாது, நம்ம அம்மா இல்லையா, சரின்னு சொல்லி உடனே பகவான் அந்த முடியல அப்படின்ட்டு கிருஷ்ணனை சரணாகதி அடைஞ்சிட்டா உடனே பகவான் கட்டுப்பட்டுருவான். உடனே பகவான் பந்தப்பட்டானா. அப்போ என்ன பண்ணுறான், ஸ்வமாது ஸ்பின்ன காத்ராய விஸ்வஸ்த கபர சஜக, அப்படி பூக்கள்லாம் நழுவ, கூந்தல்லாம் அவிழ, அப்படி வேர்வை வழிய, அப்படி அவளால் முடியாத சிரமப்பட்டு அந்த சிரமத்தை பார்த்த உடனே பகவான் ஸ்வமாது ஸ்பின்ன காத்ராய விஸ்வஸ்த கபர சஜக திருஷ்வா பரிசிரமம் கிருஷ்ண, அம்மா இவ்வளோ கஷ்டப்பட நம்ம விடக்கூடாது, ஆமாம் அப்படின்னு சொல்லி உடனே நம்ம கிருஷ்ணன்னா கிருபையா ஆசித்து ஸ்வபந்தனே, அதான் தன் பந்தத்துக்கு உட்பட்டானா பகவான். சரி என்ன கட்டுமா அப்படின்னோடனே இப்போ கட்டப்பட்டேன். இப்போ அப்புறம் கட்டுப்பட்டேன், டேய் போக்கிரி பாயில, நீ என்னடா பண்ணுற, நீ என்ன கபடம் பண்ணுற, நீ என்ன விந்த பண்ணுற, நீ இப்போ ஈஸியாக கட்டப்பட முடியுது அப்படின்னு அப்படி கட்டிட்டா. உரலில் கட்டிப்பட்ட உடனே இப்படியே கடை சாயங்காலம் வரைக்கும் நீ இப்படியே தான் இருக்கணும், நான் அழுத்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நல்லா கட்டி போட்டா. கிருஷ்ணன் தான் என்ன பண்ணுறேன், உரலில் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கான வெண்ணையை, அதெல்லாம் எடுத்து சாப்பிட்றது, குரங்குகள் தான் ஃப்ரெண்ட் ஆச்சு அது கொடுக்கறது. அப்புறம் பார்த்தான் 2 மரங்கள், மருத மரங்கள் இருக்குது. அந்த மரங்கள் யாருன்னா குபேரனுடைய பிள்ளைகள், நலகோபுரன் மணிக்கிறவன். அவர்கள் நாரதருடைய சாபத்தினால மரங்களாக இருக்கிறார்கள், குபேரனுடைய புத்திரர்கள் அவர்கள். இப்போ செல்வத்திமிருனால ஒரு தடவை நாரதருக்கு அபச்சாரப்பட்டாங்க, நல்லா மதுபானம் பண்ணிட்டு நாரதர் மேலே போய் விழுந்தாங்களாம். மகான்களத்தில் வஸ்திரம் இல்லாமல் இருந்தாங்களாம். அப்படி நாரதர் முன்னாடி வந்து வஸ்திரத்தை எடுத்து போட்டீங்க இல்லையா, ஸ்திரீகளோடு கிரீட பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ என்ன பண்ணுறார், இவர் நாரதர் வரும்பொழுது இவர்கள் பார்த்து ஆடை எடுத்து உடுத்தினாங்க பெண்கள்லாம். இவர் ஆடை எடுத்து உடுத்துக்காமல் அப்படியே நாரதரை கிண்டல் பண்ணியிருந்தாங்க. நாரத மலை போய் விழுந்தாங்க மதுபானம் சாப்பிட்டு. ஆஹா, குபேரனுடைய பிள்ளைகள் பணத்திமிருனாலே இவனுங்க இப்படி கொழுப்பா, சரின்னு சொல்லி உங்களுக்கு நீங்கள் உடலில் ஆடை இல்லாமல் ஜடம் மாதிரி மரம் போல இருப்பதனால் நீங்கள் மரமாக இருக்க கடவுள்கள். எதுக்காகன்னா அனுகிரகத்தினாக. இவளை திருத்தணும், இப்படியே போயிட்டா இப்படி தேவருடைய குமாரர்கள் தான் குபேரனுடைய புத்திரன்னா அதுக்காக இஷ்டத்து பாவம் செய்ய விடலாமா, கூடாது. இவளை திருத்த வேண்டும் என்பதற்காக பகவான் நாரதனால சாபம் கொடுத்தார். சாபம் போல அனுக்கிரகம், பெரிய அனுக்கிரகம். அதாங்க சொல்கிறார், தாம் திருஷ்பா மதிராமத்தோ ஸ்ரீமதாந்தோ சுராத்மஜவும், நல்ல மதுபானம் செய்த போதையில் இருக்காங்க, பணத்திமிரில் இருக்காங்க. இதை போக்கணுன்றதுக்காக தான்
தயோர் அனுக்கிரகார்த்தாய சாபம் தாஸ்யன் இதம் ஜகவ். அதனால் சாபன்ற பேரால் அனுக்கிரகத்தாய, அனுக்கிரகத்துக்காக, அனுக்கிரகம் பண்ணுன்ற பிரயோஜனத்துக்காக அவர்களை மரமாக இருக்கும்படி சபித்தார். இல்லைனா சபிக்கும்போது எங்கேயாவது ஒரு காட்டில் மரமாக இருக்கணும்னு சபிச்சிருக்கலாம் இல்லையா? கோகுலத்தில், அதுவும் கிருஷ்ண அவதாரம் பண்ண அந்த இடத்துல தான் நீங்கள் மரமாக இருக்கணும், கிருஷ்ணன் லீலை பண்ணுற இடத்துல மரமாக இருக்கணும், கோகுலத்தில் நீங்கள் மரமாக போக கடவுள் அப்படின்னு சபிப்பாருன்னு கிருஷ்ணனுடைய அனுகிரகம் கிடைக்கிட்டதுக்காக தான் இப்படி பண்ணாராம். வாசுதேவஸ்ய சாநித்தியம் லத்வா திவ்ய சரச்சதே விருத்தேஸ்வர் லோகதாம் போயோ லப்த பக்தி பவிஷ்யதா. பகவானத்தில் பக்தி உண்டான பிறகு அப்புறமா அவர் சொர்க்கலோகத்தை அடையட்டும், பகவானால் சாபத்திலிருந்து விடுபட்டு சொர்க்கலோகத்தை அடையட்டும் என்று அப்படி சாபம் கொடுத்தாராம். சாபன்ற மாதிரி அனுகிரகம் பண்ணிட்டார் மகான்கள்லாம். நாரதர் அப்படி அனுகிரகம் பண்ணிட்டார். உடனே பகவான் தெரியாது, சரி இவர்கள் குபேரன் எனக்கு பிரியமானவன், அவருடைய புத்திரர்கள் இவர்களை விடுவிக்க வேண்டும், அது நாரதுடைய வாக்கு சத்தியமாக வேண்டும் என்பதற்காக அந்த உரலில் கொண்டு போய் அந்த 2 மரத்துக்கு நடுவில் பிடிச்சி இழுத்தார். மரங்கள் வேர்பிடிப்பு நீங்கப்பட்டது. மரங்கள் தடால்னு சாஞ்ச உடனே அதில் இந்த திவ்ய புருஷர்கள் தோன்றுகிறார்கள். நல்ல கோபுரம் மணிக்கிறவன். அவர்கள் இப்போ ஆணவெல்லாம் அழிந்தவர்களாக கிருஷ்ணனுடைய தரிசனத்தினால இப்போ இந்த கிருஷ்ண லீலைகள்லாம் பார்த்துன்னு இந்த மரங்கள் இவங்க மூதரா மோட்சம், திருநாவர்த்தம் மோட்சம், எல்லாத்தையும் சகடாசுர பஞ்சலாம் எல்லாத்தையும் பார்த்து நின்றாங்க. அப்படிப்பட்ட கிருஷ்ணனுடைய லீலைகள், வெண்ணத்திருண்ண லீலை, இதெல்லாம் பார்த்து நின்ற மரங்கள் ரூபத்தில் பார்த்து நின்றாங்களாம். அதனால் கிருஷ்ணனுக்கு எல்லையற்ற பக்தி உண்டாயிடுச்சான். அதான் சொல்ல பக்தவ் இல்லை, அந்த பக்தி லபிக்கணுக்காக தான் லப்த பக்தவ் பவிஷ்யத பூயோ. அப்போ மறுபடியும் இந்த தவறு பண்ணாதபடி நீங்கள் கிருஷ்ண பக்தி உங்களுக்கு உண்டாச்சுன்னா அந்த தப்பு பண்ண மாட்டீங்க, மதுபானம் பண்ண மாட்டீங்க, ஸ்திரீகளுடைய சங்கம் ஸ்திரீகளுடைய சங்கத்தை எடுத்துக்க மாட்டீங்க, பணத்தமிழில் அலைய மாட்டீங்க அப்படின்றதுனால தான் நாரதர் இப்படி அனுகிரகம் பண்ணாராம். அப்போ பகவானத்தில் பக்தி உண்டாகி என்ன பண்ணாங்க, இவங்க பிரார்த்தனை பண்ணுறாங்க, பகவானே. அப்போ சொல்கிறார், நம பரம கல்யாணா, நம பரம மங்களா, வாசுதேவாய சாந்தாய யதுனாம் பதையே நமக, யாதவர்களுக்கு பதியே, வாசுதேவா வாசுதேவ புத்திரரே, பரம கல்யாண பரம மங்கள ஸ்வரூபியே கிருஷ்ணா, பரம மங்கள ஸ்வரூபியே, பரம மங்களா, பரம கல்யாணா, சகல கல்யாணங்களுங்கள் நிரம்பினவனே அப்படின்ட்டு பகவானை ஸ்தோத்திரம் பண்ண. நம பரம கல்யாணா, நம பரம மங்களா, வாசுதேவாய சாந்தாய எதுனாம் பதையே நமக அப்படின்னு நமஸ்காரம் பண்ணுறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, நாங்கள் போவோம், எங்களுக்கு விடுதலை கொடுத்துறீங்க, மறுபடியும் நாங்கள் வந்து தேவலோகத்துக்கு போனால், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, மணிக்கிறவா நலகுபுரா எப்படா வந்தீங்க, வாங்கடா வாங்கடா மதுபானம் சாப்பிட்லாம், வாங்கடா சூதாடலாம் அப்படின்னு மறுபடியும் எங்களை அழிச்சிடுவாங்க. அதனால் மீண்டும் எங்கள் வாக்கானது அந்த அசுத்தமான பானத்தை சாப்பிடக்கூடாது, அந்த அமங்கலமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்திரீகளுடைய சங்கமியம் எங்கள் உடம்பு தொடக்கூடாது, அவர்களை பார்க்கக்கூடாது, எங்களுக்கு நல்ல புத்தி வரணும் அப்படின்ட்டு கிருஷ்ணத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. எங்கள் வாக்கானது என்ன பண்ணால் கிருஷ்ணனுடைய குணங்களை பற்றியே பேசக்கூடியதாக இருக்கணும். வாணி குணானு கதனே, அவருடைய அந்த அந்த ஸ்திரீகளுடைய பாட்டுக்களை கேட்க, அந்த தேவஸ்திரீகளுடைய பாட்டுக்களை காதில் கேட்கக்கூடாது, எப்படியும் உன்னுடைய கதைகளை தான் என் காதுகள் கேட்க வேண்டும், அதுக்காக தான் காது பயன்படணும் அப்படின்னு இதெல்லாம் பிரார்த்தனையாக கேட்டுக்கொள்கிறார்கள். வாணி குணானு கதனே ஸ்ரவணே கதா ஸ்ரவணவு கதாயம் அஸ்தோச்ச கர்மசு மனஸ்தவ பாதையோர் நக. எங்கள் கைகளானது அந்த பெண்களை ஆலிங்கனம் பண்ணுறதுக்கு இந்த கைகள் பயன்படக்கூடாது, உன்னுடைய சேவைகளை செய்வதற்காக எங்கள் கைகள் பயன்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அஸ்தோச்ச கர்மசு மனஸ்தவ பாதையோர் நக, எங்கள் மனசானது அந்த பெண்களை நினைக்கக்கூடாது, மதுபானம் சாப்பிடலாமல் நினைக்கூடாது, துஷ்டர்களை நினைக்கக்கூடாது, அந்த துஷ்ட சங்கம் எங்களுக்கு பிரார்த்தமாகக்கூடாது, எப்பொழுதும் உன் திருவடி கமலங்களையே என் மனசானது லயித்திருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள். மனஸ்தவ பாதையோர்னக நித்யாம் சிரஸ்தவ நிவாச ஜகத் பிரணாமோ. எங்கள் சிரசானது, எங்கள் மனசானது உங்களையே தியானம் பண்ணணும், உங்கள் திருவடி கமலையே தியானம் பண்ணணும், எங்கள் சிரசானது உங்கள் பாதகமலைகளையே உலகமே வணங்கக்கூடிய உங்கள் திருவடிகளை நாங்கள் வணங்க வேண்டும், தேவரெல்லாம் வணங்கக்கூடிய உங்கள் திருவடிகளை நாங்கள் வணங்க வேண்டும். ஆனால் இந்த கண்ணானது மட்டும் பகவானை தரிசனம் பண்ணணும் தானே கேட்கணும். ஆனால் சொல்கிறார், பகவானை வணங்குகின்ற அப்படிப்பட்ட மகாத்மாக்களை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறாங்க. திருஷ்டி சதாம் தர்ஷனு அஸ்து பவத் தனுனா, உங்களுடைய உடல்களாக அலைகின்ற அந்த மகாத்மாக்களை தரிசனம் பண்ணுறதுக்காக இந்த கண்களானது பயன்பட வேண்டும். அப்படிப்பட்ட அந்த அழகிகளாகிய அந்த பெண்களை தரிசனம் பண்ணக்கூடாது, அந்த மதுபானத்தை இந்த வாயானது குடிக்கக்கூடாது, எப்பொழுதும் உங்கள் குணங்களை பற்றி தான் என் வாயானது பேச வேண்டும், உங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரசாதம் தான் நாங்கள் சாப்பிடணும். அதே சமயத்தில் இந்த உடம்பானது, இந்த கைகளானது
அந்த பெண்களை கைப்பிடிக்கிறதுக்கு கைகள் பயன்படும். எதுக்காகனா பகவானுடைய சேவைகளை செய்வதற்காக இந்த கைகளானது பயன்பட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள். ததாஸ்தன் பகவான் அனுகிரகம் பண்ணிட்டான். அனுகிரகம் பண்ணவொடனே இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல போய் நாரதரை தரிசனம் பண்ணோமா. அதுதான் இங்கே சொல்கிறாங்க, திருஷ்டி சதாம் தர்ஷனே அஸ்து பவத்தனு, நாம் உங்களுடைய உடலாக சஞ்சரிக்கின்ற அப்படி மகான்களை நாங்கள் தரிசிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள். சரி, பகவான் உத்தரவு தத்தாஸ்து பகவான் அனுகிரகம் பண்ணி உத்தரவு கொடுத்துட்டான். பகவான் இவர்கள் கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போகிறாங்களே, அந்த உரலில் குழந்தை கட்டுப்பட்டிருக்கானே, அந்த உரலை கட்டு அழுத்துருக்கலாம் இல்லையா, அழுக்காமல் போயிட்டாங்கண்ணா. ஏன்னா கட்டுற ரைட்ஸு யசோதைக்கு இருக்குன்னா அதை அழுக்கிற ரைட்ஸு நந்தகோபம் இருக்குது. அந்த பெற்றவங்களுக்கு தான் அந்த ரைட்டு இருக்குதான், வேறு யாருக்கும் அந்த ரைட்ஸ் இல்லையா. அதனால் இவர்கள் அப்படி விட்டு போயிட்டாங்க. அதான் இங்கே சொல்கிறார், பக்தோ உலுகலம் ஆமந்திரிய ஜக்மது திசமுத்தராம். பகவானை பிரதட்சிணம் பண்ணி 3 தடவை அவரை வலம் வந்து அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த கட்டுப்பட்ட உரலோடு இருக்கக்கூடிய கிருஷ்ணனை விட்டு போயிட்டாங்களாம் அவனை. அப்புறம் நந்த பாபா பார்த்தார், யார் இந்த குழந்தைய கட்டுப்படுது, குழந்தைக்கு வயிறு என்ன ஆகுறது, மரம் சாஞ்சிருக்கு, மரம் விழுந்து போயிருக்கு, எல்லாம் மரம் விழுந்த அதிசயில் எல்லாம் வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்தா மரம் எப்படி விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குழந்தை தான், பசங்களாம் சொல்கிறாங்க, இந்த குழந்தை தான் உரலில் அப்படியே இழுத்துன்னு வந்தது, அந்த உரலில் இழுத்ததுனால தான் அந்த மரம் வேர்பிடிப்பு நீங்கி மரம் கீழே சாஞ்சதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நிறைய பேர் நம்ப மாட்டேன்றாங்க. என்னடா இது, இந்த குழந்தை தான் வண்டி கொடை சாச்சுன்னு சொல்கிறாங்க பசங்க. இப்போ மரம் பொறுத்து அதே போல் சில விஷயத்தில் இதில் வந்து 2 விஷயத்தை கம்பேர் பண்ணி சில பேர் என்ன பண்ணுறாங்க, மரம் சாஞ்சதும் பார்த்தா இந்த உரல் இழுத்துக்கப்படுறது மரம் சாஞ்சிருக்கு, அதே மாதிரி இந்த குழந்தை உதச்சது தான் பார்த்தா வண்டி கொடை சாஞ்சது சொல்கிறாங்க பசங்க சொல்கிறாங்க. 2துலேயும் குழந்தை பசங்க பார்த்தது அப்படின்னு சொல்லி சில பேர் சந்தேகம் ஏற்பட்டு தான். சில பேர் நம்மளையா குழந்தை போய் அந்த உரலை இழுத்து தான் அந்த மரம் இவ்வளோ மாதிரி ரொம்ப காலமாக எத்தனையோ வருஷம் இருக்கிற அந்த மரம் மருந்து முறிஞ்சு விழுமா, அது எப்படி விழும், இது குழந்தையுடைய பலம் இல்லை அப்படின்னு நினச்சாங்க. அப்போ தான் உடனே குழந்தைய டக்குன்னு அந்த கழுட்டாக விடுத்து, யார் கட்டிப்படுது குழந்தைய, அந்த குழந்தை தப்பிக்க நினச்சா கூட தப்பிக்க முடியாது அப்படின்னு நந்த பாபா சொன்னோடனே அப்போ யசோதை தலை கொஞ்சின்டா. தலை கொஞ்சோடனே 4 பேர் எதிர யசோதை தன் மனைவி திட்டக்கூடாதுன்னு என்ன பண்ண, சரி புரிஞ்சுட்டார். அப்புறம் உடனே நந்த பாபாவை போய் அந்த குழந்தைய உரலேருந்து அழுத்து விட்டு பளிச்சு முத்தம் கொடுக்குறாரு. எப்படி அந்த குழந்தை காப்பாற்றுச்சுன்னு. உடனே அந்த யசோதை வந்து அந்த குழந்தைய வாரி அணைச்சிக்கிறா. அப்போ அங்கே இருக்கிற பாட்டிகள்லாம் கோபிகள்லாம் பார்த்து சொல்கிறாங்க, நான் நாராயணனை வழிபட்டேன் இல்லையா இந்த குழந்தை காப்பாற்றணும், அந்த நாராயணன் தான் காப்பாற்றணும், இல்லை தேவர்களை வழிபட்டோம் இல்லையா அவங்க தான் காப்பாற்றினாங்க, இல்லை நம்ம நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த புண்ணியம் தான் காப்பாற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்களாம். அவங்க வந்து கிருஷ்ணன் தன்னை காப்பாற்றிக்க தெரியாதா, இவர்கள் பிரார்த்தனையினால் தான் அந்த கிருஷ்ணன் காப்பாற்றப்பட்டானாம். அப்படி ஒரு நம்பிக்கை அந்த பாட்டிகள்லாம், அந்த மாமிகள்லாம் இவங்களுடைய புண்ணியத்தினால் தான் காப்பாற்றப்பட்டானா கிருஷ்ணன் அப்படின்னு நினைக்கிறாங்களாம். அதுக்கு பிறகு பார்த்தாங்க, என்ன இந்த குழந்தைக்கு ஆபத்து மேலே ஆபத்தாக இருந்தது. முதல் பார்த்தா ஒரு போதனை மூலமாக வந்தது, திருநாவத்து மூலமாக வந்தது. இனிமேல் நம்ம இங்கே இருக்க வேணாம், மரங்கள் கொடை சாஞ்சிருக்கு, மரங்கள் வந்து கவிழ்ந்து விழுந்திருக்கு, வண்டி கொடை சாஞ்சிருக்கு, ஐயோ ஆபத்து மேலே ஆபத்தாக வருதே, இனிமேல் இங்கே இருக்க வேணாம்னு சொல்லி எல்லாம் உபநந்தன் ஒருத்தர், ஒரு வயசில் பெரியவர், தத்ரோ உபநந்தம் நாமா ஆக கோபான் ஞான வயோ அதிகா, ஞானத்தினால வயசில் ரொம்ப உயர்ந்தவர். அவர் என்ன பண்ணுறார், சரி பக்கத்தில் வந்து பார்த்தா பிருந்தாவனம்னு ஒரு வனம் இருக்குது, இங்கே கோகுலத்தில் இருக்காங்க இப்போ நடக்கிற விஷயம்லாம், பிருந்தாவனத்துக்கு போயிடலாம், அங்கே வந்து என்னென்னா கோவர்த்தன மலை இருக்குது, அங்கே சுகமாக இருக்கும், அங்கே யமுனை ஓடுறா, இதே கோகுலத்தில் ஓடுற யமுனை தான் அங்கேயும் ஓடுறா, அந்த பிருந்தாவனத்தில் போய் வாசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடம் போயிடுறாங்க எல்லாம் வண்டிகள். அப்போலாம் நான் வந்து என்னென்னா சின்ன சின்ன குடிசை தானே, அப்போ எல்லாத்தையும் ஜாலிச்சுக்கிட்டு வண்டியில் கட்டிக்கின்னு அப்புறமா கிருஷ்ணனுடைய பாடல்களை பாடிட்டு பாலராமர் கிருஷ்ணனை பார்த்து கொண்டு இருக்க, அப்போ பிருந்தாவனத்துக்கு கூடி போய்கிறார்கள். அந்த பிருந்தாவனத்தில் போய் பகவான் சுற்றி பார்க்குறான், பசங்களோட போய் சுற்றி பார்க்குறான். அந்த கோவர்த்தன மலை இங்கே தான் நிறைய லீலை பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறான். சுற்றி பார்த்துட்டு அந்த மலையை கோவர்த்தன மலையை பார்க்குறான், அந்த யமுனை நதியை பார்க்குறான், எல்லாத்தையும் பார்த்து பகவான் சந்தோஷம் அடைகிறான், பசங்களோட சேர்ந்து சந்தோஷம் அடைகிறான். அப்படி பிருந்தாவனத்தில் எல்லாம் வீடு கட்டிட்டு அங்கே வாழறாங்க கோபுரம்லாம். அப்போது ஒரு நாள் என்ன பண்ணுறான், கிருஷ்ணன் வந்து என்னென்னா வெண்ணெய் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் பகவான் மயில் மாதிரி ஆடுன்னு சொன்னால் மயில் மாதிரி ஆடி காமிப்பானான் கோபிகளுக்கு. உலகத்தையே ஆட்டி படைப்பவன கிருஷ்ணனை ஆட்டி படைக்கிறாங்களாம் கோபிகள்லாம். அப்போ கிருஷ்ணனை வந்து என்னென்னா மயில் மாதிரி ஆடி பார்க்கலாம், மயில் மாதிரி அதே மாதிரி ஆடி காமிப்பானான், மயில் மாதிரி ஆடி காமிப்பானான். அந்த யானை மாதிரி காது ஆட்டுப்பாங்கன்னா காது மட்டும் தனியாக ஆடுமா, கிருஷ்ணனுடைய காது ஆட்டுவான். அதான் சொல்லுவோம், உலகத்தையே ஆட்டி வந்து கிருஷ்ணன் காதை பாரு, இந்த குழந்தை இவன் மட்டும் காது மட்டும் தனியாக ஆட்டுறான் அப்படின்னு சொல்லி யானை காதாட்ட மாதிரி ஆட்டி காமிப்பானான் கிருஷ்ணன்.
அதே மாதிரி குயில் மாதிரி கொண்டு குயில் மாதிரி கூவானா, பாட்டு பாடினா பாட்டு பாடுவானா, டான்ஸ் ஆடினா டான்ஸ் ஆடுவானா. எதுக்கானா ஒரு படி வெண்ணெய்க்காக. அந்த கோபிகள் என்ன பண்ண ஒரு உருண்டை வெண்ணெய் கொடுப்பாங்க. சரி அந்த பலகை எத்தணுவா, அந்த மனை எத்தணுவா, நந்தபாபார் வேலையிடுவார். உடனே அந்த பலகையை தூக்க முடியாத மாதிரி அப்படியே தூக்கி எடுத்துன்னு வந்து அப்பா வச்சுட்டு அப்படியே கை தட்டிப்பானா, அப்பா எனக்கு எவ்வளோ பலம் பற்றியா, இந்த பலகை அப்படியே நான் தூக்கிட்டேன். பெரிய சின்ன குழந்தைலாம் 5 வயசு பையன், அவனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பெரிய ஸ்டூல் எடுத்து வந்து அது பெரிய பெரிய பலுவு தூக்கின மாதிரி தானே அவனுக்கு. அதனால் தூக்கினோடனே உடனே தோல் தட்டிக்கிறானா, பற்றியா எனக்கு எவ்வளோ பலம் பற்றியா, எவ்வளோ பேர் வெயிட் தூக்கினுன்ற மாதிரி. ஆமாண்டா நீ ரொம்ப பலசாலிடா அப்படின்னு அந்த பாப்பா சந்தோஷம் அடைவார். இப்படிலாம் எல்லாரையும் சந்தோஷப்படுத்திருந்து தானும் சந்தோஷம் அடைந்திருந்து அந்த வெண்ணைக்காக பகவான் அந்த கோபிகளால் ஆட்டுவிக்கப்பட்ட பகவான் பக்தர்களுக்கு எவ்வளோ எளியவனாக இருக்கான் பார் பகவான். அந்த கோபிகளால் ஆட்டுவிக்கப்பட்டு அந்த வெண்ணைக்காக இப்படிலாம் லீலை புரிகின்றான் பகவான். அப்போது ஒரு நாள் பழம் வாங்கலையோ பழம்ன்ட்டு ஒரு வயசான பாட்டி பழம் விற்கல அன்றைக்கி. ரொம்ப நேரமாக தலையில் கூடிய சுமக்கிறா, வெயிட்டு தாங்க முடியல, பசி வேறு, பழம் ஏதாவது உணவு சாப்பிட்டா தானே. அப்போ அந்த பழக்கூடிய சுமந்தம் தெரியுறா. அன்றைக்கி ஒருத்தரும் வாங்கலை. அதெல்லாம் அவளுடைய அந்த பழ வியாபாரம்லாம் எப்படின்னா அந்த காலத்துலலாம் வந்து என்னென்னா மரங்கள்லேயே பழம் இருக்கும், வேணும்னா போய் பறிச்சிக்கலாம். இந்த பழ வியாபாரம்னா வீட்டில் தேடி வந்து கொடுக்குறோன்னா யாரும் சில பேர் தான் வாங்குவாங்க. அந்த பழம் வாங்கலையோ பழம் எடுத்துன்னு வரா. யாரும் வேணாப்பாட்டின்னு சொல்கிறாங்க. இவளுக்கா என்னடா இது, யாரும் பழமே வியாபாரம் ஆகலையே அப்படின்னு அவளுக்கு எப்படி பழைக்கிறதுக்கு வழி, அந்த பழம் விற்றா தான் அவளுக்கு பழைப்பு. அப்படி இருக்கும்போது பார்த்தா, கிருஷ்ணா பகவானே இந்த நிலை அன்றைக்கி தான் மாறுமோ தெரியலையே. வயசே ஆகிப்போச்சு, சின்ன வயசில் பழக்கொடையை தூக்க ஆரம்பிச்சிடலாம். அவன் குழந்தை சின்ன வயசுலேயே அம்மா அப்பா கைவிட்டாங்க. இவள் பழ வியாபாரம் பண்ணி தான் பழைக்கணும் தன் வயிற்றுக்கு இல்லையா, சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னா சின்ன வயசில் கூட தூக்க ஆரம்பிச்சிடலாம் பழக்கொடியை. வயசான காலத்து வரைக்கும் பழக்கொடி தூக்கி எனக்கு என்றைக்கு தான் விமோசனம் ஏற்படுமே தெரியலையே பகவானே. இவ்வளோ நாள் நான் பழக்கொடை தூக்கி என்னத்தை கண்டேன். ஒரு நாள் வியாபாரம் ஆகும், ஒரு நாள் வியாபாரம் ஆகாது. அன்றைக்கி ஈர துணி படுதுன்னா வீட்டில் படுக்கணுமா, எப்படி இருக்கா. அப்போ பார்த்தா ஒரு நாள் பகவானை பிரார்த்தனை பண்ணி ஒதுக்கி அழுது இந்த பழம் எப்படி தான் வியாபாரம் ஆகும். அப்போ ஒரு நாள் கிருஷ்ண வீட்டுக்கு வாசல்லே வந்து உட்காந்து இந்த பழத்தை யாராவது கேட்டு பார்த்தா ஒரு வயசான பாட்டி இவன் வந்து என்னென்னா எவ்வளோ தோளும் அலைய முடியல, பசி வர உட்காந்துட்டான். அந்த பழம் வாங்கலையோ அப்படின்னு வர. அப்போ தான் இவளுக்கு கருணை காட்டணும். தெரியாமல் பிருந்தாவனத்துக்கு வந்துட்டாவ. ஊராக அலைஞ்சவ, எங்கெங்கேயோ அலைஞ்சவ பிருந்தாவனத்துக்கு வந்துட்டா. பிருந்தாவனத்துக்கு வந்து பழம் வாங்கலைன்ட்டு கேட்குறான். கேட்ட உடனே அப்போ கிருஷ்ண வீட்டாண்ட வந்துட்டான் எதிர்ச்சா. இப்போ எங்கெங்கேயோ அதான் நகரமாக கிராமமாக பழம் வியாபாரம் பண்ணுறவள் இல்லையா அவள். அப்போல்லாம் ரொம்ப தொழில் நடந்தே தான் எல்லாம் வியாபாரம் பண்ணுவாங்க. அதனால் இவ கஷ்ட காலம் என்றைக்கு விலகுமோ அப்படின்ட்டு பகவான் பிரார்த்தனை பண்ணுறா. எதிர்ச்சியாக என்னென்னா பிருந்தாவனத்துக்கு வந்துட்ட உடனே கிருஷ்ணனுடைய வீட்டாண்ட வந்துட்ட உடனே கிருஷ்ணன் பார்த்தான். உடனே அப்போல்லாம் வந்து பணம் கிடையாது, காசு கிடையாது, ரூபா நோட்டுலாம் கிடையாது, பண்ட மாட்டு தான். இப்போ நெல் கொடுத்தா பழம் கொடுப்பாங்க. அப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணால் அந்த பழம் வாங்குற பாட்டி வந்தோடனே பகவான் கருணை காட்டணும்னு ஆசைப்பட்டான். உடனே கை நிறைய நெல் கொண்டு வந்தான். ஆனால் வழியில் ஒழுகி போயிடுத்து. உடனே பாட்டி இந்த நெல்லுக்கு நீங்கள் பழம் கொடுக்குறீங்களா அப்படின்னு. இந்த குழந்தைய பார்த்தா அழகாக இருக்கான் கிருஷ்ணன். இந்த குழந்தைய பார்த்தா ஆசையாக இருக்குது. தனக்கு பழம் வியாபாரம் ஆகுதோ இல்லையோ, அந்த பழம் என்ன போகுது சரி சொல்லிட்டு அந்த நெல்லை வாங்கி அந்த கொஞ்சம் நெல்லை வாங்கி அந்த நெல்லுக்கு கொடுக்குற பழமாக அதுக்கு பிஞ்சு கையில் தம்மத்தோடு நெல் கொடுக்குது. அதுக்கு எவ்வளோ பழம் கொடுக்க முடியும், சின்ன பழம் கூட கொடுக்க முடியாது. ஆனால் அந்த குழந்தை கொடுத்தானே ஆசையாக வாங்கி அந்த கையை பிடிச்சி அதில் நிறைய பழங்களை இருக்கிற பழத்துலலாம் எடுத்து நிறைய கொடுத்துட்டாலாம். நிறைய பழத்தை போய் சாப்பிடுப்போ அப்படின்னு ஆசையாக கொடுக்குறாளாம் அந்த பாட்டி பக்தியோடு. அந்த குழந்தைய பார்த்து ஆசை அப்படி பளிச்சு மொத்தம் கொடுத்தா. அந்த குழந்தைக்கு அந்த பழத்தையும் கொடுத்தா. அப்போ பார்த்தான் பகவான் ஒரு கடாட்சம் பண்ணான். அந்த கடாட்சம் பண்ண உடனே அந்த பழக்கூடைய ரத்ன கூடையாக மாறி போச்சான் அந்த பாட்டு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இன்னும் பழம் வேணுமா, நிற்கிறியே பழம் வேணுமா, இல்லை அவன் நிற்கிறது இருந்தால் கடாட்சம் பண்ணுறதுக்கு அந்த கூடையை பார்க்குறான். அப்போது இன்னும் ஒழுமான்னு சொல்லிட்டு பழத்தை மறுபடியும் எடுக்கிறதுக்கு கை வச்சா நெருடலாக இருக்குது, சாஃப்டாக இல்லை. பழம்னா அப்படியே கொலன்னு இருக்கு இல்லையா பழம், அந்த மெத்துன்னு இருக்கு இல்லையா, அந்த பழம் மெத்துன்னு இல்லை, சாஃப்டாக இல்லை. டக்குன்னு பார்த்தா நெருடெல்லாம் கல் மாதிரி இருக்குது. என்னடா கல் இருக்குன்னு பார்த்தா எல்லாம் ரத்தனங்களாக மாறி போச்சு. பாட்டி நான் வரேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடிட்டான் அந்த பழங்களை வாங்கின்னு. ஆஹா பகவான்னு அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டான். இனிமேல் ஒரு குத்துக்கல்ல போய் பழம் வாங்கலையான்னு போய் கேட்கக்கூடாது. இன்னொரு வீட்டில் போய் உன் வாழ்நாளில் உன் பரம்பரைக்கே பசியே இருக்காது. அந்த அளவுக்கு உனக்கு
அமோகமாக கொடுத்தா பகவான் கொஞ்சமாக கொடுக்க மாட்டான், தாராளமாக கொடுத்தான். குசேலருக்கு எப்படி கொடுத்தான் அப்படி கொடுத்தான். அந்த கோடியை ரத்ன கோடியாக மாற்றிட்டான் பகவான். அவள் இனிமேல் போய் பழ வியாபாரம் பண்ணி பழகணுமா என்ன, தேவையே இல்லை. அப்படி பகவான் அனுகிரகம் பண்ணுவான். கிரீணிஹி போ பலாநிதி சுத்வா சத்வரம் அச்சுதः பலார்த்தி தானியம் ஆதாய யயோ சர்வபலப்பிரதः பல விக்கிரயினி தஸ்யா சுததானியம் கரத்வயம் பலர் அபூரயத் ரத்னஹி பலபாண்டம் அபூரிச்ச. அந்த கூட நிறையும் ரத்தனங்களை நிறைச்சிட்டானா பகவான் கடாட்சத்தினால அவள் ஏழ்மை நீங்க போயிட்டது. அதனால் நம்ம பணம் வேணும் என்னென்ன மற்ற தேவரில் வழிபடணும்னு அவசியமே இல்லை. கிருஷ்ணனை வழிபட்டாவே போதும். அகாமஹா சர்வகாமஹா மோக்ஷகாம உதாரதிகி தீவிரேன பக்தி யோகேன. பகவானை நம்ம தீவிரம் பக்தி பண்ணணும்னா இந்த உலக ஆசைகள் ஆசைப்பட்டாலும் சரி, அகாமஹா ஆசையற்ற நிலை வேணும்னாலும் சரி, இல்லை மோக்ஷகாமஹா மோக்ஷ அடையணும் ஆசைப்பட்டாலும் சரி, தீவிரமான பக்தியோடு கிருஷ்ணனை வழிபட்டால் போதும். எல்லாமே பகவான் கொடுத்துருவான். செல்வத்தையும் கொடுப்பான், இந்த லோக சௌக்கியங்களையும் கொடுப்பான், அதே சமயத்தில் பரலோக மோட்சத்தையும் கொடுப்பான், பக்தியும் பகவான் கொடுப்பான். அது பக்தி மட்டும் பக்தர்கள் மூலமாக கொடுப்பான். புரிஞ்சு இந்த லலி. அடுத்தது பகவான் என்ன பண்ணுறான், சர்வலோகங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய பகவானுக்கு இப்போ பசுக்கு இப்போ தான் என்னென்னா அப்ரெண்டிஸ் சின்ன 5 வயசு பசங்களாக இருக்காங்களே, இவங்களுக்கு என்னென்னா கன்றுகளை மேய்க்கிறதுக்கு இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. கோகுலத்தில் கன்றுகளை மேய்க்க அனுப்புகிறாங்க. அதான் சொல்கிறேன், தௌ வத்ச பாலகோ பூத்வா சர்வலோகைக பாலகோ. எல்லா லோகத்தையும் காப்பாற்றக்கூடியவன் அவன். கன்றுகளை கன்றுகளை காப்பாற்றுவதற்காக அனுப்பி வைத்தரலாம். அந்த கன்றுகளை மேய்க்கிறதுக்கு அனுப்புகிறாங்களாம். எல்லா உலகத்தையும் மேய்க்கிறவன் அவன், எல்லா உலகத்தையும் தான் கண்ட்ரோலில் வச்சுருக்கான். அதான் சர்வலோகத்துக்கும் பாலகன் அவன், காப்பாற்றுவான். கன்றுகளை காப்பாற்றுவதற்காக அந்த கன்றுகளை மேய்க்க அனுப்பினார்களாம். யார்? பலராமதி கிருஷ்ணரையும். போகும்போது என்னன்னா, அந்த கன்றுகள் ரூபத்திலே வத்சாசுரன் ஒரு அசுரன். அசுரன் கன்றுகள் வடிவத்தில் அந்த கன்றுகள் கூட கிருஷ்ணனை கொண்டதுக்காக வந்திருக்கான். அப்போ பலராமர்களை சைகை காட்டி அதை பாருன்னா கன்று ரூபத்தில் ஒரு அசுரம் வந்திருக்கான் பாருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கன்று ரூபத்தில் ஒரு அசுரம் வந்திருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவன் வாழை பிடிச்சி சுழட்டி அடித்தார். வெள்ளாமரத்தில் தூக்கி அடித்தா அந்த வெள்ளாம்பழங்களும் கீழே வந்தது. அந்த மரம் அந்த கன்றும் ரூபத்தில் இருக்கிற அசுரனை கீழே விழுந்து இறந்தான். அப்படி வத்சாசுரனை வதம் பண்ணார். அந்த வெள்ளாம்பழம்லாம் பசங்களுக்கு எடுத்து சாப்பிட்றாங்க. இப்படி நடக்குது. அவருக்கு கொக்கு வடிவத்தில் ஒரு பகாசுரன் ஒரு அசுரன் வந்தான். அவனுடைய ஒரு புல்லை கிழிக்கிற மாதிரி அவனுடைய 2 அலகையும் பிடிச்சி கிழிச்சு போட்டு அந்த பகாசுரனை கொக்கு வடிவத்தில் இருந்த பகாசுரனை வதம் செய்து விட்டான். அவன் யாருன்னா போதனை இருக்கா இல்லையா, போதனுடைய தம்பியான். அந்த பகாசுரனுக்கு தம்பி அகாசுரன். அது பின்னாடி வரப்போகிறான். அப்படி இப்படி பகாசுரனை வதம் பண்ணார் பகவான். அவருக்கு இந்த கன்றுக்குட்டிங்களை மேய்க்கிறதுக்கு போகிறாங்க இல்லையா பசங்க, அந்த போகும்பொழுது பல விளையாட்டுகள் விளையாடுறாங்க. அந்த கோபுரங்களோட ஆனந்தமாக அந்த பிருந்தாவனத்தில் விளையாடுற விளையாட்டு அருமையான விளையாட்டு. பசங்களோடு போவாங்க, உரிகள்லாம் இருக்குவாங்க, டிஃபன் அதான் சாப்பாடு கட்டி போவாங்க, உரியில் எல்லாம் பார்ப்பாங்க. ஒரு கொம்பு ஊதின்னு போவாங்க, புல்லாங்குழல் ஊதின்னு போவாங்க. அந்த மாட்டு கொம்பு இருக்கு இல்லையா, அது ஒரு ஊதலாக அதை வச்சு ஊதுவாங்களாம். அதே சமயத்தில் பல விதமான ஊதுகுழல்கள் இருக்குது. அப்புறம் அம்மாலாம் என்னென்னா நல்லா அலங்காரம் பண்ணியிருப்பாங்களாம். மணிகளால், தங்க மணிகளால், குந்து மணிகளால் நல்லா அலங்காரம் பண்ணி குழந்தைகளுக்கு நல்லா சிகையெல்லாம் வருடி விட்டு நல்லா அலங்காரம் பண்ணி நல்லா தங்க நகையெல்லாம் போட்டு அனுப்புவாங்களாம். அவ்வளோ செல்வ செழிப்பாக இருந்திருக்காங்க. நந்தகோபத்திலே ரமா கிரீடகா லக்ஷ்மி விளையாடினாலாம். அவ்வளோ செல்வ செழிப்பாக இருந்திருக்காங்க. அப்படி அலங்காரம் பண்ணால் கூட இவங்களுக்கு அந்த அலங்காரத்தை விட இவங்களுக்கு வனத்தில் என்னென்னா புஷ்பங்கள்லாம் எடுத்து தலை சொலிப்பாங்களாம். அதில் உள்ள அந்த துளிர்கள்லாம் அழகாக இருந்தது இல்லையா, அந்த பிருந்தாவனத்தில் துளிர்கள்லாம், அந்த பசும் துளிர்கள் அந்த மரத்தில் உள்ள துளிர்கள்லாம் அதெல்லாம் எடுத்து தலையில் சொலிப்பாங்களாம். அப்போ அந்த மயில் பிள்ளை என்ன பண்ணால் கிருஷ்ணன் தலையில் சொலிப்பான். இதெல்லாம் நிறைய இந்த இயற்கையான செல்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புஷ்பங்கள்லாம் எடுத்து காலில் சொலிப்பாங்க. இது மாதிரிலாம்
தங்களை அலங்காரப்படுத்திப்பாங்க. காச குஞ்ச மணி ஸ்வர்ணபூஷிதா அப்பியபூஷயன்னு முஷ்டந்தோ அந்யோன்ய சிக்கியாதின்னு ஞாதான் ஆராஸ்ச சிக்ஷுபு தத்ரத்யாஸ்ச புனர் தூராத்து ஹசந்தஸ்ச புனர் ததுஹோ. எது அப்படி வனத்தினுடைய சோபைகளை பார்த்து கொண்டு அந்த பிருந்தாவனத்தை ரசித்து கொண்டு அப்படியே வருகிறார்கள். வரும்போது என்னன்னா கிருஷ்ணனை தொட்டு தொட்டு விளையாடினாங்களாம். அகம்பூர்வம் அகம்பூர்வம் அப்படின்னு. நான் தான் கிருஷ்ணன் பார்த்து தூரத்தில் வராங்க. ரே கிருஷ்ணனை யார் முதல்ல தொடுறதோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. அப்போ ரன்னிங் ரேஸ். அப்படின்னா நான் முதல்ல போய் கிருஷ்ணன் நான் தான் தொட்டேன். அப்போ உடனே உடனே போய் நான் தான் தொட்டேன். மறுபடியும் அது மாதிரி திருப்பி கிருஷ்ணனை தொட்டு தொட்டு விளையாடினாங்களாம். எந்த பரபிரம்ம சொல்ல அகம்பூர்வம் இது சம்ஸ்புரஸ்ய ரேமிரே. அப்படி பகவானை தொடும்போது பேரானந்த நிலை அடைந்தாரலாம் அந்த கோபுரெல்லாம். கிருஷ்ணனோடு கட்டி பொருளுவாங்க, மல்யுத்தம் பண்ணுவாங்க. கிருஷ்ணன் சண்டைக்கு போவான், அவங்களோட சண்டை போடுவான். 2 பேர் மல்யுத்தம் பண்ணுவாங்க. கிருஷ்ணனை கீழே படுக்க வச்சு அவங்க குத்துவாங்களாம். கிருஷ்ணன் அவங்களுக்கு திருப்பி படுக்க வச்சு அவங்களுக்கு குத்துவாங்களாம். விளையாட்டா அப்படி. அப்போ ஒருத்தன் அந்த சாப்பாட்டு உரியை என்ன பண்ணால் ஒருத்தன் ஒழிக்க வச்சுடுவான். உடனே உரிய வேணும்னு டக்குன்னு முன்ன பையங்களை மாற்றிப்பான். அந்த பையனை போய் பிடிக்கிறது போகும்போது அந்த பையன் முன்ன பையங்களை மாற்றி இப்படி விளையாடுறது. அந்த குழந்தை அழகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா உடனே அவங்களை கொண்டு வந்து உரியை குத்துருவாங்க. இப்படி ஜாலியாக விளையாடினு இருக்காங்க. அப்படிங்கும்போது ஒருத்தன் வந்து என்னன்னா பகவான் என்ன பண்ணுறான், புல்லாங்குழல் வாசிக்கிறான். ஒருத்தனா கொம்பு வாத்தியம் வாசிக்கிறான். அப்படி கையை வச்சே ஒருத்தனா ஊதுறானா, கையை வச்சே ஒருத்தனா வாசிக்கிறானா. இப்படிலாம் கேச்சித் வேணும்னு பாதையந்தோ மாந்த சுங்காணி கேச்சனக கேச்சித் பிருங்கஹி. ஒருத்தன வண்டு இல்லையா, கருவண்டு, அந்த வண்டு அது மாதிரியே ஒருத்தன் என்ன பண்ண அந்த வண்டு மாதிரியே ரீங்காரம் பண்ணுறானா ஒருத்தன். கேச்சித் பிருங்கஹி பிரகாயந்தா கூஜந்த கோகிலை பரேஹே. அப்போது ஒரு குயில் வந்தால், ஒரு குயில் கூச்சுன்னா இன்னொரு குயில் கோவும். கூ கூ அப்படின்னு கூச்சுன்னா வச்சுல இன்னொரு குயில் கோவும். அப்போ அந்த குயிலை பார்த்து இன்னொரு கோயில் கோவும், அந்த குயில் பார்த்து இன்னொரு கோயில் கோவும். அந்த குயில் பார்த்து இந்த குயிலை நவ சொல்லுதுடா அப்படின்னா. அப்போ அதை சொல்லுவானா ஒருத்தன், கண்ணன் வரான்னு சொல்லுது அப்படின்னு சொல்லுதேன். ஆமாடா கிருஷ்ணன் வரான் கரெக்டாக கிருஷ்ணன் வரான் அந்த சமயத்தில். அப்புறம் பசங்களாம் ஒருத்தரை பார்த்து குயில் கூறதை பார்த்து தானும் குயில் மாதிரி கூவுவாங்களாம். குயில் மாதிரி கூவி அந்த குயில் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் கிருஷ்ணன் வரான்னு சொல்லுதான். அப்படி தங்களுக்குள்ளே அப்படி பேசிப்பாங்க. கோகிலை பரஹி விச்சாயாபிகி பிரதாவந்தோ. அந்த பட்சிகள் மேலே பார்க்குது இல்லையா, அதனுடைய நிழல், பெரிய பட்சிகள், அந்த பெரிய பட்சிகள்லாம் பார்க்கும்போது அதனுடைய நிழல் இருக்கு இல்லையா, அந்த நிழலுக்குள்ளவே ஓடுவாங்களாம் பசங்க. அந்த நிழலை பின்தொடர்ந்தே ஓடுவாங்களாம். அந்த பட்சி பார்க்குமா, என்ன நம்ம பின்னாடியே ஓடிறான் அப்படின்ட்டு அந்த பட்சி பார்க்குமா ஆச்சரியமா. அப்படி அந்த நிழலை பின்தொடர்ந்து போவாங்களாம். விச்சாயாபிகி பிரதாவந்தோ கச்சந்தா சாது ஹம்சகைஹி. அந்த அன்னம் அழகாக நடக்கும் இல்லையா, அது மாதிரியே நடந்து காமிப்பாங்களாம். அந்த அண்ணன் நடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அன்னம் அம்சபக்ஷி நடக்கிற மாதிரியே கூட ஆடுவாங்களாம். இவன் ஏன் நம்மள மாதிரி நடக்கிறான் அப்படின்னு அதை வேடிக்கை பார்க்குமா. அந்த அம்சபக்ஷி நம்மள மாதிரி நடக்கிறான், அந்த அம்சபக்ஷி அதே மாதிரி நடக்கும். அது பிறகு வந்து கொக்கு வந்து என்னென்னா ஒரு குளத்தங்கரையில் அதுனா மீனுக்காக அப்படியே மூணு உட்காந்துருக்கோம் இல்லையா, அந்த கொக்கு பக்கத்தில் போய் அந்த கொக்கு மாதிரியே அப்படியே உட்காந்துருப்பான். அவன் பார்த்தா நம்ம அது கொஞ்சம் தள்ளி நிற்கும், தள்ளி உட்காரோம். தள்ளி உட்காந்து இது கூட சேர்ந்து இவனும் தள்ளி கிட்ட போவான். அந்த கொக்கு கூடவே போவான். அந்த கொக்கு பார்த்தோம், இவன் ஏன் நம்ம கூட வந்து உட்காரான், நம்ம தான் மீன் பிடிக்கிறது உட்காந்துருக்கான், இவன் எதுக்கு பிடிக்கிறது உட்காந்துருக்கான் அப்படின்னு பார்க்குமா. அந்த கொக்கு கூட அந்த கொக்கு மாதிரியே போய் உட்காருவாங்களாம். அந்த பட்சிகள்னால் அந்த பட்சிகள் போடவே நடப்பாங்களாம். அது எப்படி நடக்குதுன்னா அது மாதிரி அந்த அண்ணன் மாதிரியே நடப்பாங்களாம். இது மாதிரி வேலைலாம் செய்வாங்க. விச்சாயாபிகி பிரதாபந்தோ கச்சந்த சாது ஹம்சகைஹி பகிர் உபவிஷந்தஸ்ச நிருத்தியந்தஸ்ச கலோ விபிஹி. மயில்கள்லாம் ஆடும் இல்லையா, தோகை விரிச்சு பிருந்தாவனத்தில் போனால் நிறைய இன்னி கூட பார்க்கலாம். அது மாதிரி அந்த மயிலை மாதிரி என்ன பண்ணால் தன்னுடைய இந்த வேஷ்டியை இதை விரித்து அதை அப்படியே விளையாடி ஆனந்தமாக விளையாடுவாங்களாம். அந்த மயில் மாதிரியே ஆடுவாங்களாம் மயில் கூட சேர்ந்து. அப்படி நிருத்தியந்தா கலாபிபிஹி, அப்படி மயில் போலவே ஆடுவார்களாம். விகர்ஷந்த கீஷவாளன் ஆரோகந்தஸ்ய தைத்ருமான்னு. குரங்கு வந்து மரத்து மேலே ஏறி இருக்கு இல்லையா, அதோடைய வாழை பிடிச்சி இழுப்பாங்களாம். அது குறணுமா, இவங்களும் கூட சேர்ந்து குறணுவாங்களாம். அதே மாதிரி பல்ல கட்டுவாங்களாம். அது மூஞ்சி சொல்லுன்னா அது மூஞ்சி மாதிரி சுருக்கி காமிப்பாங்களாம். அந்த குரங்கு மாதிரி சேஷ்டை பண்ணுவாங்களாம். இப்படிலாம் பகவான் பண்ணுறான்னா, அதான் சொல்கிறேன், தன்னுடைய நிழலில் பின்னாடியே வருது இல்லையா, அந்த நிழல் இவங்க நிழலை பார்த்து திட்டுவாங்களாம். ஏன் என் கூட வர போ என் கையில் வராது. அந்த தன்னுடைய நிழலை பார்த்தே சொல்லுவாங்களாம், கூட வராது போ பின்னுவாங்களாம். அந்த நிழலை பார்த்து திட்டுவாங்களாம். அப்புறம் வந்து எப்படின்னா பிரதிஸ்பனையை தான், அதை என்னென்னா எதிரொலி இருக்குமா, டேய் யார்றாங்க அப்படின்னு கேட்குமா. டேய்
அப்படி அந்த எதிரொலியை பார்த்து திருப்பி திட்டுவாங்களாம். அப்படி பகவான் வந்து விகர்ஷந்த கேச வாளான் ஆரோகந்தஸ்ச தைத்ருமான்னு அந்த மரங்கள் மேலே ஏறுகின்ற குரங்களுடைய வாழை பிடித்து எழுக்கிறார்கள். அது உருண்டு இவங்களும் கூட சேர்ந்து உருன்றாங்க. அது முகம் சொல்லிக்கிறது, அந்த முக சேஷ்டைகள்லாம் அது மாதிரி இவங்களும் பண்ணுறாங்க. விகுர்வந்தஸ்ச தைத்சாகம் பிளவந்தஸ்ச பலாசிஷு, அப்படிப்பட்ட பல்ல காட்டுறது இது பண்ணுறது அது மாதிரிலாம் பண்ணுறாங்க. சாகம் வேகைர் விலங்கந்தா சரி பிரசவ சம்ப்ளுதாக விஹன்சந்தா பிரதிச்சாயா சபந்தஸ்ச பிரதிஸ்மனான்னு. தவக்களை வந்து தண்ணியில் குதிக்கிறது, இவர்களும் தண்ணியில் குதிக்கிறாங்க. இவன் ஏன் நம்ம கூட தண்ணியில் குதிக்கிறான்னு சொல்லிட்டு அது டக்குன்னு மேலே ஏறி வருது, மறுபடியும் இவர்கள் கரையில் ஏறி வராங்க. எப்படி அந்த தவைக்கிளர்களோடு போய் உறவு கொண்டாடின்னு அவைகளை பரிகாசம் பண்ணிட்டு அப்படி விளையாடுறாங்களாம். எப்படிலாம் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுதுன்னு பாருங்கள். ஒரு தவக்கலைன்னு அது வெளியே அது கூட சேர்ந்து தானும் தண்ணியில் குதிக்கிறது, தண்ணியிலேருந்து வெளியே வந்தால் மறுபடியும் தாங்களும் தண்ணியிலேருந்து வெளியே வருது. இது மாதிரிலாம் அந்த தவக்கலையோடு பேசிக்கிட்டு அதனுடைய உறவாடின்னு இருக்காங்க, விளையாடிட்டு இருக்காங்க. விகசந்தா பிரதிஷ்சாயாக, அதாவது தனக்கு கூடவே தன்னுடைய நிழல் வருது இல்லையா, நிழல் கூட பேசுவாங்களாம். நிழல் கூட பேசுனது, என் கூட ஏன் வர, போ 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 என்னை விட்டு போ போ, என் கூடவே வரப்போ, நான் போகிறேன் போ, என்ன நல்லா வராது அப்படின்னு அந்த நிழலை பார்த்து பரிகசிப்பாங்களாம். அந்த நிழல் கை கால் காட்டுனா அந்த நிழல் கை கால் இருக்கு இல்லையா, தங்களுடைய கை கால் ஆட்டின்னு அந்த நிழல் கால் பற்றியா, நான் கை கால் ஆட்டுறேன் நீ கை கால் ஆட்டுறியா அப்படின்னு அந்த நிழல்களோடு பேசின்னு இருப்பாங்களாம். அதுக்கப்புறமா நான் வந்து சபந்தஸ்ச பிரதிஸ்பனான்னு எதிரொலி இருக்கு இல்லையா, யார்றாங்க யார்றாங்க அப்படின்னு சப்தம் கேட்குது. என்னடா நான் குரல் கொடுத்தா நீயும் குரல் கொடுக்குற, என்னடா நான் குரல் கொடுத்தா நீயும் குரல் கொடுக்குற, நான் வந்தால் என்ன பண்ண தெரியுமா, நான் வந்தால் என்ன பண்ண தெரியுமா, சரி 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 சைலண்ட்டாரு, சரி சைலண்ட்டாரு, அப்படி பேசணும் புரியுதா, அப்படி பேசணும் புரியுதா, பரவாயில்ல சமாதானமாகிட்டியே, பரவாயில்ல சமாதானமாகிட்டியே அப்படின்னு எதிரொலி எடுத்து. அதாவது எப்படின்னா அந்த எதிரொலிகளோடு பேசுகிறாங்க. தாங்கள் பேசுனா எதிரொலிக்குது இல்லையா, நம்ம என்ன பேசுகிறோமோ அதாவது ரிப்ளை வரும், அதுக்கேற்ற மாதிரி பேசுகிறது. இப்படிலாம் அந்த எதிரொலிகளோட எப்படிலாம் நடந்துக்கிறாங்களே கோபரெல்லாம், இப்படி ஒரு அறியாமையில் இருக்காங்களே, தவக்கலையோடு விளையாடிக்கின்னு கொக்கோடு உட்காந்துட்டு அம்சபக்ஷி போல் நடந்துட்டு மயில்கள் போல் ஆடிக்கொண்டு கோயில்கள் போல் கூவிக்கொண்டு இப்படி இருந்தாங்கன்னா ஐயா இதுதான் பிரம்ம சுகானுபூத்தியா. சுகாச்சாரியர் அடித்து சொல்கிறார், கிருஷ்ணனோடு விளையாடுற இந்த விளையாட்டு தான் பிரம்ம சுகானுபவமாக இருக்கும், சாதாரண விளையாட்டு இல்லையா. இத்தம் சதாம் பிரம்ம சுகானுபுத்தியா தாஸ்யம் கதானம் பரதெய்வதேன மாயாஸ்ரிதானம் நரதாரகேன சாகம் விஜஹ்ரு கிருத புண்ணிய புஞ்சா. அவ்வளோ புண்ணியங்களை மூட்டை கட்டின்னு வந்திருக்காங்களாம் பகவானுக்கு லீலை பண்ணுறதுக்குன்னே. அப்படிப்பட்ட சாதுக்களுக்கு பிரம்ம சுகானுபவத்தை கொடுக்கக்கூடியவராம் பகவான். தாஸ்யம் கதானம் பரதெய்வன, தாசரெல்லாம் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பரதெய்வமாக பகவான் காட்சியளிக்கின்றான். ஆனால் மாயையால் ஆசிரித்தவர்களாகிய நரதாரகேன அப்படிப்பட்ட மனுஷனாக காட்சியளிக்கின்றான். மாயைக்கு உட்பட்டவர்கள் கிருஷ்ணன் தான் சாதாரண ஒரு மனுஷன் தானே, நம்மள ஒருத்தன் அப்படின்னு நினைப்பாங்களாம். அது மாதிரி நினைப்பாங்க. அது மாதிரி தான் கோபுரெல்லாம் நினைச்சாங்களாம், தன்னில் ஒருத்தன் அப்படின்னு நினைச்சாங்களாம், பகவான்னு தெரியாமல். ஆனால் பிரம்ம சுகானுபவத்தை அனுபவிச்சுன்னு இருக்காங்க. சாகம் விஜஹ்ரு கிருத புண்ணிய புஞ்சா. அப்படிப்பட்ட நிறைய மூட்டைகளை புண்ணியங்களை மூட்டை கட்டின்னு வந்திருக்காங்களாம் பகவானுடைய லீலை பண்ணுறதுக்குன்னே, அப்படிலாம் சொல்லப்படுகிறது. அதுபோல் அகாசுரன் என்ற ஒரு அசுரன், அவனா மலைப்பாம்பு வடிவத்தில் இருந்தான். அந்த அகாசுரன் அந்த மலைப்பாம்பு வடிவத்தில் இருக்கும்போது அந்த அகாசுரனை கொல்றதுக்காக அப்போ பகவான் அந்த அகாசுரன் வந்து மலைப்பாம்பு வடிவத்தில் இருந்தால் போதனை பகாசுரன், போதனுடைய தம்பி பகாசுரன், பகாசுரனுடைய தம்பி தான் அகாசுரன்.
அப்படி தன் சகோதரர்களை கொன்ற அந்த கிருஷ்ணனை கொல்ல வேண்டும் என்பதற்காக மலைப்பாம்பு இடத்துல பெரிய மலைப்பாம்பு ஆகாசத்துக்கு பூமிக்கு பெருசாக வாயை தந்துட்டு படுத்துன்னு இருக்கான். எதுக்காகனா எல்லாம் கிருஷ்ணனை விழுங்கிறதுக்கு தான். கிருஷ்ணனை விழுங்கிறதுக்கு ஒரு பெரிய மலைப்பாம்பு அப்படி படுத்துன்னு இருக்கு. அப்போ கோபுரெல்லாம் பார்த்தாங்க, ஏய் இது என்னடா இது பிருந்தாவனத்தில் புதுசாக ஒரு பாம்பு மலையாக இருக்குது, இது எப்படா வந்து நைட்டோட நைட்டாக வந்திருக்குமா, ராத்திரியோட ராத்திரியாக வந்திருக்குமா, இது பாம்பு மலைன்னு, என்னடா இது மலை பாம்புடா, டே கிட்ட போகாதீண்டா அப்படின்னு சொன்னேனே. டே இது மலை பாம்பு இல்லைடா, பாம்பு மலை, இது பிருந்தாவனத்தில் இதுவும் ஒரு அலங்காரமான பொருள், அதனால் வாடா உள்ளே போகலாம் அப்படின்னு. டே வானாடா, பயமாக இருக்குடா, ஒன்றும் இது பண்ணாதடா, இவர் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க கை தட்டினா பாம்பு போயிடுமா, அதனால் கரத்தாட நெய்ர் ஐயோ கை தட்டுன்ட்டு அந்த பாம்பு வாயுக்குள்ளே போயிடறாங்க. கிருஷ்ணனுக்கும் இந்த கோவர்களுக்கும் ஓடிப்பள்ளி விளையாட்டு, நம்மளாம் ஒளிஞ்சிக்கலாம், கிருஷ்ணன் நம்மளை கண்டுபிடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, பாம்பு வாய்க்குள்ளே எல்லாம் போகிறாங்களாம். உடனே கண்ணுக்குட்டியெல்லாம் ஏற்றுறாங்க, உள்ள வா சீக்கிரம் வாழை பிடிச்சி தூக்கி விட்றாங்க, ஏற்றுறாங்க மேந்து. உடனே அதை தூக்கி விட்றாங்க, வாழை பிடிச்சி தூக்கி விட்டுறாங்க. உடனே ஒரு பையன் சொல்கிறான், எப்போ பயமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றான். ஏன்டா அவன் தம்பி ஆகிறான் அப்படின்னா, பயமாக இருக்கான் அவனுக்கு. பயமாக இருந்தால் அவன் ஏன்டா அழிச்சுன்னு வந்தேன் அப்படின்னா, இல்லை அழிச்சுன்னு வந்தாலும் அழறான், அழிச்சு வரனாலும் அழறான், ஏதோ விட்டு போகிறேன்னு அழறான் அப்படின்னு. சரி தூக்கடா அவனை, கை கூடுறா தூக்கடா, நீ ஏறா அப்படின்னு, நான் ஏறா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி தூக்கி அந்த பாம்பு வாய்க்குள்ளே போகிறாங்களாம். அப்போ கையை தட்டிகிட்டே பாம்பு வாய்க்குள்ளே போகிறாங்க. கிருஷ்ணன் வரத்துக்குள்ளே நம்ம ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு வாய்க்குள்ளே போகிறாங்க. உடனே அது எல்லாரையும் முழுங்கிடுச்சு இல்லையா, ஆனாலும் வாயை மூடலை அந்த அகாசுரன்ற பாம்பு. கிருஷ்ணனை முழுகிறது தான் அதுக்கு நோக்கமே வா. கிருஷ்ணன் பார்த்தான், அவரை தடுக்கிறதுக்குள்ளே எப்போ பார்த்தா குழந்தைகள்லாம் உள்ளே போயிட்டாங்க பாம்பாய்க்குள்ளே. உடனே கிருஷ்ணன் ஓடியாந்தான், சல்னு அந்த கொலு சத்தம் ஒலிக்க ஓடியாந்த பார்த்தா எல்லா குழந்தைகளும் பாம்பு வாய்களை இறையாயிட்டாங்க. என்ன பண்ணுறது, மேலேருந்து அடித்தா குழந்தைகளுக்கு உள்ள உபாதை ஏற்படும். அதனால் பகவானே என்ன பண்ணுறான், உள்ளே புகுந்துட்டான், நேராக உள்ளே வந்தான். அந்த பாம்பு டக்குன்னு வாய முடிச்சு. அந்த பாம்புனுடைய நோக்கமே கிருஷ்ணனை முழுங்கிறது தான். உடனே உள்ளே புகுந்த உடனே பகவான் பெரிய விஸ்வரூபம் எடுத்து அந்த பாம்பு தலையை கிழித்து வெளியே வந்து அமிர்த ஹஸ்தத்தினால அந்த குழந்தைகளை கை தூக்கி விட்டான். எல்லாரும் உயிர் பெற்றார்கள். அகாசுரனும் முக்தி பெற்றான். தேவரெல்லாம் பூமாறி பொழித்தார்கள். அப்படின்னு இருக்கும்போது சந்தோஷப்பட்டார்கள். இதேப்பட்ட அகாசுர மோட்சம் ரொம்ப விசேஷம். அகம்னா பாபம்னு அர்த்தம். அந்த பாபம் என்ற அசுரனை வதம் செய்கின்றான் பகவான். சரி, நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம. சரி, பிரம்ம மோகனில் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ராம 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 ராம. ராம